ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வேற லெவலான மான்வாவை தான். அதனால இதை நம்பிக்கையாக பார்க்கலாம். ஏன்னா இது அனிமேக்கே டஃப் கொடுக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த குச்சை வச்சு இந்த உலகத்தையே அழிக்க முடியும். அந்த அளவுக்கு ஹீரோ ஓவர் பவர். அதே மாதிரி இந்த அனிமேல காமெடிக்கு பஞ்சமே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடியை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படி 2K இல்லை 3K லைக்ஸ் வந்தால் நம்ம ஒரு நாளைக்கு 3 இல்லை 4 வீடியோவை பார்க்கலாம். ஸோ லைக்கை ஒண்டி மறக்காம தட்டி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு கேம் வச்சுதான். இந்த கேமோட பேரும் குரோனோ லைஃப். அதுல நம்ம ஹீரோவை யார் யார் பாக்குறாங்களோ சும்மா வச்சு வாங்கிடுவாங்க. அது நீங்களே பாருங்க, நான் சொல்ல தேவையில்ல. ஹீரோ எவ்வளவு பாவனா அவனை யாருமே ஏத்துக்கவும் தயாரா இல்ல. எல்லாருக்கும் முன்னாடி அவன் ஒரு குப்பமா தான். அவனை யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க. கூட்டம்னு வந்துட்டாலும் ஆளு தனியா தான் நிப்பான். இந்த மாதிரி தான் ஹீரோவோட வாழ்க்கையும் ரொம்ப மோசமா போகுது. இந்த கேம் எதுக்கு எவ்வளவு மோசமா இருக்கு? இந்த கேமும் பிடிக்கல. இது ஒரு குப்பை தான். இந்த கேமுக்கு நான் கத்திய காசை கொடுத்து வாங்கினேன். இப்போ இது வேஸ்டா போயிடுச்சு. இதோட விலை அது உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியுமா? ஆனா நான் அநியாயமா இப்படி ஏமாந்து போயிட்டேனே. இப்படி இவன் எதோ புலம்புறான்ல. இப்படி இவன் பேசும்போது அங்க ஏதோ ஒரு பொண்ணும் வரா. அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்காளா. அங்க வந்ததும் இல்லாம நீ என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்றியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கா ஆஹா பார்ட்டியா, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷமா வரான். இதுக்கப்புறம் அவங்க தனியா காட்டுக்குள்ள போகும்போதே அவ காஸ்டியூமை பத்திலாம் பயங்கரமா பாராட்டுறா. ஆமா ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி தான் இந்த காஸ்டியூம்க்கு நான் நிறையவே காசை செலவு பண்ணேன். ஓ அப்படியா, நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. உங்களுக்கு தெரியுமா இந்த காஸ்டியூமை நான் எவ்வளவு கொடுத்து வாங்கினேன்னு? 55,000 என்ன இவ்வளவு காசை போட்டு என் கையில இருக்க இந்த கத்தியை நான் வாங்கினேன். ஓ அப்படியா, நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. அதாவது நீங்க ஃபேரி டெய்ல வர ஹீரோ மாதிரி இருக்கீங்க. இதை கேட்டோடனே அவன் சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஃபீல் பண்றான். அந்த பொண்ணு கூட இவனுக்கு கல்யாணம் ஆன மாதிரியும் இங்க ஒன்னா இருக்கிற மாதிரியும் குழந்தை குட்டி அப்படின்லாம் யோசிச்சு பாக்குறான். என்னோட டாட்டருக்கு நான் என்ன பேரை வைக்க இப்படியெல்லாம் ஆளு யோசிக்கிறானா? இதே மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. இங்கதான் நம்ம வர வேண்டியது. என்ன இடம் இது? இங்க யாருமே இல்ல. அதுதான் எனக்கும் வேணும். அப்படியே அந்த பொண்ணு குத்தி அப்படியே கொன்னுறா. இதனால அவனோட HP அப்படியே காலி ஆகுது. அங்கேயே ஆளும் எந்த போறான். ஏன் நீ எனக்கு இப்படி பண்ணும்? இதுக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணும். என்னோட வெப்பன் அது உனக்கு தேவையா? இல்ல உன்னோட குப்பை அந்த ஐட்டம் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நீ சாகணும். அப்பனா என்ன பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிற அப்படிலாம் எது சொன்ன? அதெல்லாம் என்ன பொய்யா? ஆமா பொய் தான்டா. உன்ன மாதிரி ஒரு லூசரை எவன் பார்ட்டியில ஜாயின் பண்ண ஏத்துப்பான்? நீ இங்கேயும் லூசர் தான். உன்னோட ரியல் லைஃப்லயும் லூசரா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? உன்கிட்ட எந்த விதமான பொருளும் இல்ல வாங்குறதுக்கு. அப்போனா உன்னோட வாழ்க்கையில உன்னோட பேரண்ட்ஸும் ஒரு பிச்சைக்காரங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போதும் நித்து. லைனை கிராஸ் பண்ணி போற. இதுக்கு மேலேயும் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இப்படி சொல்றதுக்குள்ளேயே அங்க ஹீரோவை அப்படியே துண்டாக்கிறா. அதனால ஹீரோ அங்கேயே இருந்து போறான். இப்பதான் அவ சொல்றா, என்னோட ஜாபும் இப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நான் கொல்ல வேண்டிய 1000 பேரை நான் கொன்னுட்டேன். அதனால அவளுக்கு லெவலப்போ ஆகுது. அவ ஒரு காடாவே மாறிடுறா. இந்த பொண்ணோட கிளாஸும் இப்போ காட் ஆஃப் லைஃபா மாறிது. இதுக்கப்புறம் நான் போக வேண்டிய வேலை தான். எனக்கு இன்னமும் ஒரே ஒரு கொஸ்டின் ஒண்டி தான் இருக்கு. இவ போனக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட கேரக்டரும் அங்க எண்ட் ஆகுதுல. திரும்பவும் வேற ஒரு இடத்துல ரீஸ்பான் ஆகுறான். வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க பாவம் அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். நான் ஆளு எதோ ஆசையில அங்க போனா, ஆனா அநியாயமா இப்படி ஏமாந்து போயிட்டான். இவனுக்குன்னு ஒரு பாட்டியும் கிடைக்கல. இவனுக்குன்னு யாருமே இல்லை இந்த உலகத்துல. அநியாயமா ஒரு பிச்சைக்கார மாதிரி அங்க எந்த போயிட்டான் அனாதியா. இதனால ஆளு ஓன அழுவுறான். நான் என்ன பண்றது? என் கிட்ட இருக்கிற இந்த ஸ்வாடு இதுக்காக தானே எல்லாருமே வரீங்க. இதோ இதையும் நான் உடைச்சிடறேன். அப்படியே அந்த ஸ்வாடை அடிக்க அந்த ஸ்வாடம் அப்படியே சுக்குநூறா உடையுது. உன் கையில ஒரு சூப்பரான கிளவுஸ் இருக்குமா, அதையும் உடைச்சு நாசமாக்கிறான். அவ்வளவுதான், என் கிட்ட எதுவுமே இல்ல. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ என் கிட்ட இருக்கிறது வெறும் என்னோட ஜெட்டி ஒண்டி தான். இது என்ன ஒரு கேவலமான கேமா இருக்கு. இப்படி இவன் சொல்லும் போது அங்க யாரோ ஒருத்தங்க கட்டையால ஆன குச்சை தூக்கி போறாங்க. இந்த குச்சி தான். இந்த குச்சை பத்தி தான் நான் ஸ்டார்டிங்லயும் பேசினேன். அந்த குச்சை பார்த்தோன்னே அவனுக்கு எதுவுமே புரியல. ஒரு பையனும் ஹாயெல்லாம் கட்டுறான். ஏன்னா நம்ம ஹீரோ அவன் கிட்ட இப்போ எதுவுமே இல்ல. அவன் கிட்ட அவனோட சொத்தா இருக்குதுன்னா அவனோட ஜெட்டி ஒண்டி தான். அவனோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, இந்த குச்சை வச்சு ஒண்டி என்னால என்ன பண்ண முடியும்? இதையும் நான் உடைச்சிடறேன். அப்படியே அவன் உடைக்க பாக்குறானா இன்னமும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. அதாவது சிம்பிளா சொன்னா இந்த கேம்ல எந்தெந்த வெப்பன் இருக்கோ அந்த வெப்பனோட டேமேஜ் நம்மளால இன்னமும் ஏத்த முடியும். எந்த வெப்பனை இவன் அடிச்சானோ அதுக்கெல்லாம் ஆகல. இந்த குச்சி கொண்டு டேமேஜ் அப்படியே டபுள் ஆகுது. திரும்பவும் தாக்கும் போது 1ல இருந்து அது 2ஆவது, 2 6ஆவது, 6 24ஆவது, 24 64ஆவது. இதே மாதிரி அதை தட்டி ஸ்டிக்க டபுள் லைன் உட் ஸ்டிக்கா மாத்திடுறான். சிம்பிளா சொன்னா அந்த குச்சி அதோட மேக்ஸிமம் லெவலுக்கே போயிடுச்சு. இதை பாக்குற ஹீரோவால எதுவுமே நம்ப முடியல. இந்த குச்சி இப்போ மேக்ஸிமம் லெவல்ல இருக்கு. இந்த குச்சால என்ன வேணாலும்
நினைச்சாலும் இப்ப பண்ண முடியும். அங்க அப்படியே அந்த குச்சை சுத்துறானா, அந்த குச்சை அப்படியே கீழே விழுது. அந்த உலகமே அப்படியே ரெண்டா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்குது. இவன் தாக்குன தாக்குதல் இது வந்து அந்த உலகத்தையே ரெண்டா பொழக்குது. அந்த ஏரியால யார் யார் இருந்தாங்களோ எல்லாருமே அப்படியே இறந்து போறாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இத பண்ணது ஏதோ ஒரு டிராகனா, எவனாச்சும் பவர்ஃபுல்லா வந்துட்டானா, யார் இத பண்ணா? அங்க ஹீரோக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க ஹீரோக்கு விண்டோலயும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க வந்து லெவல் அப் ஆயிட்டீங்க. ஏன்னா இந்த காண்டினென்ட்டையே நீங்க ரெண்டா பிரிச்சிட்டீங்க. சிம்பிளா சொன்னா 8 லட்சத்துக்கும் மேல பிளேயர்ஸ ஒரே நொடியில நீங்க கொண்டிருக்கீங்க. இதனால உங்களை வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியா பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கா அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் நினைச்சு கூட பார்க்கல இந்த கேம்ல இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா அவன் மாறுவான்னு. அங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து வெட்டி போட்டு அப்படியே பழி வாங்கியிருக்கோம்ல, அந்த பொண்ணையும் ஸ்டார்டிங்ல இவனை யார் யாரு தப்பா பேசுனாங்களோ அந்த ஆளுங்களையும் அவங்க யார் யாரு இவனை கீழ்த்தரமா பார்த்தாங்களோ யாரையுமே நான் விட்டு வைக்க போறது இல்ல. இப்போ டைம் எனக்கானது. நான் வந்து எல்லாரையுமே கொல்ல போறேன். இதுக்கப்புறம் அவன் நந்து போயின்னு இருக்கும் போதே முன்னாடியே ஒருத்தனும் வரான். அவன் இவனை பார்த்தோனே, நீ யாரு? உன்ன மாதிரி ஒரு ஆளு என் முன்னாடி வரலாமா? நீ வந்து என் முன்னாடி நிக்கிறதே தப்பு. நீ என் முன்னாடி நடந்து வர. ஹீரோ அவளைக்கும் கண்டுக்கல, சும்மா அந்த குச்சை வச்சு அப்படியே தட்டி விடுறானா. அதனால அவன் இன்னமும் கடுப்பாகிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என் மேலேயே நீ இந்த குச்சை வச்சு தாக்குவ? ஆனா இப்படி சொல்ற சில பல செகண்ட்ஸ்லயே ஆளு எங்கேயோ போய் விழுறான். இதை பார்த்து அந்த பொண்ணெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமாவரா. ஆள் அவனை என்ன நினைக்கிறான், இந்த உலகத்திலேயே இப்போ நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளு, இப்போ நான் தான் ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி. ஆனா இப்படி ஆளு சொல்லும் போது அந்த வெப்பனோட டியூரபிலிட்டி அது வந்து கம்மியாவது இவனுக்கு ஷோ ஆகுது. அதாவது இவன் 2 வாட்டி பயன்படுத்திட்டான், இன்னமும் இவனால ஒரு 3 வாட்டி தான் பயன்படுத்த முடியுமா. அதுக்கு மேல இது வந்து டியூரபிலிட்டியா இருக்காதான். இதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவன் சைடா உட்காந்து யோசிக்கிறான், என்ன இது பேசிக்கான ஒரு வெப்பனுக்கு இந்த மாதிரி பவர் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குமா? என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? 5 வாட்டில இன்னமும் என்னால 3 வாட்டி தான் பயன்படுத்த முடியும். என்னை ஏமாத்தினவங்க எல்லாரையுமே நான் வந்து எப்படி பழி வாங்குறது இதே மாதிரி போச்சுன்னா? சரி, இருந்தாலும் நான் வந்து கவலைப்படக்கூடாது. எனக்கு இன்னமும் 3 வாய்ப்பு இருக்கு, வச்சுதான் நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு வரான். அதுதான் வேலி ஆஃப் டெட். அந்த இடத்துல வந்தவங்க ஆல்ரெடி நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. அங்க இப்படியே நந்து போவானா, அங்க ஒரு பயங்கரமான மிருகமும் இவனை தாக்க வருது. இதுதான் இந்த கேமோட ஒரு பாஸ் மாஸ்டர் மாதிரி, அதாவது குரோனோ லைஃப்லயே ஒரு ரொம்ப கொடூரமான மாஸ்டர் யூரஸ். நீ வந்து இப்போ என்னோட ஏரியாவுக்கு வந்திருக்க, அதனால நான் உன்னை அப்படியே காலி பண்ண போறேன். அந்த மாஸ்டர் அப்படியே முன்னாடி வருமா, அவன் வெறுமா ஒரு குச்சை வச்சுதான் தட்டுறான். அதுக்கே அந்த மாஸ்டரோட தலை அப்படியே காணாம போகுது. இன்னமும் என் கிட்ட 3 வாய்ப்பு இருக்கு, அதுல இன்னமும் 2 இருக்கு என்கிட்ட. அந்த மாஸ்டருக்கு இதை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து இந்த மாஸ்டர் அழிச்சா வேண்டிதான் என்னால இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். அந்த மாஸ்டரும் அப்படியே பயந்து போய் கத்த ஆரம்பிக்குது, நில்லு நில்லு, நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா, அதுக்குள்ளேயே நீ வந்து எனக்கு கொன்றக்கூடாது. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன தப்பு தப்பா ஏதோ கொன்றுவேன் அப்படின்லாம் பேசின மாதிரி இருந்தது. இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்கிரிப்ட் தான். நான் வந்து அப்படியெல்லாம் பேசல. நீ யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. அதனால தயவு செஞ்சு எனக்கு கொல்லாதப்பா. இரு, நான் வந்து எதுக்கு உன்னை கொல்லக்கூடாது. இது எவ்வளவோ சொல்ல பாக்குது, இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே வீசுறானா. இதனால அந்த மாஸ்டரும் அப்படியே சாகர நிலைமைக்கு போகுது. இன்னமும் என்கிட்ட ஒரே ஒரு முறை தான் இருக்கு. இதுல ஒண்டி டியூரபிலிட்டி ப்ராப்ளம் இல்லனா நான் வந்து ஒரு பயங்கரமான ஆளா இருந்திருப்பேன். இப்படி இவன் சொல்றத அந்த மாஸ்டரும் கேட்டு இருக்கு. அந்த மாஸ்டரும் அங்க சொல்லுது, உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? டியூரபிலிட்டி அதுதானே, அதுதான் உனக்கு பிரச்சனையா இருக்குன்னா என்னால உதவி பண்ண முடியும். என்னது, உன்னால உதவி பண்ண முடியுமா? அங்க சிஸ்டமும் இப்பதான் விஷயத்தையே காட்டுது. இந்த மாஸ்டர் இதால டியூரபிலிட்டியை கொடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த மாஸ்டர் அதோட சோலை உன் கூட கான்ட்ராக்டை உருவாக்க ஆசைப்படுது. இப்படி இவன் யோசிக்கும் போது இப்பதான் அந்த மாஸ்டரே சொல்லுது, நீங்க வந்து இந்த ஈகோஸோட அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈகோஸோட பத்தி நம்ம ஹீரோக்கு அவளைக்கும் எதுவும் தெரியாதா? இப்பதான் அந்த மாஸ்டரே சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது நான் சிம்பிளா சொன்ன ஈகோஸோட அதுதான் இந்த குரோனோ லைஃப்ல ஒரு மிக சிறந்த ஆயுதம். அதுவா என்னால மாற முடியும். அதாவது என்னோட சோல் உங்களோட வெப்பனுக்குள்ள போயிடும். இதனால உங்களுக்கு பயங்கரமான டியூரபிலிட்டி கிடைக்கும். அது காலியே ஆகாது. இது கேட்டோன்னே ஹீரோக்கும் புரியுது. ஓ, அப்பனா அது இன்ஃபினிட்டா இருக்குமா? அப்பனா உண்மையிலேயே அது வேற லெவலான விஷயம். அப்பனா நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் உங்களோட வெப்பனுக்குள்ள போகலாமா? இதை கேட்டோன்னே அங்க ஹீரோ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆளுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி அவனை யார் யாரு பழி வாங்கினாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச கொடுக்க முடியும். இதனால அங்க ஹீரோவும் யோசிக்காம அக்செப்ட் பண்ணிக்கிறானா. அந்த மாஸ்டருக்கும் இவனுக்கும் கான்டாக்ட் உருவாயுது. அந்த மாஸ்டரோட சோல் அப்படியே அந்த குச்சிக்குள்ள வந்தது. இதனால அந்த குச்சிக்கும் டியூரபிலிட்டி இன்ஃபினிட்டியா மாறிடுது. யூரஸும் உள்ள வந்து ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு சொல்ல அவனுக்கு ஆர்வம் இன்னமும் அதிகமாயிது. ஏன்னா இவன் கிட்ட இப்போ பயங்கரமான வெப்பன் இருக்கு. டெஸ்ட் பண்ணலான்னு சும்மா வானத்துல ஒரே ஒரு தட்டு தான் தட்டுறான். அதுக்கே மேல இருக்க மேகம்லாம் அப்படியே அழிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் ஹீரோக்கு அங்க வாண்டட் போஸ்டரியா அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இவன் ஒரு காண்டினென்ட் அழிச்சிட்டான், 8 லட்சம் பேரையும் கொண்டுட்டான். தலை மேல ஒரு பவுண்டியும் வைக்கிறாங்க. பவுண்டி ஒண்டி எவ்வளவுனா 1 பில்லியன் கோல்டா. இதை கேட்டவுடனே அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு ஆர்வமாகறாங்க. ஒரு ஜெட்டி போட்டு இருக்க ஒரு சாதாரணமான ஆளு, அவனுக்கு 1 பில்லியனா? அந்த பர்சனை நம்ம வந்து தூக்கணும்.
இதனால அந்த நாட்டுல யார் யாரு வாரியரா இருக்காங்களோ மத்த கில்ட் ஆளுங்களாம் வந்து ஒண்ணு சேர்றாங்களா, அதுவும் எதுக்குன்னா ஒரு யூனியனை ஃபார்ம் பண்றதுக்கு. வெறுமா ஒரே ஒரு ஆளை எதிர்த்து போரிடுறதுக்கு இத்தனை பேரு. அந்த பிளேயர் வேற யாரும் இல்ல, 1 பில்லியனோட இருக்கிற நம்ம ஜெட்டி போட்ட ஹீரோ தான். இந்த சைடு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அங்க ரிவெஞ்ச கொடுக்கலாம் அப்படின்னு போய் நினைப்பானா, அந்த குச்சிக்குள்ள இருந்து ஒரு தலை வருமா. இதை பார்த்து அவன் ரொம்ப பயப்படுறான். என்ன இது? ஓ என்னையா என்ன மறந்துட்டியா? அதாவது நான் தான் அந்த சோலு, 2 தலையோட இருக்கிற டிராகன் தானா? சிம்பிளா சொன்னா ஒரு சோலா நான் மாறிட்டேன். இப்போ உன்னோட வெப்பனுக்கு நான் தான் டியூரபிலிட்டி தர ஒரு சோலா இருக்கேன். சிம்பிளா சொன்னா இந்த வெப்பன் இப்போ இது ஹை கிரேடா இருக்கிற ஈகோஸோட அப்டேட் ஆயிடுச்சு. அது இருக்கட்டும், நீ தான் அந்த டிராகனா? ஆனா என்னால நம்பவே முடியல. நீ ரொம்ப சாஃப்டாவும் ஃபிளஃபியாவும் இருக்க. அதே மாதிரி உனக்கு ஒரே ஒரு தலை தான் இருக்கு, இன்னொரு தலை எங்க போச்சு? ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், என்னோட தலை அது வந்து எங்க போச்சு? ஆனா இப்படி சொல்லும் போதே சைட்ல ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. அது வேற யாதோல நம்ம ஹீரோ தான். அவரோட ஹெட்டுக்கும் ஒரு 1 பில்லியன் பவுண்டியை வச்சிருக்காங்களா. யூரஸ் அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னோட மாஸ்டரை நான் எதிர்பார்த்த மாட்டான். அதே ஹெட்ல 8 லட்சம் பேரை கொண்டு இருக்காரு. அவரு தலையில 1 பில்லியனுக்கான பவுண்டி இருக்கு. அதாவது சிம்பிளா சொன்னா நீங்க வந்து தேடப்படும் குற்றவாளி மாதிரி. ஐயோ நான் வந்து எவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டேனா, அதாவது நான் ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டேன். அதானே என்ன தேடி நிறைய பேர் வர போறாங்க. ஆனா எதுக்கு நீங்க இன்னமும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸையே போட்டு இருக்கீங்க? நீங்க வேற லெவலான ட்ரெஸ் எல்லாம் போடலாம்ல. நான் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு இல்ல யூரஸ், உனக்கு வந்து புரியல. நான் எதுக்கு இதை போட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன விஷயம்னா நான் இப்படி போட்டா மத்தவங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லூசரா இருப்பேன். ரியாலிட்டியில நான் தான் ஒரு ஹீரோவே. லூசரா இருந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் ஹைட் பண்ண போறேன். ஆனா எனக்கு இன்னமும் புரியல மாஸ்டர், நீங்க வந்து எதுக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மத்தவங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லூசரு. நான் உண்மையிலேயே இந்த கேம்ல நான் தான் ஒரு ஓவர் பவரான கேரக்டரு. இப்படி சொல்லும் போது ஹீரோவை யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. அவன் ஒரு எல்ஃப் தான். இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க வந்து நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. பாவம் யூரஸுக்குலாம் என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. சீக்கிரம் அவனை விட்டு வைக்காதீங்க, அவனை அப்படியே பிடிச்சு ஜெயில போடணும். இந்த ஆளு இவன் தான் 8 லட்சத்துக்கும் மேல நிறைய பேரை கொண்டு இருக்கான். உனக்கு டைம் இருக்கு, அரெஸ்ட் ஆயிட்டா இப்போ உன்னால ஜெயில இருக்க முடியும். ஆனா இதுவே நீ அரெஸ்ட் ஆகலன்னா அவ்வளவுதான், நாங்க இங்கேயே உன்னை கொல்ற மாதிரி இருக்கும். அங்க ஹீரோவும் அப்படி எழுந்து நிக்க அந்த கமாண்டரும் பயங்கரமா கத்துறான். எழுந்து நிக்கிறான். அவனுக்கு மூச்சு விட கூட டைம் கொடுக்காதீங்க, அப்படி அவனை கொல்லுங்க. அப்படியா? அப்ப நான் என்ன கொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களை எதுவுமே பண்ணல, நீங்களா வந்து மாட்டிக்கிறீங்க. சும்மா ஒரு ப்ளோ தான் பண்றான். அந்த கேபிட்டலை அப்படியே தரமட்டமாலி. இது கேபிட்டல் இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளமோ இல்ல. அங்க எல்ஃப் படையோட அந்த கேப்டன் அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இத எப்படி இந்த ஜெட்டி போட்ட மனுஷனால பண்ண முடிஞ்சது? இப்போ என் கிட்ட வேற வழியில எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே நான் இங்க சமன் பண்ணணும். அதாவது இது வரைக்கும் ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே இந்த உலகம் முழுக்க இருக்கிறவங்கள, எல்லாரையுமே அவன் சமன் பண்ணிவிட அங்க மில்லியனுக்கும் மேல நிறைய பேர் வராங்க. அந்த நிறைய பேரும் அப்படியே தாக்கலன்னு வர அவன் சும்மாதான் ப்ளோ பண்றான். அதுக்கே ஒருத்தங்க அப்படியே சதற ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குற யூரஸ் அவங்க யோசிக்குது. யூரஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் நிறைய பேர் ஒன்னா வந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஆனா அது என்ன பொறுத்த வரைக்கும் தான் மாஸ்டருக்கு இவங்கெல்லாம் எதுவுமே இல்ல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் மாஸ்டரா இருக்கும் போது இப்படி ஒரு யூனியன் வந்திருந்தா கண்டிப்பா நான் தோத்து போயிருப்பேன். ஆனா மாஸ்டரை நான் தப்பா இட போட்டேன். அவரு ஒரு பயங்கரமான ஆளா இருக்காரு, இவரால என்ன வேணாலும் பண்ண முடியும். இதே மாதிரிதான் ஒருத்தங்களும் வராங்களா, எல்லாரையுமே ஆளு பறக்க வர்றான். ஸ்ட்ராங்கஸ்ட் மியூசிஷியனா இருக்கிற ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வரா. அவளோட பேரு ஆபரக்கா டாபராவான். அங்க அந்த பொண்ணும் மத்தவங்களும் சேர்ந்து ஒரு மேஜிக்கை கேஸ் பண்றாங்க. இதோட பேரு டிஸ்இன்டிகிரேட்டட் மேஜிக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இதை இப்படி சொல்லித்தாக்க அங்க ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். அந்த மேஜிக்கோட பேரு இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதே மாதிரி ஒரு பேரை என்னோட அட்டாக்ஸுக்கும் நான் வைக்கணும். அந்த அட்டாக்கும் அப்படியே படலான்னு வருமா, சும்மா தான் அவன் ப்ளூ பண்றான். அதுக்கே அந்த மேஜிக்கும் சரி அந்த வானமும் சரி ரெண்டுமே அப்படியே ஒரு பாதியாவது. எப்படி இவன் வந்து எப்படி என்னோட மேஜிக்கை ப்ரோக் பண்ணா? ஏகப்பட்ட ஆளுங்க திரும்பவும் தாக்க போனா ஹீரோ எல்லாரையுமே அப்படியே பறக்க வர்றான். அதாவது நான் சிம்பிளா சொன்னா 1 vs 3 மில்லியன் ஆளுங்க அவ்வளவு பேருக்கிட்ட தனியால போட்டி போட்டிருக்கான். இதுக்கப்புறம் அந்த யூனியனோட நிலைமையை காட்டினா எல்லாருமே அப்படியே தோத்து போயிட்டாங்க. மிஞ்சி இருக்கிறது அந்த சமன் பண்ணால அவன்டிதான். என்னால நம்பவே முடியல. என்ன பார்த்தது எல்லாமே கனவா? ஏன்னா என்னால சுத்தம் பண்ண முடியல. ஜெட்டி போட்டுன்னு ஒரு குச்சியை வச்சுன்னு இருக்க ஒரு சாதாரணமான ஆளு அவனால எப்படி இந்த மாதிரி எல்லாரையுமே கொல்ல முடியுது? உங்க ஹீரோவும் வந்து சொல்றான், ஏய் உனக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் உன்னை வேணும்ட்டே தான் கொல்லவே இல்லை. அதுவும் எதுக்குன்னா நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்குதான் நான் உன்னால இந்த மாதிரி ஒரு பவரை நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கினேன். என்னது? அப்போ வந்து நீங்க என்ன கொல்லலையா? எதுக்கு? ஏன்னா நீதான்டா, நீதான் என்னோட முதுகுலிய தாக்குன, மறந்துட்டியா என்ன? அங்க ஹீரோ அப்படியே அந்த குச்சை வச்சு தாக்க பூமியிலேயே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பயங்கரமா ஏற்படுது. பண்ண அட்டாக்ல அந்த குரோனோ உலகத்துல யார் யார் இருந்தாங்களோ எல்லாருமே வந்து போயிட்டாங்க. இப்போ கேமுக்குள்ள இருக்குது வேற யாரும் இல்ல, நம்ம ஜெட்டி போட்டு இருக்க நம்ம ஹீரோ தான். மாஸ்டர் நீங்க வந்து உண்மையிலேயே வேற லெவலு, அதாவது நீங்க ஆசமா இருக்கீங்க. இப்படி யூரஸ் சொல்லும் போதே அங்க பின்னாடி யாரோ ஒருத்தங்க வராங்க. நான் எதிர்பார்க்கல. அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீ இன்னமும் உயிரோட இருக்கியா? இது
யாருன்னு தெரியுதா? இது வேற யாரும் இல்ல, அந்த கோடஸ் ஆஃப் லைஃப். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஏமாத்தி கொண்டால அதே பொண்ணுதான். சோ உலகத்துல இப்போ வந்து யாருமே மிஞ்சி இல்ல, இந்த பொண்ணும் ஹீரோ ஒண்டி தான் மிஞ்சிருக்காங்க. இந்த பொண்ணும் கேக்குறா, ஹேய் ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து, பரவாயில்ல நம்ம வந்து ரீயூனியன் ஆயிட்டோம். என்னதான் இப்படி இவ சொன்னாலும் அங்க ஹீரோக்கு இன்னமும் இவன் மேல ரொம்ப கோவமா இருக்கு. ஏன்னா அவ சொன்ன வார்த்தைகள் அதை வந்து ஹீரோ மறக்கவே இல்லை. அவ சொன்ன வார்த்தை தான் அங்க காதுல கேட்டுக்கினே இருக்கு. உன்னோட பேரண்ட்ஸும் ரொம்ப பெக்கரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்பயும் அவன் சைலண்டா தான் இருக்கான். ஏய் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி, இந்த மாதிரி இப்போ நம்ம மீட் பண்றோம், இதுவும் நம்மளோட தலைவிதி நினைக்கிறேன். தலைவிதி? ஆனா என்னால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா யாரோ ஒருத்தங்க ரொம்ப வெறியான தேன் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா உனக்கு அப்படிதான் தோணுதா? சரி அது இருக்கட்டும். இந்த மாதிரி உன்னோட முடிக்கு என்ன ஆச்சு? உன்னோட முடி அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. உன்னோட கலரை என்ன மாத்திட்டியா? ஏதாச்சும் டை அப்ளை பண்ணியா என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வந்து அதை பார்த்துட்டியா? நான் வந்து உனக்கு கொன்னல, அது வந்து எனக்கு ஒரு ஹிடனான ஒரு ஜாப். அதாவது காடஸ் ஆஃப் லைஃப் அவதானா, அதை நான் இப்போ அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நீதான். நான் 1000 ஆளுங்களை கொல்ற மாதிரி இருக்கும், கடைசியா கொன்னது நீதான். அதனாலதான் என்னோட முடியோட கலர் வந்து இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. அப்பனா நீ என்ன சொல்ற? உன்னோட ஜாப் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு, அதுவும் 1000 பேரை கொன்னதுக்காக. நான் வந்து காடஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ வந்து காடஸ் ஆஃப் டெத். எனக்கு நீ சொல்ல தேவையில்லை, ஏன்னா எனக்கே அது தெரியும் நீ என்ன பேசின்னு இருக்க. இது ஒன்னும் வேடிக்கையா இல்லையா? அப்படியே அவன் தாக்குறான். அதுல இருந்தும் அந்த பொண்ணு அப்படியே பயங்கரமா தப்பிக்கிறா. நான் வந்து இது வரைக்கும் உன் கூட ரொம்ப ஃபன் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயே நான் ஃபன் பண்ண விரும்பல. ஏன்னா உன்னை அப்படி இங்கே கொல்ல போறேன். ஓ அப்படியா? அப்ப முடிஞ்சா ட்ரை பண்ணு. ஹீரோ சும்மா ஒரே ஒரு தட்டு தான் தட்டுறான், அதுக்கே அந்த ஏரியா அப்படியே சிதைஞ்சு போகுது. என்னப்பா ரொம்ப நல்லா ட்ரை பண்ண, இருந்தாலும் உன்னால என்ன கொல்ல முடியாது போலியே. நான் உன்னால நல்லா பேச முடியுது, ஆனா என் மேல ஒரு கீறல் கூட விழல. இது கேட்டோடனே கரெக்டா திரும்ப அந்த பொண்ணு மேல தாக்குறான். இந்த வாட்டி அந்த பொண்ணு மேல கரெக்டாவும் படுது. இதை பாக்குற யூரஸுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். மாஸ்டர் நீங்க வந்து வேற லெவலு, நான் நீங்க கரெக்டா தாக்கிட்டீங்க, எதிர்பார்த்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. யூரஸ் நான் வந்து அதே மாதிரி தான் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணை நான் கொன்னுட்டேன். நல்லா உத்து பார்த்தா அந்த பொண்ணு ஒன்னும் சாகல, அவ அப்படியே நிக்கிறா ஒரு கல்லு மாதிரி. அந்த இடமே என்னதான் சிதைஞ்சு போயிருந்தாலும் அவளுக்கு அங்க ஒரு சொட்டு கீறல் கூட ஏற்படல. என்னப்பா இத வந்து நீ எதிர்பார்க்கல போல, ஆனா நான் சொல்லியே ஆகணும், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட தெரியுமா? என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறினாலும் என்ன வந்து உன்னால கொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அட்டாக் இதெல்லாம் என்ன கொல்றதுக்கு பத்தாது. இத பார்த்து யூரஸ் ரொம்ப பயந்து போகுது. ஆமா இவ வந்து எப்படி உயிரோட இருக்கா? ஆமா அப்படியே எனக்கு ஒண்டி தெரியும் பாரு, எனக்கே தெரியல. அங்க இப்படி இவங்க ரொம்ப பயந்துன்னு இருக்காங்களா? அங்க யூரஸ் ஏன் அந்த பொண்ணு நல்லா பாக்குறா. அங்க யூரஸ்க்கும் இப்பதான் புரியுது அந்த பொண்ணு நம்ம யூரஸை தான் பாக்குறான்னு. அட நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அதாவது இந்த பொண்ணால அப்ப என்ன பார்க்க முடியுதா? ஏன்னா மாஸ்டரை தாண்டி என்ன மத்தவங்களால பார்க்க முடியாது. இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், இந்த மாதிரி நான் தாக்குன தாக்குதல் இது உன் மேல பட்டிருக்கு, இருந்தாலும் நீ எப்படி உயிரோட இருக்க? ஏன்னா எனக்கு இன்னமும் என்ன டவுட்டா இருக்குன்னா, நான் அவ்வளவு பெரிய தாக்குதலை பண்ணியும் உன் மேல ஒரு சொட்டு கீறல் கூட இல்ல. நான் வந்து ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், என்னன்னா நான் 1000 பேரை கொன்னக்கப்புறம் கோடஸ் ஆஃப் லைஃபா மாறிட்டேன். அதாவது நீ வந்து இன்னமும் என்ன யோசிக்கிற? நான் வந்து ஒரு ஹியூமன் அப்படின்னு யோசிக்கிறியா? நான் இப்போ ஒரு காடா மாறிட்டேன். அதாவது உன்னால ஒரு காடை கில் பண்ண முடியுமா என்ன? நல்லா யோசி. ஓ அப்படியா? அப்பனா நீங்க காடா மாறிட்டீங்களா? இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு இன்னமும் ஆர்வமா அவன் செம்ம வேகமா அங்க போறான். இதை பார்த்தோம் அந்த பொண்ணு கம்மந்தா இருக்கா. கிட்ட போய் அங்க திரும்ப ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்ண அந்த அட்டாக்னால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. இதை பாக்குற அங்க யூரஸால எதையுமே நம்ப முடியல. அட மாஸ்டர் நீங்க வந்து என்ன பண்ண இருக்கீங்க? நீங்க பண்ற விஷயத்தினால இந்த உலகமே அப்படியே அதிர ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், இது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் தான் கோடஸ் ஆஃப் லைஃப். இதெல்லாம் பாக்குற யூரஸால எதையுமே நம்ப முடியல. ஏன்னா இவ்வளவு பெரிய தாக்குதலை பண்ணியும் அங்க அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. ஹீரோக்கும் என்ன பண்ணும் தெரியல, ஏன்னா அவன் ஏதேதோ பண்ணி பார்த்துட்டான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகிற மாதிரியும் இல்ல. அந்த பொண்ணு அப்படியே விங்ஸ் திறந்து கீழே வர மாதிரியே சொல்றா. வந்து என்ன நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருக்கணும், அதே மாதிரி என்னை கொல்றதுக்கு நீ ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. நீ வந்து என்னதான் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும், எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா மாறினாலும் உன்னால என்ன கொல்ல முடியாது, அதுவும் எப்பயுமே. இப்படி இவன் என்னதான் சொன்னாலும் அங்க ஹீரோ ரொம்ப காமா இங்க போறானா. இதை பார்த்து அவ கேக்குறா, ஆமா அடே நீ வந்து எங்கடா போற? நீ வந்து இப்போ தோல்வியை ஒத்துக்க போறியா? ஹீரோ பார்த்தா அதெல்லாம் கணுக்காம நல்ல கைய அப்படியும் எப்படியும் உதறான். அங்க இப்போதான் விஷயத்தையே சொல்றான். நான் வந்து யோசிக்கிறேன், அதாவது என்னால எந்த அளவுக்கு பயங்கரமா இந்த கட்டியை வீச முடியும்னு. ஏன்னா நான் வீசுல இது 1 இல்ல 2 தாக்குதல்லையே உடஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அதுவும் நீ என்னதான் பண்ணாலும் என்ன வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓ அப்படியா? அப்போ இந்த
இந்த உலகத்தையே நான் அழிச்சிட்டா? இது கேட்ட அந்த பொண்ணே ஷாக் ஆகுறான். ஏன்னா ஆளு உலகத்தையே அழிக்கிறத பத்தி பேசுறான். அப்படியா? அப்போ உன்னால இந்த உலகத்தையே அழிக்க முடியுமா? நீ சொன்ன உன்னை என்னால கொல்ல முடியாதுன்னு. அதனால இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன். அதனால என்ன தெரியுமாவும், நீ ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன்ல மாட்டிப்ப. ஏன் ஸ்பேஸ்ல போய் எங்கேயாச்சும் மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓ அப்படியா? நீ என்ன சொல்லுவ அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீ என்ன யோசிக்கிற? என்னால அப்படி பண்ண முடியுமா? ஏன்னா நீ சாதாரணமான ஒரு மனுஷன் தான். அதுதான் நான் சொல்றேன். உன்னை என்னால அழிக்க முடியாது. ஆனா இந்த உலகத்தையே என்னால அழிக்க முடியும். நான் இன்னைக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தினேன். அது என்னோட அரை ஸ்ட்ரென்த் கூட இல்ல. ஓ அப்படியா? உன்னால இந்த உலகத்தை அழிக்க முடியுமா? அப்படி நீ அழிச்சா நீயும் என் கூடயே சாக மாட்டியா? அது சிம்பிளா ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ல நீயும் செத்து போற மாதிரி ஆகும். அப்புறம் எப்படி இந்த ரிவெஞ்ச் ரிவெஞ்சா இருக்கும்? என்ன நீ இன்னமும் சாட்டிஸ்ஃபைடா இல்லையா? ஏன்னா நீ எனக்கு கொன்னுட்ட. நான் இந்த கேமுக்காக செலவும் பண்ணேன். இருந்தாலும் என்ன பண்றது, இந்த கேம்ல எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நான் நம்பினவங்க எல்லாருமே எனக்கு கை விட்டு போனாங்க. கடைசியில நீயும் என்னை ஏமாத்திட்ட. அங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவன் பைத்திய மாதிரி சிரிக்கிறான். இந்த உலகத்துல சர்வே பண்றதுக்கு நம்ம ஃபிட்டஸ்டா இருக்கணும். அதாவது சிம்பிளா சொன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் பிரச்சனை இல்ல. நான் இந்த உலகத்தை சூசைடல் பாம்பை வச்சு மொத்தமா அழிக்க போறேன். ஏன்னா நீ யோசிச்சு பாரு, ஒரு மனுஷனுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் மத்தவங்களையும் அப்படியே கீழே தள்ளி விடுவான். புரியுது அவனுக்கு? இது கேட்டு அவன் ரொம்ப பயந்து போறான். ஏய் நீ இரு அதுக்குன்னு நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அது எதையுமே கேட்கல. அவன் ஒரு பயங்கரமான வில்ல மாதிரி அப்படியே தட்ட அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வேவ்ஸ் அப்படியே கிரியேட் ஆகுது. இதை பார்த்து யூரஸும் சரி அந்த பொண்ணும் சரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அடுத்த செகண்டே அங்க நாலா பக்கமும் அந்த வேவ்ஸ் பறவை அந்த உலகமே நாலா பிரிய ஆரம்பிக்குது. அடுத்த அடியில இந்த உலகம் அப்படியே உள்ளுக்குள்ள துண்டு துண்டாகுது. அப்படியே அந்த கேமோட சர்வரே அப்படியே பிளாக் ஆயிடுது. சீன் அப்படியே பிரசன்ட்க்கு வருது. வெளியில குரோனோ லைஃப் யாரெல்லாம் விளையாடுனாங்களோ அவங்க எல்லாருமே ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. ஏன்னா உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு. அவனோ ஒரு பைத்தியக்காரன் இந்த மாதிரி உலகத்தையே அழிச்சிட்டானா? அங்க யாருக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா சடனா எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. அங்க பாவம் ஓனர்லாம் கேக்குறான், ஆமா பசங்களா என்ன ஆச்சு? எல்லாருமே ஒரே டைம்ல வெளியில வரீங்க. பசங்க ரொம்ப கோவமா இருக்காங்களா? அங்க ஓனருக்கு என்ன பண்ணும் தெரியல. அமைதி பார்த்தணும்னு சொல்லி எதோ சொல்றான். இந்த மாதிரி சர்வரை பிரேக்ல விட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு. இருந்தாலும் சில பேருக்கு அங்க புரியல. ஏன்னா சடனா அவங்க வெளியில வந்துட்டாங்க. நான் ஹீரோ அடிச்சாடியில மத்த கான்டினென்ட்டும் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சுல. அந்த சைட்ல இருந்தவங்களுக்கு எதுவுமே தெரியல. அங்க குரோனோ லைஃபோட ஓனர் ஒரு கிட்டலாம் அவங்க கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் இப்போ சர்வரே காட்டல, சர்வர்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் காட்டுது. அங்க கான்டாக்ட் பண்ணக்கப்புறம் யாரு சர்வர்ல இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்தா ஒரே ஒருத்தங்க சர்வரோட லிங்க் ஆகி இருக்கிற மாதிரி காட்டுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோ ஒண்டி தான் சர்வர்ல இன்னமும் இருக்கான். ஆமா நான் எங்க இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது அவனுக்கு ரொம்ப ஸ்டேஞ்சா தெரியுது. அங்க திடீர்னு இன்னொருத்தனும் வரான். ஏய் நீ இந்த உலகத்தையே அழிச்சிட்டப்பா. அந்த உலகம் எல்லாருக்குமே எதுக்கு தெரியுமா தெரியும்? அந்த உலகம் அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா நீ அநியாயமா அழிச்சிட்ட. ஏன்னா அந்த பிளானட் அது எங்க அம்மாவோட ஒரு ஃபேவரட்டான பிளேஸ். ஆமா நீ யாரு? நீ எப்படி இங்க இருக்க? நானா? அங்க அவனும் ஒரு சில செகண்ட்ஸ் அப்படியே யோசிச்சுட்டு கொடூரமா சொல்றான், நீ யோசிச்சு பாக்குற மாதிரி நான் தான் கடவுளே. சரி நீ கடவுளா இரு இல்ல ஏதாச்சும் இரு, எனக்கு அந்த ஐடென்டிட்டி அது பிரச்சனை இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த கருப்பு முடியோட அவளை நீ எங்கேயாச்சும் பாத்தியா? அவ எங்கதான் போனா? ஏய் உனக்கு என்ன கண்ணுக்குன்னு தெரியாதா என்ன? இப்போ நீ இருக்க இடத்துல நீயும் நானும் ஒண்டிதான் இருக்கும். என்ன பேசின்னு இருக்க கருப்பு முடியோட ஏதோ ஒரு பொண்ணுன்னு? இது கேட்டோடனே அங்க ஹீரோக்கா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இப்போ இந்த உலகத்துல அங்க ஹீரோ ஒண்டிதான் இருக்கான். அதெல்லாம் பார்த்து அந்த கடவுளும் கேக்குறான், ஆமா என்ன உனக்கு பிரச்சனை? நீ தான் எல்லாரையுமே கொன்னியா? அப்படி நீ எல்லாரையுமே கொன்னும் இந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கா அப்படி நீ கேக்குற? நீ என்ன ஒரு முட்டாளா? ஏன்னா அவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ல யாரால தப்பிக்க முடியும்? இது கேட்டோடனே அங்க ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் சொன்னதை பண்ணிட்டான். ஏன்னா அந்த காடஸ அவன் கொன்னுட்டான். அங்க ஹீரோவும் பயங்கரமா கத்துறான், நான் கொன்னுட்டேன் ரிவெஞ்ச நான் கொடுத்துட்டேன். நான் இதுக்காக தான் ஆசைப்பட்டேன். நான் இதையும் நான் பண்ணிட்டேன். யூரஸ் உனக்கு புரியுதா? அதாவது நான் பண்ணிட்டேன். நான் என்னோட ரிவெஞ்ச குத்துட்டேன்டா. நீ என்ன இன்னமும் கம்முன்னு இருக்க? ஆனா யூரஸ் கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வரல. அங்க யூரஸ் அவன் தட்டிலாம் எழுப்புறான். அடே யூரஸே நீ இதுக்குள்ளதான் இருக்குன்னு தெரியும், சீக்கிரமா எழுதுக்கோ. நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி இப்போ இருக்க நம்ம ஏரியால நீயும் நானும் ஒண்டிதான் இருக்கும். இதை தாண்டி இங்க வேற யாரும் இல்ல. அதனால நீ யோசிக்க கூடாது அது திரும்பவும் இங்கெல்லாம் வரும்னு. சரி இப்போ கரண்டா நான் ஒண்டிதான் இந்த கேம்ல இருக்கேன் அப்படின்னு காட்டுது. அப்பனா நீ யாரு? நீ என்ன ஒரு எம்பிசி கேரக்டரா இல்ல நீ தான் இந்த கேமோட அட்மினிஸ்ட்ரேட்டரா? நினைக்கிற மாதிரி நீ சொன்ன ரெண்டு விஷயமும் நான் இல்ல. அங்க ஏதோ ஒன்றை சொல்றான். ஆனா அந்த விஷயம் அப்படியே கிராக் ஆகுது. ஏன்னா மனுஷனப்பா ஏதோ ஒரு இன்க்ளூடர் அவங்க உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்படி இவங்க சொல்ல அங்க ஏதோ ஒரு விஷயமும் பளபளப்பா ஜொலிக்குது. அங்க காட சொல்றாரு, நான் அவ்வளவுதான் இங்க இருந்து போறதுக்கான டைம். நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன்.
நம்ம வேற நிகழ்ச்சி பார்க்கலாம். அதனால நீ வந்து ஃபியூரிக்கு நான் ஹாய் சொன்னேன் அப்படின்னு சொல்லு. இது கேட்கறாங்க ஹீரோக்கு எதுவுமே புரியல. அடே என்னதுடா ஃபியூரி எதேதோ நீ சொல்ற, ஆனா இப்படி சொல்றதுக்குள்ளேயே அங்க சர்வர் கட் ஆயிடுது. நீங்க வந்து இந்த கேமை விட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு மெசேஜ் ஒண்ணி வருது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. அங்க ஹீரோவும் இருக்கானா, என்ன ஒண்ணு அங்க ரொம்ப அவன் கடுப்பா இருக்கான். அவன் வந்து கடைசியில ஏதோ ஒன்று சொன்னா எனக்கு புரியல. அதே மாதிரி என்ன இளவது ஃபியூரி யாருதான் அவரு இப்படி இவங்க பேசும்போதே அங்க நிக் ஃபியூரி மாதிரியே ஒரு பர்சன் இருக்கான். இவனோட பேரு தான் உண்மையிலேயே ஃபியூரி. இவனுக்கு தான் அந்த கடவுள ஒரு ஹாயம் சொல்லிருப்பான். இப்பதான் ஃபியூரியே வரும்போது சொல்றாரு, உன்னோட பேரு லீ ஜிஹூ, உனக்கு 21 வயசாகுது அதானே, நீ வந்து 3 மாசமா இந்த குரோனோ லைஃப் இந்த கேம் வந்து விளாடுற. ஆனா நீ தேர்ந்தெடுத்த அந்த வெப்பன் அது வந்து 99+ இருக்கிற ஒரு உடன் ஸ்டிக்கு அதுதானே. அது சரி, இந்த மாதிரி நீங்க யாரு, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் உன்னோட குச்சை உன்கிட்ட இருந்து பறிக்க போறேன். என்னோட பேரு ஜிஹோ. நான் வந்து ஒரு சாதாரணமான பையன். 3 மாசமா இந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்ல நான் வந்து ரொம்ப அற்புதமா 55,000 காயின்ஸை கொடுத்து நிறைய விஷயத்த வாங்கி போட்டு ஒரு பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு யோசிச்சேன். கடைசியில யாருமே என்னை ஏத்துக்கல. நான் வந்து ஒரு அனாதையா இருக்கிற ஒரு பிளேயரா மாறிட்டேன். அதுக்கப்புறம் என் கையில ஒரு குச்சி வந்து மாட்டிக்கிச்சு. நான் ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்னேன். அவங்க யாரையுமே எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்தா. அந்த பொண்ணுக்குள்ள போய் இந்த உலகத்தையே நான் அப்படியே துண்டாக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேற ஒரு சர்வருக்கு போனேன். அங்க திடீர்னு காட வந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரு சடனா மாஞ்சு போயிட்டாரு எதுவும் சொல்லாம. இப்போ வந்து நான் கரண்டா இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கினேன். நெக்ஸ்ட் சீன்ல அவனுக்குன்னு சாப்பாடெல்லாம் போட்டு இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏய் என்ன பார்த்துன்னு இருக்க, சாப்பிடு, இது வந்து உனக்காக தான். உங்க ஹீரோக்கு இன்னமும் எதுவுமே புரியல. அதாவது இங்க என்னதான் போயின்னு இருக்கு அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப நம்ம சாப்பிடுற இந்த ரெஸ்டாரண்ட் இங்க வந்து நான் அடிக்கடி வருவேன். ஆனா நான் இப்போ உன்கிட்ட எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். இது எப்படி ஆரம்பிச்சது உனக்கு தெரியுமா? நான் குரோனோ லைஃப் கம்பெனியை ஃபர்ஸ்ட் தொடங்கினேன். அதுக்கப்புறம் அதுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுத்து இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்தேன். அது அப்பனா நீங்க வந்து ஆமா நீ சொல்ற மாதிரி தான். அதாவது உனக்கு இன்னுமா புரியல, நான் தான் குரோனோ லைஃபோட பிரசிடென்ட். அதே மாதிரி என்னோட பேரு சோ. நீங்க வந்து பிரசிடென்ட். அப்போ இவங்க எல்லாம் யாரு? அதாவது கேங்ஸ்டர் மாதிரி இவங்க கூட இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்னோட கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸ். இவங்கள ஒருத்தங்க ஒரு வித்தியாசமான விஷயத்த உருவாக்கி இருக்காங்க. உதாரணத்துக்கு இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து ஒரு மாடலரு. ஒருத்தங்களையும் நான் வந்து ஒரு விஷயத்துக்கு லீடரா போட்டிருக்கேன். ஒருத்தனை சவுண்டுக்காகவும் இன்னொருத்தனை மார்க்கெட்டிங் அதுக்காகவும் போட்டிருக்கேன். ஆனா நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு கேங்ஸ்டரா இருப்பீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப பயந்து போயிட்டேன் உங்களை பார்த்து. ஆனா இப்ப நீங்க என்ன தேடி எதுக்கு வந்திருக்கீங்க? அதாவது என்ன விஷயம் புரியல எனக்கு. உனக்கு இன்னுமா புரியல? நான் இன்னமும் உன்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். நீ வந்து அந்த அறையில இந்த பத்தியா, அதாவது அந்த கேமிங் சென்டர்ல அந்த அறையில தான் உனக்கு அந்த குச்சம் கிடைச்சது. நான் இப்போ வந்ததுக்கு காரணம் அந்த ஐட்டம், இந்த 99+ அந்த ஐட்டம் நான் திரும்பவும் கொண்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். அப்போனா நீங்க வந்து இப்படி சொல்லாதீங்க. அந்த ஐட்டம் வந்து ஒரு பக்கா, இது வந்து பக்கெல்லாம் இல்ல. நான் வந்து கஷ்டப்பட்டு என்ஹான்ஸ் பண்ணேன். ஒரு அடியை அடிச்சு. நான் அவரு இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு, 10 வாட்டிக்கு மேல அதை பண்ணா அதோட இது வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. எனக்கும் இந்த விஷயம் வந்து நல்லாவே தெரியும். இது கேட்டோடனே அவனுக்கு அப்படியே வியர்வியா சிந்த ஆரம்பிக்குது. அப்போனா இது வந்து பக் இல்ல தானே? ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்லட்டா, அதாவது 10 டைம் தான் அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல அதை பண்ண ஆரம்பிச்சா 3% ஏறும். ஆனா அப்படியே அது குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நாங்க வந்து இதை ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியை காட்டுறாங்க. அது முன்னாடி ஒரு 21 லெவல் இருக்க ஒரு மாஸ்டர் கூட அவங்க சண்டை போடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஜிஹோவும் பார்த்துன்னு இருக்கான். அட என்னடா ஹீரோ கிட்ட ஸ்டிக்கை வந்து அவங்க பிடிங்கிட்டாங்கன்னு பார்த்தா கையில ஸ்டிக் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களே. இப்பதான் நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. என்ன ஆயிருக்கும்னா, அங்க வந்து ஹீரோ கேட்டிருப்பான், ஆமா நீங்க என்ன சொல்றீங்க, இது ஒன்னும் பக் ஐட்டம் இல்ல, அதை நானா கஷ்டப்பட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணேன். ஓ அப்படியா? அப்போ நீ சொல்றபடி பார்த்தா நான் பண்ற விஷயம் அது ஃபேரா இல்ல. சரி நான் வந்து அதை பர்சனலா பாக்குறேன். அது வந்து பக் ஐட்டமா, அது பக் ஐட்டம் இல்லையான்னு அவர் அங்க செக் பண்ணி பார்க்க அது வந்து பக் ஐட்டம் இல்ல. ஏன்னா அவன் ஸ்டார்டிங்ல ஒரு மிகப்பெரிய அந்த பாப் மாஸ்டர், அதாவது குரோனோ லைஃப்லயே அந்த பெரிய மாஸ்டரை கொண்டு இருப்பான். அது வழியா அவனுக்கு எபிலிட்டியும் கிடைச்சிருக்கும். 1 மில்லியன் ஆளுங்களையும் அவன் கொண்டு இருப்பான். ஏன் இந்த உலகத்தையே அவன் அழிச்சிட்டான். அது ஒரு பக் ஐட்டம் இல்லன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அது வந்து ஒரு பக் ஐட்டம் இல்லன்னு எனக்கு தெரியுது. அஸ் அ குரோனோ லைஃப் யூசரா நீ வந்து அதை வச்சுக்கலாம். நாங்களும் அதை தான் ப்ரொவைட் பண்ணுவோம். எங்களோட ரூல் படி நாங்க வந்து அப்படியே விட்டுருவோம். அந்த குரோனோ லைஃப்ல அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நீ பண்ண விஷயம், நீ வந்து அப்படிலாம் பண்ண தேவையில்ல. நாங்க எல்லா யூசரையும் அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம். அந்த கேம்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால இந்த உலகத்தை அழிக்கிறத விட்டு ஜாலியா என்ஜாய் பண்றத பாரு. இதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். கீழே அந்த மாஸ்டர் கூட ஒரு மிகப்பெரிய சண்டையே போயிருக்கும். ஆனா அந்த சண்டையில ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா தாக்கியிருப்பா. ஆனா அவளால அவங்க வந்து தோத்து போற மாதிரி ஆயிதா. இதனால அங்க இருக்கிற அந்த பையன் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். எல்லாமே உன்னாலதான், நீ இந்த நாள் தான் நாங்க வந்து தோத்து போனோம். காரணம் நீதான். நீ வந்து எதுக்கு இருக்கணும், எல்லாம் இருக்கவே கூடாது, மரியாதையா ஓடி போயிடு அப்படின்னு
அப்படின்னு அங்க தப்பா பேசுறதும் இல்லாம தப்பான விஷயத்த காட்டிட்டு வர அவன் போறான். இது எல்லாத்தையுமே மேல இருந்து நம்ம ஹீரோவும் பாக்குறான். அவனுக்கு அவளை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவளை பார்க்கும் போது ஏதோ இவனையே பாக்குற மாதிரி இருக்கு. அங்க பயங்கரமா கத்துறான். அடே படுப்பாவீங்களா, உங்களை நம்பி நான் வந்த பாத்தீங்களா, நான் வந்து டீம்லயும் நீங்க சேர்த்துக்கல, என்ன அநியாயமா நீங்க எப்படி விட்டீங்க, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, நாசமா போயிடுவீங்க. வெப்பனுக்காகவும் என்னோட ஆர்மருக்காகவும் நான் எவ்வளவு காசை செலவு பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கேம் இது வந்து ஒரு கேவலமான கேமா இருக்கு. இதே விஷயத்த தான் நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். ஜீஹோவும் இதை பார்க்க அவனுக்கு அவனையே பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணு சொல்றா, அவ்வளவுதான் நான் வந்து போறேன், நான் தனியாவே ஹண்ட்டுக்கு போக போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அப்படியே அவ போறாளா, அங்க முன்னாடி பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர் அவன் முன்னாடி நிக்குது. இதனால அவ ரொம்ப பயந்து போயிடா. ஏன்னா அவளால் அங்க எதுவுமே பண்ண முடியல. இந்த மாஸ்டரும் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட மாஸ்டர் அப்படியே இவளை கொல்லலான்னு வந்தா அங்க திடீர்னு ஹீரோ வரா. நான் வந்து எதுக்கு இதை பண்றேன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த ஓனர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணோம், நான் அதுக்குன்னு நான் ரொமான்ஸ் அந்த விஷயத்தெல்லாம் பண்ண போதில்ல, இந்த கேமை என்னோட வழியில நான் என்ஜாய் பண்ண போறேன். சம வேகமா வந்து அந்த வெப்பனை அப்படியே வேவ் பண்றானா, இதனால அந்த மாஸ்டர் அங்க இருக்கிற இடமே தெரியாம அழிஞ்சு போகுது. நான் ஒன்னும் இதை சிம்பத்திக்காக பண்ணல. அங்க இப்பதான் அந்த பொண்ணை கண்ணை வந்து பாக்குறா. அவளால எதையுமே நம்ப முடியல. ஏன்னா அவ இன்னமும் சேஃபா இருக்கா. அவன் முன்னாடி ஹீரோ வர சிச்சன் இருக்கான். நான் வந்து இதை பண்றதுக்கு எனக்குன்னு சில பல ரீசன் இருக்கு. ஏன்னா நான் வந்து இங்க ஃபன் பண்றதுக்காக வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் என்னால இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயம் இதே மாதிரி கொடூரமாவும் பயங்கரமாவும் நடக்க போகுது. அதுக்கு இதுதான் ஒரு ஸ்டார்டே. இப்பதான் அந்த பொண்ணு கிட்டே அவன் பேசுறான். நான் வந்து உங்களோட பார்ட்டியில ஜாயின் பண்ணலாமா, அதாவது நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கலாமா? ஆனா அந்த பொண்ணு இவனோட காஸ்டியூமையும் இவனோட நடவடிக்கையும் பார்த்து வந்து ஒரு பிகினர் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அங்க இதனால நடு விரல காட்டி விட்டுறா. என்னாலலாம் உன் கூட சேர முடியாது, சேர்ந்தா விளங்கும் அப்படின்னு அவ போக ஆரம்பிக்கிறா. அங்க ஹீரோக்கும் எதுவுமே புரியல. ஏன்னா அவன் தாக்குனதை அவ பார்த்தாலா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. அங்க ஹீரோவும் அப்படியே பின்னாடி போறான். நெக்ஸ்ட் சீன் அப்படியே பிரசன்ட் கொத்து இந்த விஷயம் அப்படியே எல்லாருக்கும் தெரிய வருது. அது ஹீரோ வந்து இந்த உலகத்தையே அழிச்சிருப்பால, கொரோனா உலகத்தை அழிச்சனால அது வந்து ஒரு மிகப்பெரிய கேமா இருந்திருக்கு. நிறைய பேரோட கனெக்டிவிட்டி அப்படியே போயிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த பர்சன் அவன் தான். அவன் மேல ஒரு 10 பில்லியனுக்கும் மேல பவுண்டியும் இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அதாவது நம்ம ஹீரோ என்ன ஒரு ஹேக்கரா இல்ல அவன் ஒரு பக் கிரியேட் பண்ணிருக்கானு? அப்படியே ஒரு நார்மலான யூசரால இப்படி பண்ண முடியும்? அவன் கண்டிப்பா ஒரு ஹேக்கரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இத பத்தி தான் ஒரு கான்ட்ரவர்சியா வெளி உலகத்துல போயின்னு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ரெண்டு பேரும் பேசின்னு இருக்காங்க. ஏய் நீ வந்து கேள்விப்பட்டியா, நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. தான்ப்பா இந்த மாதிரி சர்வரை எவனோ ஒருத்தன் டவுன் ஆக்கி விட்டானே, அதான் இந்த உலகத்தையே அழைச்சு அதை பத்தி எல்லாம் நீ கேள்விப்படலையா? ஒரே ஸ்ட்ரைக்ல நிறைய பேரை கொன்னா. என்னது, என்னால நம்பவே முடியல. அப்படிலாம் யாரால பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனா உனக்கு தெரியாது, இந்த போஸ்டர்ல இருக்கான் பாத்தியா, இவன் தான் அந்த பயங்கரமான ஆளு, இவன் தான் அப்படி பண்ணானா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை காட்டினா அவன் ஹாயா சுத்தின்னு இருக்கான் ஒரு ஜெட்டியை போட்டுன்னு. இந்த ஜெட்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சீரிஸோட ஞாபகம் வரும், பிரேக்கிங் பேட். அதை நீங்க பார்த்துன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதை பத்தி பேசுறேன்னு. அங்க ஹீரோ இன்னமும் விடாம அப்படியே அந்த பொண்ணு பின்னாடியே போறான். அந்த பொண்ணு என்னதான் சொன்னாலும் அப்படியே அவ பின்னாடியே அவன் போயின்னு இருக்கான். ஆமா நீ வந்து எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கின்னு இருக்க? நான் வந்து எதுக்கு உன்னை ஃபாலோ பண்றேன்? நான் வந்து உன்னை ஃபாலோலாம் பண்ணல, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா போறோம். அதாவது நம்ம ரெண்டு பேருமே ஒரு டீம் மாதிரிப்பா. என்னது, நான் எப்போ ஒத்துக்கினேன்? நான் ஒன்னும் ஒத்துக்கல. அதாவது நீ என்னோட டீமும் இல்ல. அதே மாதிரி உன்ன மாதிரி ஒருத்தன் கூடலாம் நான் வந்து ஒரு டீமா ஜாயின் பண்ண விரும்பல. நான் நீ ரொம்ப புவரா இருக்க, உன்கிட்ட எதுவுமே இல்ல. நீ எதுக்கு என்ன பார்த்து அப்படி சொல்ற? ஆமா நான் என்ன தப்பாவா சொல்றேன்? நான் நீ உன்னையே பாரா, நீ போட்டு இருக்கிறது வெறும் ஒரு ஜெட்டி, இதுவும் வெள்ளை கலர்ல இருக்கு. யாரோட ஜெட்டியை நீ சுட்டு போட்டு இருக்கியோ தெரியல. ஐயோ நீ வந்து என்னோட ஜெட்டியே பார்த்துன்னு இருக்க, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இந்த ஜெட்டி இது வந்து என்னோட குடும்ப பொக்கிஷம். அந்த ஜெட்டி இருக்கட்டும், இந்த மாதிரி நீ வச்சுன்னு இருக்க இந்த கட்டை அது கூட லெவல் 1 தான். அதனால மரியாதை ஓடி போயிடு. எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தேவையே இல்ல. என்ன இவ, நான் அவளை காப்பாத்தினேன், இருந்தாலும் எதுவுமே அவ கண்டுக்கவே இல்ல. ஏன்னா அவ முன்னாடி அத்தனை மாஸ்டர் வந்தது, சடனா எல்லாமே எங்க போச்சு அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியலையா என்ன? அட பாஸ், நீங்க வந்து மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அந்த மாஸ்டரை கொல்லும் போது அந்த பொண்ணு அவளோட கண்ணை மூடி வச்சிருந்தா, அதனால நீங்க பண்ண விஷயம் வந்து அவளுக்கு தெரியவே இல்ல. அதனால தான் அவ இன்னமும் உங்களை கண்டுக்கவே மாட்டா. ஓ இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அப்பனா அவளுக்கு தெரியல நான் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. சரி அப்பனா இதே ஒரு அட்வான்டேஜா வச்சுக்க வேண்டியதான். அதாவது நான் என்னோட பவரை நான் மறைக்க போறேன். அட நீங்க எங்க போறீங்கோ, இருங்கோ இருங்கோ அப்படின்னு அவன் பின்னாடியே போறான். என்ன நீங்க அப்படியே விட்டு போக கூடாது. நான் வந்து பாவமா இல்லையா, என்ன நீங்க கேரி பண்ணிக்கணும். என்னது, நான் வந்து உன்னை வச்சுக்கணுமா? ஏன்னா நீ வந்து ஒரு புது ஆளு, உன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் ஹீரோ திரும்ப அதே தான் சொல்றான். கூடவே மாஸ்டர் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்ல அவளுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னது மாஸ்டரா? நீ வந்து என்ன மாஸ்டர் தானே சொன்ன? நான் இதுக்கு முன்னாடி ஒரு டீமா இந்த ஆளுங்க அவங்க வந்து இந்த பொண்ணை மதிக்கவே இல்ல, இவன் மேலேயே துப்பிட்டு பண்ணக்கூடாத சில பல விஷயத்த பண்ணிட்டு போனாங்க. ஆனா இவன் அப்படி இல்ல, இவன் என்னைய மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறான். பரவாயில்லையே, இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதே மாதிரி என்னோட பவரை ஹைட் பண்ணி இவ கூட இருந்தலாம் போல. என்னது, உங்களோட பவரை ஹைட் பண்ண போறீங்களா? அட மாஸ்டர் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு கத்தி சொல்றா, நீ வந்து அதுக்குன்னு
என்னை வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. பொண்ணை இப்படி நீ சொன்னா ஒரு மாதிரி எனக்கு வெக்கமா வருது. ஏன்னா மாஸ்டர்னு சொல்றவங்க இந்த மாதிரி வீக்கா இருக்கிறவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதாவது இவங்க 2 பேரும் இதுக்கு மேல பார்ட்டியா இருக்க முடியுமா? அவளோட லெவலையும் அவங்க காட்டுறாங்க. அவளோட லெவல் அது 24ல இருக்கு. இதனால இவங்க 2 பேருமே ஒரு டீமா ஃபார்ம் ஆயிடுறாங்க. சீன்ல ஒரு பயங்கரமான முயல் மாஸ்டரை அப்படியே அவ தாக்கி கொள்றா. அந்த மாஸ்டரோட லெவலும் லெவல் 4ல இருக்கு. அங்க ஒரு மாஸ்டரும் அப்படியே தாக்க வர இவ அங்கல இருந்து அப்படியே தப்பிக்கிறா. அங்க இன்னமும் ஒரு 3 மாஸ்டர் வருமா, அப்படியே பறந்து ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறா. இவ அடிச்ச கிக்ல அந்த மாஸ்டர் அப்படியே செதஞ்சு போகுது. இதை பார்த்து இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் வர அவ இன்னமும் சந்தோஷமா எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிக்கிறா. இது வந்து கவலைப்படாத மாஸ்டர், நான் இருக்கேன், நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அங்க நம்ம ஆளுங்களை பார்த்தா அவங்க ஜாலியா உட்காந்து இந்த ஃபைட்டை பார்த்துன்னு இருக்காங்க. அட உண்மையிலேயே அந்த பொண்ணு நல்லா திறமையா தான் இருக்கா. ஏன்னா அவ நல்லாவே ஃபைட் பண்றா. அதனால நம்ம இப்படியே இருக்கலாம். ஏன்னா இங்க இருக்க மாஸ்டர் அந்த அளவுக்கு டேஞ்சரஸா இல்ல. அதனால அவளே பார்த்துப்பா மீதி விஷயத்த. ஆமா மாஸ்டர், நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவகிட்ட இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட் அது உண்மையிலேயே நல்ல எக்யூப்மெண்டா இருக்கு. ஏன்னா அவ போட்டுன்னு இருக்க அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே மில்லியன் கணக்குல இருக்கும். சும்மா நான் ரஃபா சொன்ன அவ கையில இருக்க அந்த வெப்பன் இதோட விலை ஒண்டி ஒரு 10 மில்லியன் கேஷ் இருக்கும். அப்போனா அவ டோட்டலா வச்சிருக்க எக்யூப்மெண்ட் அது எல்லாமே அவ்வளோ விலையா பத்தி அவ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பா. நீங்க தான் கவனிக்கல மாஸ்டர். அவ சொன்னால இந்த மாதிரி என்னோட வெப்பனை பத்தி உங்களுக்கு தெரியுமா, விலை இது வந்து ரொம்ப அதிகம். ஆமா அவ வந்து சொன்னால அதுக்குன்னு எல்லா வெப்பனையும் சேர்த்து பார்த்தா ஒரு 100 மில்லியனா, அவ்வளவா செலவு பண்ணுவாங்க. இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க அந்த பொண்ணு பயங்கரமா வந்து கத்துறா. அடே ஜெட்டி போட்ட பயலே, நீ வந்து என்ன பண்ணிருக்க ஜெட்டி பையில, இதே மாதிரி நீ கம்மனந்தா நான் வந்து அப்படியே உன்னை விட்டு போயிடுவேன். ஏன்னா நீ ஒண்ணுமே பண்ணாம ஒரே இடத்துலயே உட்காந்துன்னு இருக்க. அட்லீஸ்ட் அந்த ஸ்டிக்கை வச்சாச்சு நீ அடிக்க பார்க்கணும். என்னது இதை வச்சா? ஆமா அதை வச்சுதான் நீ அடிக்க தான் இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறுவ. உனக்கு என்ன தெரியாதா என்ன? இப்படி இவங்க பேசும்போது ஒரு மாஸ்டர் அந்த பொண்ணு அப்படியே சாப்பிடலான்னு வருமா. இதவ பாத்திருக்க மாட்டா. ஹீரோ சும்மாதான் தட்டுறான். அதுக்கே அந்த மாஸ்டர் எங்கேயோ போயிடுது. இந்த விஷயத்தெல்லாம் அவ பார்க்கவே இல்ல. அந்த மாஸ்டர் எங்கேயோ போயிடுமா. அதுக்கப்புறம் தான் அவ பாக்குறா, என்ன இது இங்க பயங்கரமா காத்தச்ச மாதிரி இருந்தது. இவளுக்கு தெரியல, அதாவது நான் தான் அந்த மாஸ்டரை கொன்னனு. இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க அவளுக்கு ஒரு மெசேஜோ வருது. இதனால அவ சீக்கிரமா நான் கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. வந்து அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மாஸ்டரை வேட்டையாடப்பாரு. அதனால உனக்கு லெவல பச்சை ஆகும். போனக்கு அப்புறம் அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த பொண்ணு வந்து அப்படி என்ன பண்ண இருக்கா அவளோட ரியல் லைஃப்ல, இவளுக்கு எப்படி 100 மில்லியன் வந்து கிடைக்குது எனக்கு தெரியல பாஸ். அந்த பொண்ணு வந்து கோல்டன் ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபேமிலியில பொந்திருப்பான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கா. பொண்ணும் எழுந்துக்கிறான். இப்பதான் அவன் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அவன் கூட இருக்குது அது வந்து அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிக்கலனாலும் அது நல்லா இருக்கு. சைடு அங்க இன்னொருத்தவங்களும் வந்து பயங்கரமா கத்துறாங்க. திரும்ப ஆரம்பிச்சிட்டியா, நீ எவ்வளவு நேரம் தான் அதையே போட்டு இருக்க போற? அதே மாதிரி உன்னோட வேலை அதை வந்து நீ அப்படியே விட்ட, எப்பதான் நீ பண்ண போற? எனக்கு தெரியும், நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அந்த பொண்ணையும் அவங்க பயங்கரமா கத்தி வர்றாங்க. ஏன்னா அவ கேம் விளையாடும் போது முன்னாடி போட்டுக்கினே விளையாடி இருக்கா. ஹேய் இதனால உன்னோட முகத்துல அந்த மார்க் வந்து அப்படியே இருக்கும். எனக்கு தெரியும், நான் மேக்கப்பா போட்டுக்கிறேன். நீ வந்து ஒரு பெரிய ஐடியலா இருக்க. இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் நீ கவனிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ஏதோ ஒரு ஐடியலுக்காக தான் வெயிட் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணு தான். அதனாலதான் இவகிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்கு. இவ கேம்ல அந்த அளவுக்கு பணத்தை போட்டிருக்கா. பெஸ்ட் சிங்கர், அதாவது அந்த ஐடியல் வர போறாங்க. எல்லாருமே தயாராருங்க. அந்த பொண்ணும் வந்து பாட்டு பாட அவங்க எல்லாருக்குமே அவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணோட பேரு ஹானா. என்னதான் இந்த பொண்ணு ஒரு ஐடியலா இருந்தாலும் இந்த பொண்ணுக்குன்னு ஒரு ஹாபி இருக்கு. அதுதான் கேம் விளையாடுறது. அது யாருக்குமே அவளுக்கும் தெரியாது. இன்னொரு விஷயத்த நான் சொல்ல வந்துட்டேன். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேரோட முகமும் கேம்லயும் சரி ரியாலிட்டிலயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. அவன் முன்னாடி ஏகப்பட்ட பன்னி மாஸ்டர் வருமா. அதை பார்த்து அவன் சொல்றான், அவ வரதுக்குள்ள நான் எப்படியாச்சும் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா எதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங்? அதுவா என்னோட பவர்ஸை மறைக்கிறதுக்கு. ஒரு புது மூவியும் கண்டுபிடிக்கிறான். ஆனா இந்த புது மூவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த உலகத்துல அந்த காண்டினென்ட்ல ஒண்டி அடிக்கடி வெடிப்பு ஏற்படுது. இதையும் அந்த ஆளு பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, அந்த காடு தான். பரவாயில்லையே, இவன் வந்து ஒரு புது மூவை கத்துக்கினானா, இது நல்லா இருக்கு. அதாவது ஹிட்டிங் வித்தவுட் கில்லிங், இது நல்லா இருக்குல்ல மதர். இந்த ஐடல் பொண்ணை பத்தி தான் சொல்றாங்க. இந்த ஐடல் பொண்ணு வெளி உலகத்துல அவளை ஒரு பெஸ்டான ஐடலாவும் பெஸ்டான ஒரு சிங்கராவும் எப்பயுமே தான் அவளை காட்டிப்பா. இதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவோட சீனை காட்டுறாங்க. அங்க ஒரு இன்டர்வியூவும் நடக்குது. எங்களால நம்ப முடியல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடைஞ்சிருக்கீங்க, அதுவும் 14வது முறை. இங்க பாடுற அந்த பாட்டு மத்த விஷயம் எல்லாமே அப்படியே வேற லெவல்ல இருக்கும். எப்படி அந்த விஷயத்த இந்த அளவுக்கு ரொம்ப திறமையோட பண்றீங்க? இது ஒண்ணும் இல்ல, நான் தனியா இருக்கும் போது ஏகப்பட்ட விஷயத்த யோசிப்பேன். அப்ப இந்த போயட்ரி கலெக்ஷன் அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவே வந்தது. ஓ அப்பனா நீங்க ஃபேரி டெய்லாம் படிச்சிருக்கீங்களா? ஐயோ நான் வந்து தெரியாதனமா இதெல்லாம் வேற சொல்லிட்டேனா. இது கொஞ்சம் எம்பரஸ்மெண்டா இருக்கு எனக்கு. ஏன்னா இதை பாக்குறமோ குழந்தைத்தனமா தெரியலாம். ஆனா இதை பார்க்கும்போது மத்தவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வெக்கப்படுறாங்க. இதுதான் அவளுக்கு தேவையும் பார்த்து இது எல்லாத்தையுமே டிவி வழியா அந்த பொண்ணை பார்த்துன்னு இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும் இவ வேணும்ட்டே தான் இந்த பொய்ய சொல்லியிருக்கா. அதாவது ஒரு பயங்கரமான பொய்ய சொல்லி இந்த நேஷன் முழுக்க அவ ஏமாத்துறா. பொயட்ரி ஃபேரி டெய்லு புக்ஸ்ன்னு. ஆனா உண்மை என்னன்னா அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே பிடிக்காது.
முடியாது, வீட்டுக்குள்ள இருந்து இந்த மாதிரி கேமிங் அதுல ஒண்டிதான் இருப்பா. இதே மாதிரி அந்த கான்செப்ட் அவங்க முடியுது. இவ திரும்ப அந்த கேம் உலகத்துக்கு வர நம்ம ஹீரோவை பார்த்தனே அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். உன்னோட மாஸ்டர் நான் இங்க வந்திருக்கேன், ஒரு வணக்கத்தை கூட வைக்கவே இல்ல, நம்ம வந்து அப்படியெல்லாம் பண்ணுமா என்ன மாண்டா, நம்ம பண்ணணும். இவர் வந்து ஏன் தான் இப்படி நடிக்கிறாரோ. ஆனா ஹீரோ அங்க திரும்பவும் நடிக்கிறான். ஏன்னா இவன் வீக்கா காட்டிக்கின ஒண்டிதான், இதனால விஷயம் நல்லா போகும். இதனால அவன் லவ் பாஸ்ன்னு கூப்பிடுறான். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட பேரு லவ். என்ன இவரு இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஆக்டிங் போடுறாரு. பாஸ் இந்த மாதிரி உங்களோட அந்த ஹீட்டிங் வித்தவுட் கில்லிங் இது வந்து தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நம்ம வந்து போகலாம். ஓ பாஸ், நம்ம என்ன பண்ணோம் நீங்க வந்து சொல்லுங்க. என்ன பண்ணோம்னா, உன்னோட பேரை வந்து எனக்கு தெரியாது, அதாவது நானும் இன்னமும் உன்னை கேட்கல. நானும் எப்பத்துல இருந்தோ உன்னை ஜெட்டி போட்ட பையன் தான் கூப்பிடுறேன். உன்னோட பேரு அது வந்து என்னது, ஆனா ஏதோ ஒண்ணு அது வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். உன்னை இனிமே நான் ஜெட்டி போட்ட பையனே கூப்பிடுறேன், அதுவே கரெக்டாவும் இருக்கும். எதுக்கு நான் வந்து உன்னோட பேரெல்லாம் கேட்டுக்கினேன். சீன்ல அவங்க ஒரு ஏரியாக்கும் போறாங்க. அங்க போற வழியிலேயே அவன் யோசிக்கிறான், நல்ல வேலை இவ வந்து என்னோட பேரை கேட்கல, இல்லைன்னா என்னை பத்தி விஷயம்லாம் இவளுக்கு தெரிய வந்திருக்கும். யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க, அட இவ வந்துட்டா, ஃபைனலி இது நம்மளுக்கான நேரம். பாஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம், சீக்கிரமா நம்ம ஆளுங்க எல்லாரையுமே கூப்பிடு, அந்த பொண்ணு நம்ம விட்டு வைக்க போதில்ல. இந்த சைடு அங்க திடீர்னு ஒரு மாஸ்டர் வந்து அப்பீர் ஆகுமா, அதை பார்த்தோன்னே அவ சொல்றான், ஜெட்டி போட்ட பையலே அந்த மாஸ்டரை அப்படியே அதை கொல்ல பாரு, அவ்வளவுதானே நான் வந்து பாத்துக்கிறேன். அந்த மாஸ்டர் கிட்ட அப்படியே ஓடி போறான். மாஸ்டர் ரொம்ப நெருக்கமா வந்தோடனே அவனோட ஹீட்டிங் வித்தவுட் கில்லிங் இந்த விஷயத்த அவன் பயன்படுத்த லைட்டா விரமாதுரம் முடி ஒண்டிதான் டச் ஆகுது. அதுக்கே அந்த மாஸ்டரோட கதை அது வந்து அப்படியே முடிஞ்சு போகுது. அந்த மாஸ்டர் அங்கேயே அந்த போயிது. இதை பாக்குற அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதுக்காக தான் அவன் ட்ரைனிங் ஏத்தான். அதோட ஹெச்பி அதுவும் லெவல் 1ல இருக்கு, அதாவது லைட்டா அது உயிரோட இருக்கு. ஆனா எப்படி அவன் தூக்கடிச்சிட்டான். பரவாயில்ல, ஹிட்டிங் வித்தவுட் கில்லிங் அது வந்து உண்மையிலேயே வேற லெவலு, இது ஒர்க் ஆகுது. அடே ஜெட்டி பயலே, நீ வந்து உண்மையிலேயே வேற லெவலு, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, ஒரே ஷாட்ல அதை கொன்னுட்ட. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே திடீர்னு இவங்க மேல தாக்குதல் வந்து நல்ல வேலை ஹீரோவை அவ தட்டி விட்டுறா. இதனால அங்க ஹீரோக்கு எதுவுமே ஆகல. இப்பதான் அந்த வயசானவனே வந்து சொல்றான், பரவாயில்லையே நான் நினைச்ச மாதிரி நீங்க தப்பிச்சிட்டீங்க, இதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற அந்த வெப்பன்ஸ் அதுதான். அது இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க யாரு, என்ன என்னோட வாய்ஸை இன்னுமா நீ ஞாபகம் வச்சுக்கல, நான் தான் ஹாலுசன் கில்டோட கிம். இதே மாதிரி அங்க இன்னமும் 2 பேர் வராங்க. கில்டோட பேரை கேட்டோடனே அவளுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. அட இப்பதான் உனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தா, சரி பசங்களா என்ன பண்ணிருக்கீங்க, போய் பயங்கரமா அவளை தாக்குங்க. இதை கேட்டோனே அங்க ஹீரோ கிட்ட அவ சொல்றா, சீக்கிரமா இங்கிலிருந்து ஓடுடா, இது ரொம்ப ஆபத்தான விஷயம், ஏன்னா உன்னால தனியா இவங்கள பாத்துக்க முடியாது, நான் வந்து பாத்துக்கிறேன். அந்த ஆளுங்களும் அப்படியே அட்டாக் பண்ண வர அவளோட காலை அப்படியே திருப்பி பயங்கரமா அடிக்கிறா. இதனால ஆளோட மூஞ்சே ஒரு மாதிரியாவது. இந்த சைடு அப்படியே குதிச்சு ஒரு பயங்கரமான டிராகன் அட்டாக்க பண்றா. இதனால அங்க எத்தனை பேர் வந்தாங்களோ எல்லாருமே அப்படியே கீழே விடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஆளு ஏதோ தியேட்டர்ல அங்க படம் பாக்குற மாதிரி ஜாலியா உட்காந்து பாக்குறான். இங்க என்ன போய் நினைக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல, ஆனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அங்க ஹீரோ இவங்கள பார்த்து லைட்டா கெஸ் பண்ணிடுறான். அதாவது இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம லவ் கிட்ட இருக்க அந்த வெப்பன்ஸ் அது எல்லாத்தையுமே அவங்க பறிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. எல்லா முறையும் இவங்க வந்து லவ் கிட்ட தோத்துதான் போறாங்க. இந்த சைடு இதெல்லாம் பார்த்து அவன் யோசிக்கிறான், இவங்க வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க, இவங்களோட லெவல் அது 20 தான், அதனால நான் கவலைப்பட வேணாம். சைட்லயே அந்த ஓல்டு மேனா சொல்றான், பரவாயில்ல இதுதான் நம்மளுக்கும் தேவை, நம்ம இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம். நான் இப்போ அவ சண்டை போடுறா, இப்போ நீ உள்ள இறங்கிறதுக்கான டைம் இது, சீக்கிரமா போ. இப்படி ஒரு சொன்ன சில பல செகண்ட்ஸ்லயே அங்கிருந்து செம்ம வேகமா போறா. அங்க அவகிட்ட போய் பயங்கரமான ஸ்கில்ல யூஸ் பண்றா. இதனால அங்க பயங்கரமா வெளிச்சமா இருக்கா. சில பல செகண்ட்ஸ்லயே அவ கையில இருந்த அந்த கிளவுஸ் அதை பார்த்தா ஆளை காணோம். என்ன இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, இதுவும் என்னோட ஸ்கில்லு தான், என்னால ஈஸியாவே இதை தூக்க முடியும். கிட்ட இருக்கிற இந்த வெப்பன் இதெல்லாம் உண்மையிலேயே அருமையா இருக்கு. இந்த அளவுக்கு பணக்கார வெப்பனா வச்சிருக்கனா, நீ வந்து ஒரு பணக்கார ஃபேமிலியில தான் பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு அவளைக்கும் எதுவும் புரியல. ஏன்னா அந்த திருற ஸ்கில் அது வந்து ஒரு பேண்டிடோட ஸ்கில். யூரஸ் சொல்றான், இது வந்து ரொம்ப ஓப்பியா இருக்கா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒண்ணு, நான் வந்து இதுக்காகலாம் கவலைப்பட வேணாம். ஏன்னா அவ என் கிட்ட திருறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. என்னோட பொக்கிஷம் என்னோட ஜெட்டியும் என்னோட ஷாலும் ஒண்டிதான் இருக்கு. அதை தாண்டி வேற என்ன என் கிட்ட இருக்கு. அப்புறம் தான் ஆளுக்கு ஞாபகம், இவன் கிட்ட ஒரு பயங்கரமான ஸ்டிக் இருக்குல்ல, இதை அவ திடீர்னு தூக்கிட்டானா. இதனால ஸ்டிக்கை தூக்கிட்டு அப்படியே அவன் தெச்சுக்கின்னு ஓடுறான். பார்க்கும் போது தான் இப்பதான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம், ஓ இந்த பையன் வர சைட்ல இருந்தால அந்த பையனெல்லாம் கண்டுக்காத, அவனை பார்க்கும் போதே தெரியுது அவன் வந்து ஒரு பிகினர் தான், அவன் கிட்ட எதுவுமே இல்லைன்னு. ஆனா இந்த பொண்ணுக்கு அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா இருக்கிறவங்க கிட்ட நம்ம தூக்கத்தை விட இல்லாத சில பேரு கிட்ட இருக்கிற கொஞ்சம் விஷயத்தை தூக்கினா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்தாங்க போடிங்க, நான் வந்து அங்க போறேன். என்ன டார்லிங் நீங்க வந்து எங்க ஓடி போறீங்க, நான் வந்து உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அட நான் வந்து என்ன இவகிட்ட வந்து மாட்டிக்கினேன், இப்போ எனக்கான டைம் இல்ல, இந்த மாதிரி என்னோட பவர் எல்லாம் நான் ஹைட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா இவளை தாக்கணும். அப்படியே அவன் தாக்குறானா, அங்க பயங்கரமா காத்து ஒண்டிதான் அடிக்குது. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா
பாக்குறாங்க. அங்க புகை மூட்டைலாம் போனக்கப்புறம் ஹீரோவோட கையில பார்த்தா அங்க ஸ்டிக்க காணோம். இதை பார்த்து ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன உன்னோட ஸ்டிக்க காணோம் அப்படின்னு யோசிக்கிறியா? உன்னோட அந்த கொச்சு அது வந்து என்னோட கையில இருக்கு. இப்போ இது எனக்கானது. இதை பார்த்தோன்னே அங்க ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அவன் ரொம்ப பயந்து போயிடறான். நான் ஒரு குச்சி இருந்தா தானே அவனால ஓபியா இருக்க முடியும். அந்த குச்சியே இல்லைன்னா அவனால என்ன பண்ண முடியும்? டார்லிங், இந்த மாதிரி ரொம்ப கவலையா இருக்க மாதிரி தெரியுது. நீங்க வந்து கவலைப்பட வேணாம். உங்க மேல இருக்க அந்த ஷாலு அதையும் நான் தூக்க போறேன். அதுக்கப்புறம் உங்க கீழே இருக்க அந்த அழகான ஜெட்டி இது வெள்ளைன்னு இருக்கு, அதையும் நான் தூக்க போறேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகுது. என்னதுறான்னு பார்த்தா அந்த ஸ்டிக்குள்ள இருக்க யூரஸ் தான். ஸ்டிக்கு சாதாரணமான ஸ்டிக்கா இருந்தா அது வந்து யார் வேணாலும் தூக்கலாம். ஆனா இதுக்குள்ள இப்ப யூரஸ் இருக்கான். அங்க யூரஸும் பயங்கரமா கேக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் மாஸ்டரோட பொருளையும் நீ தூக்கலான்னு பாக்குறேன். இதனால அவ பயந்து போய் அப்படியே அங்க தூக்கி போட்டுறா. அங்க சிஸ்டம்லயும் ஷோ ஆகுது. அங்க யூரஸோட சோல் வந்து எனிமிக்கு விட அங்க சேரல. இப்ப நீங்க தான் அந்த பொருளுக்கு திரும்ப ஓனரா இருக்கீங்க. அங்க யூரஸும் பயங்கரமா வெளியில வந்து கத்துது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இவரோட அந்த ஓபியான ஸ்டிக் அதையே நீ தூக்க பார்த்த. இவரை தாண்டி நான் மத்தவங்க கீழே யாருக்குமே வேலையும் செய்ய மாட்டேன். போதும் இந்த மாதிரி நித்ரியா. அந்த பொண்ணு இன்னமும் பயத்திலே இருக்கா. அவளோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. நான் வந்து பார்த்தது என்னது, அது என்ன ஒரு கோஸ்டா? இல்ல அது வந்து கோஸ்ட் இல்ல, ஏன்னா அது உண்மையிலேயே ரொம்ப ரியலா இருந்தது. அங்க வயசானவருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க? உன்ன வேலையை மறந்துட்டியா? நம்ம வந்த வேலையை பார்க்கணும். நீ என்னன்னா அந்த பிச்சைக்காரன் அவன் கிட்ட போய் என்ன பண்ணிருக்க? ஆமா நான் வந்து மறக்கலாம் இல்ல, நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்குள்ள லவ் பயங்கரமா தாக்க வர அதுல இருந்து அவ தப்பிக்கிறா. ஏய் மரியாதை என்னோட பொருளை கூட, என்னோட வெப்பன் அது வந்து எனக்கு வேணும். பரவாயில்ல, நீ வந்து எனக்கே ஒரு காயத்தை கொடுக்கலான்னு பாக்குற. என்னோட வெப்பனை தேடிதான் நீ வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் நீ தேடி வந்த பர்சன் அது வந்து தப்பா இருக்கு. என் கிட்ட ஒன்னும் இந்த வெப்பன் இல்ல. நீ தேடி வந்த வெப்பன் அது வந்து அங்க இருக்கு. நீ என்னன்னா இங்க ஏன் கூட சண்டை போட்டு இருக்க? அட அவன் கிட்ட இருக்க என்னோட வெப்பனு. என்ன பண்றது, நான் வந்து கில் பண்ணணும். ஆனா அதுக்குள்ள ஹீரோ மண்டையிலே அடிச்சு அந்த பொண்ணிய மயக்கமாக்கிறான். இந்த ஸ்கில் ஹீட்டிங் வித்தவுட் கில்லிங். நல்ல வேலை இதை வந்து நான் கத்துக்கினேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நீ வந்து என்ன பண்ணிருக்க டார்லிங்? அதாவது நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீ பண்ண விஷயத்த பார்த்தா அப்படி ஒன்னும் எனக்கு தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி உண்மையை சொன்னா என்னோட பவரை நான் ஹைட் பண்ணிருந்தேன். என்னது உன்னோட பவரை நீ ஹைட் பண்றியா? என்னாலலாம் நம்ப முடியாது. இதை கேட்டோன்னே அவன் லைட்டா தான் பவரை காட்டுறான். இதுக்கே அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே சதறி போறாங்க. இதை பாக்குற அவளால எதுவுமே நம்ப முடியல. டார்லிங் இதை வந்து நீங்களா பண்ணீங்க? ஆமா இதை நான் தான் பண்ண. அதே விஷயத்த நான் உனக்கு பண்ண போறேன். பயங்கரமா தாக்கி விட்டுறான். இதனால அவளோட வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது. அவளுக்கு ஒரே ஒரு ஹெச்பி தான் இருக்கு. பரவாயில்ல, நான் வந்து இப்போ மென்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்தா இப்போதைக்கு நீங்க எல்லாம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. நான் உன்னாலதான் நான் ரொம்ப கோவமானேன். ஏன்னா ஒரு செகண்ட் பயம்னா எனக்கு என்னன்னு காட்டிட்டேன். நான் ஸ்டிக் இல்லாம எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஆனா அதுக்காக நான் உன்னை விட்டு வைக்க போதில்ல. அங்க திரும்ப அவன் தாக்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. சீன்ல லவ்வோ எழுந்து பாக்குறா. அங்க யாருமே இல்ல. என்னதான் ஆச்சு? எல்லாருமே எங்க போனாங்க? ஆமா நீ வந்து இங்க இருக்க, மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் எப்பயோ போயிட்டாங்க. என்னது எப்பயோ போயிட்டாங்களா? நீ வந்து என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க திடீர்னு எதுக்கு போகணும்? சரி இந்தா ஏதோ உன்னோட வெப்பன் அது வந்து இங்கதான் இருக்கு. என்னோட வெப்பன் அது வந்து இங்க இருக்கு. ஆனா அவங்க வந்து இங்க இல்ல. எனக்கு இன்னமும் புரியல. அவங்க இதை விட்டு எப்படி போவாங்க? சரி அதை விட இந்த மாதிரி உன்னோட ஜாப் அது வந்து என்னதான்? ஏன்னா அவங்க யாரு? அவங்க வந்து எதுக்கு உன்கிட்ட வரணும்? இதுக்கு இதை பறிக்க பாக்குறாங்க. நீ வந்து எதுக்கு எவ்வளவு கூலா அப்படியே ஆக்ட் பண்ற? ஏதோ நீ தான் என்ன காப்பாத்துற மாதிரி. இதே மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், நானே உன்னை கொன்றுவேன். சரி ஏதோ ஒண்ணு நீ கேட்டுட்ட, நான் வந்து சொல்றேன் உனக்கு. ஏன்னா நீயும் இப்போ என்னோட பார்ட்டி மெம்பரா இருக்க. உனக்கு வந்து P2W இதை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆனா ஹீரோக்கு அவளைக்கும் அந்த விஷயம் வந்து தெரியல. ஏன்னா P2W இது வந்து என்ன டேர்ம் தான், ஒரு கேமுக்கு பே டு வின் தான். இந்த விஷயத்த யூரஸ் வந்து சொல்லுமா? இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது உனக்கு வந்து எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது? நீ வந்து சாதாரணமான ஒரு NPC கேரக்டர் தான். அதுவா? நான் வந்து வேற ஒரு காகுல தேடினேன், அதுலதான் எனக்கு கிடைச்சது. இப்பதாங்க லவ் அந்த விஷயத்த பத்தி சொல்றா. கேமுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து பணத்தை சும்மா அள்ளி அள்ளி வாரி வாரி செலவு பண்ணுவாங்க. லேக் இல்ல, மில்லியன் இல்ல, பில்லியன், அந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. அந்த பிளேஸ P2W அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்பனா நீ சொல்றபடி பார்த்தா அந்த ஆலோசன் கில்டு அவங்க வந்து, ஆமா நீ சொல்ற மாதிரி தான், அவங்க தான் அந்த P2W பிளேஸ். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் கிட்ட இருக்கிற இந்த வெப்பன்ஸும் மொத்த விஷயத்தையும் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் இவங்களோட கண்ணில் இதெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சுதா, அவங்க அப்படியே என் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்க. அதாவது இது வேணும்னு. ஆனா இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் எல்லா டைமும் நான் தான் ஜெயிச்சுனே இருந்தேன். ஆனா எனக்கு இப்போவும் புரியாத விஷயம்னா, இது வந்து எப்படி உனக்கு கிடைச்சது? அதுதான் நான் தான் சொல்றேன்ல, அவங்க வந்து அப்படியே விட்டு போயிட்டாங்க. ஆனா என்னால இன்னமும் நம்ப முடியல. அப்படி அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா திரும்பவும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஆமா இது
வந்து ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. இதுக்கு உன்கிட்ட இருக்கிற இந்த வெப்பன் இதை வந்து அடையணும் அவங்க பாக்குறாங்க. உனக்கு இன்னுமா புரியல, இது ஆபீஸான விஷயம் தான். ஏன்னா என் கையில இருக்க இந்த வெப்பன் இதோட விலை ஒண்டி 10 மில்லியனா, அதாவது உண்மையான உலகத்திலயும் 10 மில்லியன் தான் இதோட வேல்யூவா. ஆனா இப்போ நம்ம ஹீரோக்கு புரியல. ஏன்னா அந்த ஓல்டு மேன் அவங்க வந்து பில்லியனுக்கும் மேல செலவு பண்றாங்க. அவங்க வந்து எதுக்கு இந்த 10 மில்லியன் இருக்கிற இந்த வெப்பன் இதை தேடி இந்த பொண்ணு பின்னாடியே வரணும். கண்டிப்பா இது ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹலோசன் கில்ட காட்டுறாங்க. அங்க எவனோ ஒருத்தன் பயங்கரமா அந்த வயசானவனை வெட்டி போறான். ஏய், இந்த மாதிரி நீ வந்து கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், இன்னமும் ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்க முடியுமா? உன்கிட்ட போய் நான் வேலையை சொன்னேன் பாரு, எல்லாமே என்னோட தப்பு தான், உன்னை வச்சுன்னு ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கு மேல ஒரு 4 ஹெவன்லி கிங்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து மிஷினை பார்த்துப்பாங்க. ஏன்னா உன்னால அவங்க 2 பேரை சமாளிக்க முடியல, பின்னாடியே ஒரு 3 பேர் வராங்க. இவங்க 3 பேர் தான் இந்த ஹெவன்லி கிங்ஸா. இவங்க 3 பேரோட நெட்வொர்க் தோண்டி ரொம்ப அதிகம். அதுல ஃபர்ஸ்டா இருக்கவன் 1.7 பில்லியனை செலவு பண்ணிருக்கான். ரெண்டாவதா இருக்கவன் 1.4 மில்லியனு, மூணாவதா இவன் 2.1 பில்லியனை செலவு பண்ணிருக்கானா. 2.1 பில்லியனை செலவு பண்ணணும் சொல்றான். நான் வந்து பாத்துக்கிறேன், என்ன அந்த பொண்ணோட பொருளை தூக்கணும், அதெல்லாம் அரை நாள்ல என்னால முடிக்க முடியும், நான் வந்து அதுக்கு கிளம்புறேன். அதுக்குள்ள அந்த தலைவரா இருக்கிற அவரு வந்து பயங்கரமா கத்துறாரு. போதும் நித்து. இவரோட பேரு தான் மிஸ்டர் கிங். இவரு 12 பில்லியனை செலவு பண்ணிருக்காரு. அவன் வந்து நம்ம மேலேயே கைய வச்சுட்டால, அவன் தேவையில்லாம இங்க வந்து கைய வச்சுட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். ஆனா இப்படி இவங்க பேச பின்னாடிதான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அவனை பார்த்து அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா எப்படி இவன் உள்ள வந்தான் அந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த ஹெவன்லி கிங்ஸ் அந்த பேரை கேட்டோனே அவன் ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னையா பேர் அது, ரொம்ப சிரிப்பா இருக்கு. அம்மா நீ வந்து யாரு, எப்படி இங்க வந்த, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க மூக்குல கைய விட்டு அப்படியே யூரஸ் மேல தடவிங்கன்னே சொல்றான். ரொம்ப கஷ்டமான விஷயம், அதாவது என்னோட பவரை ஹைட் பண்றது. ஆனா நீங்க 4 பேரும் ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க. உங்களோட பேர் ஏதோ சொன்னீங்களே, 4 ஹெவன்லி கிங்ஸ்னு, பார்க்கலாம் உங்களால எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்க முடியுதுன்னு. அங்க இது கேட்டக்கப்புறம் மிஸ்டர் கிங் ரொம்ப கடுப்பாகிறாரு. ஒரே ஒரு ஆர்டரை கொடுக்க அவங்க எல்லாருமே பயங்கர வேகமா ஹீரோ நோக்கி வராங்க. ஆனா ஜீவோ அதை அவளிக்கும் கடுக்கல, வெறுமா ஸ்டிக் வச்சு அப்படியே ஆட்ட யார் யாரு வந்தாங்களோ எல்லாருமே பறக்க வர்றான். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அவளும் இந்த சைடு கதா வரா. நெக்ஸ்ட் சீன்ல யார் யாரு தாக்க வராங்களோ அவன் வயிற்றுலயும் காலிலையும் பயங்கரமா அடிக்கிறானா. அவனோட நிலைமையே ஒரு மாதிரி ரொம்ப மோசமாகுது. இடமே அப்படியே அழிய ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அதே பொண்ணு பாத்துக்கினே சொல்றா. இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அங்க கிங் வந்து எல்லாருக்கிட்டையும் அங்க கத்தி சொல்றாரு, சீக்கிரம் அந்த பொடி பையனை விட்டு வைக்காதீங்க, பயங்கரமா தாக்கி கொல்லுங்க. ஏகப்பட்ட ஆளுங்க ஹீரோவை நோக்கி வர அங்க ஹீரோ பழைய விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு சொல்றான், நீங்க வந்து அப்படி என்ன கொல்லணும்னு ஆசைப்பட்டா 3 மில்லியன் பீப்புள் ஆச்சு கொண்டு வர மாதிரி இருக்கும், இதெல்லாம் பத்தாது. அப்படியே அவனோட வெப்பனை வச்சு ஸ்விங் பண்ணானா அங்க ஒரு ஒருத்தனோட மண்டையில பட ஆளு எங்கேயோ பந்து போறான். இதே மாதிரிதான் அங்க ஒரு ஒருத்தங்களையும் பயங்கரமா பறக்க வர்றான் ஆளு. இதை பாக்குற கிம்முக்கு அவளைக்கும் புரியல. ஏன்னா இவன மாதிரி ஒரு பர்சன் இவன் வந்து எப்படி எல்லாரையுமே தூக்கடிக்கிறான். அங்க பின்னாடியே அந்த வயசானவரோ கத்துறாரு, ப்ளீஸ் என்ன வந்து விட்டுருங்களேன், நம்ம வந்து இங்க இருக்க கூடாது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க இருக்குமோ அவளைக்கு எவ்வளவு அது மிகப்பெரிய ஆபத்தா நம்மளுக்கு அமையும், நம்ம ஓடணும். ஆனா கிம் ரொம்ப கடுப்பாகிறாரு, ஏய் உனக்கு வந்து தெரியல இந்த மாதிரி நான் யாருன்னு. ஏன்னா என்னோட கில்டு அது வந்து உண்மையிலேயே ஒரு வேற லெவலான கில்டு. அதுல இருக்க ஒருத்தங்களும் ஒரு 10 மில்லியனுக்கும் மேல செலவு பண்ணாதான் எங்களோட கில்டுல ஜாயினே பண்ண முடியும். இப்படிப்பட்ட எங்களோட கில்ட இவனால தனியால தோக்கடிக்க முடியுது. அப்படி பார்த்தா இவன் வந்து இல்ல கண்டிப்பா இருக்காது, இல்ல இருக்கலாம். அப்புறம் தான் இவருக்கே ஞாபகம் வருது, இந்த போஸ்டர்ல ஒரு பர்சனை பார்த்திருப்பான். அந்த பர்சன் வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். ஹீரோ மேல 10 பில்லியனுக்கான பவுண்டி இருக்கும். அப்போனா அந்த ஜெட்டி போட்டு இருக்க அந்த பர்சன் அது வந்து இவன் தானா. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. இப்போ கிம்மோட பாஸ்ட் சீனை காட்டுறாங்க. இந்த கிம் இருக்காருல, இவர் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் கேம் தான் இவரு சின்ன வயசுல இருந்திருப்பாரு. கேம்னா இவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அதாவது பேரண்ட்ஸுக்கே தெரியாம கேம் விளையாடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏகப்பட்ட முறை பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல லெவலப் பண்றது அது வந்து அவளுக்கு ஈஸி இல்ல. ஃபர்ஸ்ட் டஞ்சன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி டைம் அவங்க போக ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல இவருக்குன்னு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியும் வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல இவர் வந்து திரும்ப கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறி இருக்கும். சீன் அப்படியே பிரசண்ட கொத்து அங்க பயங்கரமா ஒரு பர்சன் அவன் தாக்குறான். அதனால அந்த இடமே ஒரு மாதிரி செதஞ்சு போகுது. ஹீரோவும் அப்படியே வந்துங்கன்னே சொல்றான், இந்த மாதிரி நீங்க வந்து எதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கீங்க, ஏன்னா நீங்க பண்ற விஷயம் அதாவது மத்தவங்க கிட்ட இந்த மாதிரி பல்கான அமௌண்ட்ல பொருள் எல்லாத்தையும் தூக்கணும், அதை வந்து நான் எண்டாக்க போறேன். இன்னும் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம கிம்முக்கு இந்த மாதிரி கேம் விளையாடுறது அவ்வளவு பிடிக்கும். ஒரு கட்டத்துல அவருக்கே தெரியாது இந்த மாதிரி காசை கொடுத்தா ஈஸியாவே லெவலப் ஆக முடியும்னு. இதுக்காக 2-3 கிளிக்லயே அவரு நிறையவே பே பண்ணி ஒரு 12 பில்லியன் கொடுத்து நிறையவே அவரு லெவலப்பும் ஆனாரு. அதுக்கப்புறம் தான் குரோனோ லைஃப்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சில பல விஷயத்த அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அங்க யோசிக்காம அப்படியே மண்டையிலே அடிக்க
அங்கேயே மயங்கி போயிடுறாரு. ஏன்னா அவன் பயன்படுத்தின ஸ்கில் ஹிட்டிங் வித்தவுட் கில்லிங். இதனால அவரோட கதையை அங்கேயே ஓவர் ஆகுது. ஆனா இன்னாத ஓவர் ஆனாலும் அவர்கிட்ட ஒரு HP இருக்குமா? அப்படியே அவரு எழுந்து நின்று கேட்கிறாரு, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அந்த 5 மேஜரான கில்ட கொன்னது நீதான். அதே மாதிரி 3 மில்லியன், அதாவது இந்த உலகத்துல இருக்க அலையன்ஸ் அதையும் கொன்னது நீதான். எனக்கு என்ன டவுட்னா இந்த கேமுக்காக நீ எவ்வளவு பணத்தை செலவு பண்ண? அங்க இவரு ஹீரோவை பார்த்து மத்தவங்க மாத்தான் நினைக்கிறாரு, நீ என்னதான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டென்ட்டை அச்சீவ் பண்றதுக்கு. ஆனா உனக்கு இன்னமும் தெரியல, நீ போட்ட எஃபோர்ட், நீ போட்ட விஷயம் அது உனக்கு எப்பயுமே கிடைக்காது. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே இல்ல. நீ என்ன சொல்ல இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. நீ சொல்ற விஷயம் நான் அந்த அளவுக்குலாம் பேமெண்ட் எல்லாம் இதுக்கு பண்ணவே இல்லை. சரி, இந்த மாதிரி நீ ஜஸ்ட் பேமெண்ட்டை எவ்வளவுதான் பண்ண? ஒரு 10 பில்லியனு இல்ல ஒரு 100 பில்லியனு பண்ணது வெறும் 55,000 தான். அதை வச்சு நான் ஒரு வாரியர் பேக்கையும் வாங்கினேன். இதை கேட்ட ஒரு ஆடி போயிடாரு. ஏன்னா அவரால் எதையுமே நம்ப முடியல. வெறும் 55,000 பிகினர் வாரியர் பேக்கேஜ். ஆனா இதுவே நான் அப்படி இல்லை. ஏன்னா நான் இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணேன். என்னதான் சொன்னாலும் இது குரோனோ லைஃப், இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அங்க ஆளும் பயங்கரமா சிரிக்கிறாரு. திடீர்னு அங்க பின்னாடி அந்த பொண்ணு வரா. நான் இங்க ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி இந்த இடம் ஹைடோட் இது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன விஷயத்த நீங்க ரெடி பண்ணீங்களா? இதுதான் அதை நாங்க ரெடி பண்ணிதான் இருக்கோம். என்னது ரெடி பண்ணிதான் இருக்கீங்களா? ஆமா, அதே மாதிரி உன் கூட நாங்க போட்ட அக்ரிமெண்ட் அதை நாங்க இங்கேயே என் பண்றோம். இது கேட்டோனே அப்படியே அவ வெட்டி விட்டாரா? இது எல்லாத்தையுமே அந்த வயசானவரும் பார்த்துன்னு இருக்காரு. அச்சச்சோ, நான் தெரியாதனமா அப்படியே அவனை வெட்டிட்டேனா? நான் அவர்கிட்ட கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவரு எதுக்காக இப்படி சொன்னாருன்னு. நான் கொஞ்சம் கோவமா இருந்தனால இப்படி பண்ணிட்டேனா? அதே மாதிரி நீ என்ன பார்த்துன்னு இருக்க, இந்தா நீயும் வச்சுக்கோ. இதே மாதிரி அந்த வயசானவரும் அங்கேயே இருந்து போறாரு. இதே மாதிரி தான் லோசன் கில்டோட ஒருத்தங்களும் இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு அவளோட முடி கலரையும் மாத்திக்கிறா. இப்போ அவளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ பேசுற அந்த கேப்டன் லவ் அது யாருன்னு அவளுக்கு தெரியலையா. இந்த சைடு ஒரு நம்பரை காட்டுறாங்க, 998. திடீர்னு 999 மாத்து. அதாவது சிம்பிளா சொன்னா ஹாலோசன் கில்ல இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கங்க்ராச்சுலேஷன், நீங்க மேக்ஸிமம் லெவலுக்கு வந்துட்டீங்க. இது கேக்குற ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் ஆளு செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது உன்னோட ஸ்டேட்டஸ் அதோட லெவல் அப்படியே 999ல இருக்கு. இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா இது வரைக்கும் இந்த லெவலுக்கு அவன் வருவான் அப்படின்னு அவன் யோசிச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு ஒரு பர்சனை காட்டுறாங்க. இவனோட பேரு லியா. இவன் தான் இப்போ குரோனோ லைஃப்ல அதிக லெவலோட இருக்கிற ஒரு ஆளா. அதான் என்னோட லெவல் அது அதிகமா இருந்தாலும் என்னால அந்த லெவல் 999 அதை ரீச் பண்ண முடியாது. ஏன்னா அதை பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் விளையாடினா கூட நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல அதை ரீச் பண்ண முடியாது. அது இம்பாசிபிள். அதாவது அதுக்கு ஒரு டெக்கேட்ஸ் ஆனாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனா நம்ம ஹீரோவோட லெவல் அது பார்த்தா 999ல இருக்கு. என்ன அவனோட ஸ்டாட்ஸ் அதுதான் இன்னமும் கம்மியா இருக்கு. ஹீரோக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இப்போ அவன் ரீசெண்டா தான் 7வது லெவல்ல இருந்தான். ஆனா எப்படி அவனோட லெவல் இந்த அளவுக்கு அதிகமாகும்? உங்க யூரஸுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாஸ், நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. சொல்லவா தேவை, நீங்க மாசு தான். ஏன்னா நீங்க அடிக்கடி அதை காட்டுறீங்க. இப்ப பாருங்க, இந்த குரோனோ லைஃப் கேமுக்கே நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயரா இருக்கீங்க. அதாவது 999 லெவலை ரீச் பண்ணதுக்கு உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அட இருங்க, இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல. ரீசெண்டா வரைக்கும் நான் 7வது லெவல்ல தான் இருந்தேன். ஆனா எப்படி என்னோட லெவல் அது சடனா ரைஸ் ஆயிருக்கும்? அவன் ஸ்டார்டிங்ல அந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஏன்னா ஸ்டார்டிங் வரைக்கும் அவன் கிட்ட பெருசா எதுவும் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக் வந்திருக்கும். ஒரு நேஷனையே அவன் ரெண்டா பிச்சிருப்பான். இந்த கேமோட பாஸ் மாஸ்டர் அதே அவன் கொண்டு இருப்பான். அதுக்கும் மேல 3 மில்லியன் அலையன்ஸ் அதை மொத்தத்தையும் காலி பண்ணி இந்த உலகத்தையே அவன் டெஸ்ட்ராய் பண்ணிருப்பான். அதனால தான் இந்த மாதிரி மாஸ்டர் லெவல் எனக்கு அன்லாக் ஆயிருக்கோ. இதுக்கப்புறம் அவனை சுத்தி ஒரு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. கங்க்ராச்சுலேஷன், நீங்க மாஸ்டர் லெவல அடைஞ்சிருக்கீங்க. அதாவது நீங்க அசண்டன்ட் ஃபார்முக்கு போக போறீங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவன் வேற ஒரு ஏரியாக்கு வரான். இந்த சைடு லவ்வுக்கு அங்க ரொம்ப வெறுப்பா இருக்கு. அம்மா, அந்த ஜெட்டி போட்ட பையனை நான் எங்க தேர்றது? அவனை ஆளை காணோம். எங்க தான் போய் தொலைஞ்சான்? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அவனை நான் என்ன பண்றது? ஏன்னா அவன் சொன்னான் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆகும் நான் வந்துருவேன்னு. எவ்வளவு நேரம் போயும் அவனை ஆளை காணோம். அவ அப்படி இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பழைய விஷயத்தையும் யோசிக்கிறா. அவன் என்ன மாஸ்டர்னு சொன்னா, சரி அதுக்காக நான் இன்னொரு 1 hour வெயிட் பண்ணா அது ஒன்னும் தப்பாயிடாது. அவன் அதுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருப்பான்ல. அவனுக்கு அங்க எதுவுமே புரியல. அதாவது நான் எங்க இருக்கேன்னு. நான் சடனா வேற எங்கேயோ வந்துட்டேன். அதாவது இதை பார்க்கும்போது நான் குரோனோ லைஃபோட பிரசிடென்ட மீட் பண்ண மாதிரி, இங்க இருக்கிற காட மீட் பண்ண மாதிரி இருக்கு. பாஸ், நீங்க உண்மையிலேயே பாப்புலர் தான் பாஸ். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வருது, வெல்கம் மனிஷா. நான் யோசிச்சு பார்க்கல. அதாவது இந்த அளவுக்கு ஒரு பர்சன் இருப்பான்னு, ஒரு பர்சனால இங்க வரைக்கும் வர முடியும்னு. பரவாயில்ல, நீ ரொம்ப சீக்கிரமா இங்க வந்துட்ட. நான் உன்னை கைட் பண்றதுக்காக தான் இங்க இருக்கேன். ஒரு கடவுளை காட்டுறாங்க. இவங்க தான் காட் ஆஃப் ஆக்குபேஷன். உனக்கு ஃபைனலி ஒரு ஹிடன் கிளாஸோ கிடைக்க போது. அங்க ஹீரோக்கு இப்படி இவங்க சொல்ல
அந்த கண்டிஷனும் ஆரம்பிக்குது. ஹீரோ லைட் வழியா வேற ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஏகப்பட்ட ஸ்கில் வெப்பனோட ஒரு சோலா இவனோட பாடிக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவனுக்குன்னு ஒரு டைட்டிலும் கிடைக்குது, அதுதான் மாஸ்டர் நோவஸ். எவ்வளவு ஸ்கில் அவன் அக்யூர் பண்ணக்கு அப்புறம் அவனோட லெவலும் அப்படியே 3 மடங்கு ரொம்ப அதிகமாகுது. இதை பார்த்து அங்க யூரஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகுது. ஏன்னா ட்ரிபிள் லைன் வந்து ஒரு 3 மடங்கு ரொம்ப அதிகமானா அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ஹீரோக்கு அது வந்து பிடிக்கல. அப்படியே அவன் எல்லா ஸ்டாட்ஸையும் ஒரே ஒரு ஸ்டாட்ஸ்ல போடுறான். பார்த்து யூரஸ் ரொம்ப கடுப்பாகுது. நீங்க வந்து ஏன் அப்படி பண்றீங்க? அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களை வந்து எல்லாருமே ஒரு லூசர் மாதிரி பார்ப்பாங்க. இந்த விஷயம் அப்படியே அங்க கம்பெனிக்கும் தெரிய வருது. அவரு நம்ம ஹீரோட ஸ்கில்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. அவன் அதுக்குள்ள மேக்ஸ் லெவலுக்கு வந்துட்டான். பாஸ் அது வந்து இப்போ முக்கியம் இல்ல, அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. அதை பார்த்து அவரு பயங்கரமா சிரிக்கிறாரு. என்ன நீங்க சிரிக்கிறீங்க? இது ஒன்னும் ஜோக்குக்கான விஷயம் இல்ல. ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி குரோனோ லைஃப் அது வந்து என்ஜாய் பண்ணும், அதுக்காக தான் நான் உருவாக்குனேன். அதுதான் இவன் அவனோட வழியில பண்ண இருக்கான். அதனால நம்ம தடுக்க வேணாம். ஏன்னா இந்த குரோனோ லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் வரலாம். இதே மாதிரி அந்த ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் எப்படி வேணாலும் மத்தவங்களுக்கு தெரியலாம். இதுக்கப்புறம் அவன் திரும்ப அதே இடத்துக்கே வரான். அங்க காட சொல்றாங்க, நீ வந்து ஃபைனலி உன்னோட அசண்டன்ட் ஃபார்முக்கு வந்துட்ட. அதனால என் கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு வெப்பனை நீ தேர்ந்தெடுக்கலாம். இது கேட்டோடனே அங்க ஹீரோக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற ஒரு வெப்பன் எல்லாமே சும்மா அற்புதமா இருக்கு. அதனால அவன் நல்லா யோசிக்கிறான். இது வந்து நல்ல ஆஃபரா இருக்கு. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உன்கிட்ட இருக்கிற எல்லா வெப்பனும் வேணும். ஹியூமன் குழந்தாய், என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நீ வந்து என்கிட்ட இருக்கிற ஒண்ணு தான் நீ எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, நான் வந்து கேட்டதை தான் நீங்க பண்ணணும். அதனால மரியாதையா எனக்கு வந்து கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் வந்து உங்களை கொல்ற மாதிரி இருக்கும். பார்த்து யூரஸ் ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன் அந்த மேனேஜரு பிரசிடென்ட் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோ சொன்ன வார்த்தை அப்படி. ஏன்னா காடஸ் ஆஃப் ஆக்குபேஷன் அவங்க கிட்டயே போய் இப்படி சொல்றானா? அவங்க பார்த்தா ரொம்ப கோவமா வராங்க. இருக்கிற எல்லா வெப்பனை வச்சும் நம்ம ஹீரோவை தாக்க வர அங்க ஹீரோவும் சொல்றான், பரவாயில்லையே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போல அப்படின்னு நான் யோசிச்சேன். உங்களை நான் தான் அழிக்கிற மாதிரி இருக்கும் போல. காட் அங்க பயங்கரமா தாக்க வராரு. ஓ, நீ வந்து என்னையே தாக்க வரியா? சரி, நான் வந்து யாருன்னு உனக்கு காட்டணும். அங்க காட் முன்னாடியே அவனோட ஸ்டிக்கை வச்சு தாக்க அங்க கடவுளோட பாதி முகம் அது வந்து காணாம போயிடுது. பாக்குற யூரஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகுது. அட, நீங்க வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு காடையை உங்களால தோக்கடிக்க முடியும் போல. போனா காட் அவங்க பயங்கரமா தாக்கி இருப்பாரு. ஆனா இவனோட ஹெச்பி பார்த்தா கொஞ்சம் தான் கொஞ்சிருக்கும். நான் அவனோட ஹெச்பியை அந்த மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு கிடைச்ச 15,000 பாயிண்ட ஹெச்பியில போட்டிருக்கான். அதாவது எவ்வளவு ஹெச்பி அவனுக்கு லாஸ் ஆகுதோ அது எல்லாமே டக்குன்னு அவனுக்கு ரீஸ்டோர் ஆகும். இதை பார்த்துதான் எல்லாருமே ஸ்டார்டிங்ல ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. அவன் யூரஸ் கிட்டே ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா இவன் வந்து ஒரு வெப்பனை என்னதான் வாங்க ட்ரை பண்ணாலும் அது வந்து இவனுக்கு செட் ஆகாது. இந்த குரோனோ உலகத்துல வெப்பனோ பொருளையோ அதை நம்ம வாங்குறோமோ இல்ல போடுறோமோ அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கணும். நம்ம ஹீரோ கிட்ட அங்க எதுவுமே இல்ல, வேறமா அவனோட குச்சி தான் அவனுக்கு எல்லாமே. அதனால சிம்பிளா சொன்னா அவனால எதையுமே பயன்படுத்த முடியாது. அதனால தான் இப்போ வந்து காட் கிட்ட இப்படி இவன் சண்டை போடுறான். திடீர்னு அவங்க முன்னாடி அந்த சிஸ்டமும் ஷோ ஆகுது. அதுல ஒரு ஹிடனான ஸ்கில்லும் இருக்கு. அதாவது இவன் எவ்வளவு ஹெச்பி இழக்கிறானோ அவ்வளவு ஹெச்பி இன்ஸ்டன்டா ஹீல் ஆயிடுமா. இது கேட்கும் போது அங்க ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் மேல இன்னதை தாக்குனாலும் அது வந்து இப்போ ஒர்க்கே ஆகாது. அங்க கடவுளும் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவருக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவரோட கண்ணை வச்சு அங்க பயங்கரமா லேசர்லாம் விட்டு தாக்குறாரு. லேசரும் ஹீரோவோட வைத்திய தாண்டி கிழிச்சு போகுது. அங்க இதனால அவனுக்கு ரத்தமா ஊத்துது. அங்க யூரஸுக்குலாம் என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனா அவன் எதை நினைச்சோ கவலைப்படாம சிரிச்சுன்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் எதுவுமே ஆகாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆகுது. பாக்குற எந்த அட்டாக்கும் வேலை செய்யாதனால காட் அங்க ரொம்ப கடுப்பாகிறாரு. அவரு கிட்ட இருக்கிற எல்லா வெப்பனையும் வச்சு தாக்குறாரு. ஆனா தாக்கும் போதும் அங்க ஹீரோ வந்து சொல்றான், இப்பவும் டைம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துரு, நான் உன்னை அப்படியே விட்டுறேன், இங்கல இருந்து அதுக்கப்புறம் ஓடி போயிடு. ஹியூமன் குழந்தை, ஆனா நீ பண்றது எதுவும் சரியில்லை. நான் ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு பேராசை இருக்கக்கூடாது. ஆனா அது எதையுமே ஹீரோ கண்டுக்கல. பேராசை இருக்கக்கூடாதா? அது நீ சொல்றதுக்கு யாரு? அங்க அப்படியே ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்றான். அதனால அந்த கடவுளும் சரி அவரு உருவாக்குன அந்த டைமென்ஷன் அதுவும் உடஞ்சு போயிடுது. இவன் திரும்பவும் பழைய இடத்துக்கே வரான். அங்க இவனை சுத்தி எல்லாமே கடவுளோட பயங்கரமான ஆயுதமா இருக்கு. அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோ தான் ஓன் பண்ணிருக்கான். அங்க எல்லா வெப்பனையும் அவனோட போர்ட்டலுக்குள்ள வச்சுக்கிறான். அவ்வளவுதான். இது வந்து உண்மையிலேயே வேற லெவலான விஷயம். ஏன்னா இதுக்கு மேல இதை வித்து என்னால பணம் சம்பாதிக்க முடியும். இந்த சைடு லவ் காட்டுறாங்க. லவ் ரொம்ப கடுப்பாயிரா. ஏன்னா வெயிட் பண்ணி அவளோட பொறுமையை இழந்துட்டா. வந்து ரொம்ப அவன் மேல கடுப்பா இருக்கேன். அவன் ஒண்டி மாட்டட்டும், அவன் எங்க தான் போய் தொலைஞ்சான் முடிவை யோசிக்கும் போதே கரெக்டா அங்க பின்னாடி ஹீரோ வரான். அங்க ஹீரோட மூஞ்சிலேயே வடிக்கிறான். ஆமா, நீ வந்து எங்க தான் போன? வரேன்னு நைட் ஆக்கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, ஏதோ ஒண்ணு, நான் வந்து இப்ப போறேன். அட, நீங்க வந்து எங்க போறீங்க? அதுவா, கேம் விட்டு நான் வெளியில போறேன். சரி, அப்பனா குட் பை. சரி, ஏதோ ஒண்ணு, நாளைக்கு கரெக்டா 7:30 மணிக்கு நான் வருவேன். உனக்கு புரியுதுல? அப்படி ஒண்டி நீ வர லேட் ஆச்சு, உன்னை ரியல் வேர்ல்டுக்கே வந்து நான் உன்னை கொல்லுவேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோவும் கேம் விட்டு வெளில வரான். அங்க அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குரோனோ உலகத்துல இருக்க
அந்த கடவுளையே அவன் கொன்னுட்டான். இப்போ என்னன்னா அவரோட எல்லா வெப்பனும் இவன் கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் வித்தா எவ்வளவு பணம் போகும்? கண்டிப்பா நிறையவே போகும்ல. அதை தான் நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி நான் எவ்வளோக்கு அதை விற்கிறது? ஆனா எனக்கு இன்னமும் புரியல, அது வந்து விற்க முடியுமா? ஆனா அதை வந்து என்னால விற்க முடியலன்னா அது ரொம்ப எனக்கு அசிங்கமா போயிடும். சரி, ஏதோ ஒன்று எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது, நான் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா தான் போயின்னு இருக்கு. ஆனா கேம் சென்டரோட காசு அதுவும் ரொம்ப அதிகம். என்னோட பார்ட் டைம் அதுலயும் அவளுக்கும் எனக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அட இருங்க, இந்த லவ் அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற வெப்பன் அது ஒண்டி 10 மில்லியன். அப்பனா அவ கிட்ட இருக்கிற மத்த வெப்பனும் பயங்கர விலையா இருக்கும்ல. அப்பனா என்னால கேமுக்குள்ள எல்லாத்தையுமே விற்க முடியும். அதே மாதிரி குரோனோ உலகத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அதுதான் வேலி ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மாஸ்டர் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அது யூரஸ் தான். யூரஸ் இருக்கிறனாலேயே அங்க வந்து யாருமே வர மாட்டாங்க. வெல்கம் மாஸ்டர், நீங்க வந்து அதிசயமா என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காம அவன் சிரிப்போட அங்க போறான். ஆனா இந்த வேலி ஆஃப் டெட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க. இங்க அதுக்கு ஏத்த மாதிரியே வேல்யூவான ஐட்டம் இருக்கும். இந்த வேல்யூவான ஐட்டமை வித்தாலே போதும், அவன் பயங்கரமான பணக்காரனா மாறிடுவான். அங்க ஏகப்பட்ட மாஸ்டர் இவனை நோக்கி வர எல்லா மாஸ்டரையும் அப்படியே அவன் கொன்னு சாய்க்கிறான். யூரஸ் கூடவே ஒரு 3 படை இருக்கும். அந்த 3 படையோட இருக்கிற அந்த மாஸ்டர் அது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா கொன்னு சாய்க்கிறான். அவன் எத்தனை வாட்டி அதுங்களை கொன்னு சாய்க்கிறானோ அங்க பயங்கர விலை உயர்ந்த ஐட்டம்ஸ் அவனுக்கு கிடைக்குது. இது எல்லாத்தையுமே வித்தாலே போதும், அவனுக்கு பணமா கிடைக்கும். அதாவது ரஃபானா சொன்னா ஒரு 15 பில்லியன் அதுக்கும் மேல அவனுக்கு கிடைக்கும். பாரு யூரஸ், இந்த மாதிரி எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையுமே நான் வித்தாலே போதும். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. அதுல பில் கேட்ஸ் பத்தி சொல்றாங்க. இவருதான் மைக்ரோசாஃப்டோட ஓனரா. இவரு கீழே பணத்தை பார்த்தாலும் அந்த பணத்தை இவரு எடுக்கவே மாட்டாரா. ஏன்னு உங்க எல்லாருக்குமே தெரியாது. நான் அவர் எடுத்தாலே அவ்வளவுதான் இந்த எக்கானமிக்கு ஒரு பயங்கரமான லாஸா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா அவர் குனிஞ்ச ஒரு செகண்ட் வந்து ஒரு $100 இழப்பாரு. அதாவது சிம்பிளா சொன்னா ஒரு $200 அவர் இழக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் முன்னாடி ஒரே புதையெல்லாம் இருக்கு. இதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மாஸ்டர்ஸ் இவன் கொள்ள இது வந்து திரும்ப வந்துன்னு இருக்கு. அதனால இவனுக்கு அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல இந்த பணத்தை வச்சு அவன் ஏகப்பட்ட பொருளை வாங்குறான். அவனோட ட்ரெஸ்ல இருந்து அவனோட ஜெட்டி வரைக்கும் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா போட்டிருக்கான். ஒரு விலையும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்ட இருக்கிற காரு, அவன் கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் அவ்வளவு ரிச்சா இருக்கு. எல்லாருமே அவனை தான் பாக்குறாங்க. ஏன் அவனோட கண்ணாடி அது கூட ஒரு 2 மில்லியனா. இப்படிதான் நம்ம ஆளு ஒரு கேமால ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாறி இருக்கான். அவன் எவ்வளவு சந்தோஷமா அங்க போறானா, தெரியாதனமா அங்க இருக்கிற கம்பத்திலேயே காரை விட்டுறான். ஐயோ, இது வந்து எனக்கு பெரிய நஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேற காரை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் திரும்ப ஒரு காஸ்ட்லியான காரை வாங்குறான். இந்த சைடு அங்க இத பத்திலாம் மேனேஜர் வந்து ஃபியூரி கிட்ட சொல்றான். ஏன்னா இவனால குரோனோ லைஃபே ஒரு மாதிரி மேலையும் கீழையும் இறங்குது. திடீர்னு இவனால பிரச்சனை வருது, திடீர்னு பிரச்சனை வரல. இதனால அவரு டைரக்டா அங்க காலையும் பண்றாரு. அங்க ஃபியூரி தான் கால் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சோம் அவன் வந்து கலாய்க்கிற மாதிரியே பேசுறான். வந்து இப்போ நிறையவே பணத்தை செலவு பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வேணுமா, கண்டிப்பா உங்களுக்கும் வாங்கி வர சொல்லுங்க. நான் ஒரு பயங்கரமா கத்தி விடுறாரு. அது எதையுமே கண்டுக்காம காலை கட் பண்ணிட்டு நெக்ஸ்டா என்ன வாங்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். வாட்ச், போனு, வீடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நான் வாங்கலாம்னு யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் வாங்குறான். உள்ள அவ்வளவு அற்புதமா இருக்கு. எல்லாமே ஃபுல்லாவே ரிச்சான ஐட்டம். ரியலா ஒரு ட்ரெண்டும் இருக்கு. இந்த மாதிரி புதுசா ஏதாச்சும் வாங்கினா நெய்பருக்கு ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக ஆளு வந்து கேக்க கொண்டு போய் கொடுப்பானா. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வரா. அது வேற யாரும் இல்ல, லவ் தான். இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். குரோனோ லைஃப்லயும் சரி இங்கேயும் சரி வந்து கேம்குள்ள எப்பயுமே மீட் பண்ணிப்பாங்க. வெளி உலகத்துல இப்பதான் அவங்க மீட்டே பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வேற ஒரு ஆளை கட்டுறாங்க. அவன் வேலி ஆஃப் டெட்ல போய் அங்க இருக்கிற அந்த 3 ஸ்ட்ராங்கஸ்டான மாஸ்டரை அப்படியே கொண்டு அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறான். இவன் அப்சர்வ் பண்ணனால அங்க இருக்கிற எந்த விதமான மாஸ்டராலையும் அங்க ரீஸ் பண்ண ஆக முடியாது. அவ்வளவுதான், அதுங்க இருக்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமும் அங்க இல்ல. அப்புறம் தான் தெரியுது இந்த மாஸ்டர்ஸா இருக்கிற இந்த ஆளு இது வந்து வேற யாரும் இல்ல, இது யூரஸோட இன்னொரு தலை. அதான் ஸ்டார்டிங்ல கூட அது கேட்டிருக்குமே, ஆமா என்னோட 2வது தலையை ஆளை காணுமே, அது வந்து இங்கதான் இருக்கு. இதோட பேரு ஹீரோகேனா. இது வந்து தனியா தெரியுது. இப்ப அது ஒண்டி விஷயம் இல்ல, அது ஒரு ஓவர் பவரான வில்லனும் கூட. இப்போ அதுக்கும் மேல நம்ம லவ், அவங்க 2 பேருமே குரோனோ லைஃபை தாண்டி இப்போ வெளி உலகத்துல மீட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி இருந்தோம் அவங்க 2 பேருக்கு அவளைக்கு அவங்கள பத்தி தெரியல. குரோனோ லைஃப்ல என்னதான் நம்ம லவ் ரக்கடா இருந்தாலும் வெளி உலகத்துல அப்படி இல்ல. ஏன்னா அவ ஒரு ஐடலு, அதனால அவ காட்டிக்கவும் இல்ல. இதுக்கப்புறம் உள்ள ஒருவாளா அங்க வரும்போது அந்த ஆன்டியும் கேக்குறாங்க, ஆமா என்னது இது, இது உங்களுக்கு தெரியலையா? அதாவது புதுசா யாரோ பக்கத்துல நெய்பர் வந்திருக்காங்களாம், அதனால இந்த கேக்க வந்து தந்தாங்க. ஆனா அந்த பையனை பார்க்கும்போது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அந்த பையன் தான் ஞாபகம் வரான். ஏன் எனக்கு வித்தியாசமா அவனை பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்தாங்க இதை சாப்பிடுங்க, நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சீக்கிரமா போங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை மாத்துங்க, ஏன்னா ஷூட் பண்றதுக்கு ஆல்ரெடி டைம் ஆகுது. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, திரும்பவும் ஷூட்டா? ஏன்னா நான் வந்து ஒரு 30 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே நம்ம ஷூட்டை திரும்பவும் எடுக்கணுமா? நீ என்ன மறந்துட்டியா, காலையில நீ
நீ தான் சொன்ன மாதிரி நம்ம 7:30க்குள்ள நம்ம முடிக்கலான்னு, இல்லைன்னா அவ்வளவுதான் இந்த மாதிரி அதை போஸ்ட்பான் பண்ற மாதிரி இருக்கும். அங்க இதை கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நம்ம ஹீரோ கிட்ட அவ வந்து 7:30க்கு கரெக்டா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். சரி சரி நான் வந்து 7:30க்குள்ள நம்ம முடிச்சாகணும், அதனால நான் ஒத்துக்கிறேன் வரேன், அது வரைக்கும் நீங்க வந்து அதை சாப்பிடுங்க. ஆமா இவளோட நடவடிக்கையே சரியில்லையே, பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க இவளோட ஹார்ட்டை திருடின மாதிரி ஃபீல் ஆகுது. யார் அந்த பையனா இருக்கும்? பார்த்தா அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். இதுக்கப்புறம் அங்க ரொம்ப அவன் கடுப்புல இருக்கான். ஏன்னா வந்து பார்த்தா அங்க ஒரு மாஸ்டரும் அங்க இல்ல. என்ன இது, இங்க இந்த மாஸ்டர் எல்லாமே எங்க தான் போச்சு? அடே யூரஸ் உனக்கு வந்து தெரியாதா இங்க என்ன ஆச்சுன்னு? பாஸ் என்ன கேட்டா என்ன தெரியும், இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அது வந்து ஸ்பெசிபிக்கா இங்க தான் ப்ரோக்ராம் ஆயிருக்கு. ஆனா அது வந்து இங்கல இருந்து மறைஞ்சு போயிருக்குன்னா எனக்கு தெரியல. அவங்க வந்து தப்பிச்சு போகவும் வாய்ப்பு இல்ல, இது வந்து பக்கா இல்லாத வரைக்கும். ஆனா இது பாசிபிளே இல்லாத விஷயம். உண்மையை சொன்னா அப்படியே மறைஞ்சு போறது. நான் இங்க எந்த விதமான தடயமோ இல்ல. நான் என்ன பண்றது, இது வந்து ஒரு தலைவலியா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா இது வழியா எனக்கு நிறையவே பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் என்ன பண்றது, இந்த மாதிரி நான் வேற ஒரு எத்துக்கும் போற மாதிரி இருக்கும் போல. ஆனா பாஸ் நீங்க வந்து மறந்துட்டீங்களா, இந்த மாதிரி நம்ம லவ்வ மீட் பண்ணோம் 7:30க்கு. நம்ம வந்து ஹண்டிங் வேலை எல்லாம் இருக்கு, அதனால நம்ம அப்புறமா அதை பாத்துக்கலாம். என்ன பாஸ் நீங்க? ஆனா எனக்கு என்ன தெரியல, இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகுது. ஆனா அது அவளுக்கும் கண்டுக்காம நெக்ஸ்ட் சீன்ல அவன் வேற ஒரு எத்துக்கு போறான். அங்க ஒரு ஜெயிண்டான ஒரு ஸ்னேக்கை காட்டுறாங்க. இந்த பாஸ் ஸ்னேக்கோட லெவல் ஒண்டி லெவல் 190. அதையும் யாரோ ஒருத்தங்க சக் பண்ணி அப்படியே உரிறாங்க. அது யாராதுன்னு பார்த்தா அதே யூரஸோட இன்னொரு தலை. இது வந்து எனக்கு பத்தல, இன்னமும் எனக்கு வேணும், இன்னமும் வேணும், எனக்கு பசி அடங்கல. ஆனா அந்த ஆளு அவன் தானே என்ன அழிச்சான், அதே மாதிரி இன்னமும் அவனை அழிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு வந்து மீட் பண்றா. பரவாயில்லையே உன்னோட அம்மாவை தேடி எவ்வளவு தூரம் நீ வந்துட்டியா, வா 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 அம்மா கிட்ட வா. ஆனா அதுக்குள்ளேயே யூரஸோட அந்த ஹரிக்கேன் அந்த தலை வந்து அப்படியே பிடிச்சி உரிய ஆரம்பிக்குது. இதனால அதோட பவர்ஸ் எல்லாமே அப்படியே குறைஞ்சு போகுது. அது வந்து ஒரு வயசான உருவமா மாறுது. திடீர்னு தான் நம்ம ஹீரோக்கனுக்கு அங்க இந்த மாதிரி பவர்ஸ் அப்சர்வ் பண்ணது ஃபெயில்டு அப்படின்னு வருது. இதனால அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பின்னாடியே ஒரு வாய்ஸ் கேக்குது, என்ன அம்மா கிட்ட போய் நீ இப்படி பண்ணுவியா, இதெல்லாம் என்ன பழக்கம் இது? அங்க ஹீரோக்கனுக்கு எதுவுமே புரியல. நான் அவன் கண்ணால பார்த்தான், அப்படியே உறிஞ்சு எடுத்தான். இருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான பவர்ஸும் ஃபீல் ஆகல. இப்ப அது ஒன்றும் முக்கியம் இல்ல, நான் சொல்ற விஷயத்த பண்ணு. அங்க பாத்தியா அங்க வந்து ஏகப்பட்ட நகரம் வந்து உனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு போ. உனக்கு நிறைய அதாவது ஏகப்பட்ட ஃபுட் வந்து உனக்கு கிடைக்கும். என்ன போறியா? ஓ அப்படியா, நான் கண்டிப்பா அங்க போறேன். இதோ நான் கிளம்புறேன், நான் ரொம்ப பசியா இருக்கேன். ஏன்னா ஹியூமனிட்டி அழிக்கிறதுக்கு என்னோட சோல் அப்படியே துடியோ துடிக்குது. இதெல்லாம் பாக்குற அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்போ ஹியூமனிட்டியை பழி வாங்குறதுக்கு அந்த பயங்கரமான மாஸ்டர் இருக்குன்னு அனுப்பியிருக்குது. அந்த மாஸ்டரும் செம்ம வேகமா அந்த சிட்டியை போய் ஃபர்ஸ்ட் தாக்குது. அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா திடீர்னு ஏதோ வெடிக்கிற மாதிரி ஒண்டிதான் சவுண்ட் கேக்குது. அங்க இருக்கிற ஒருத்தங்களை திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இதனால அவங்களோட தோல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இதே மாதிரி ஏகப்பட்ட டென்டக்கல்ஸ் அது எல்லாமே ஒருத்தங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணுது. இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான விஷயத்த பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோக்கன் தான். அப்படிதான் எல்லாருமே எனக்கு பவர்ஸ கொடுங்க, நான் வந்து பசியா இருக்கேன், இன்னும் என்னோட பசி ஆறல. அங்க சில பேரு அந்த ஹீரோக்கன் மேல தாக்க வராங்க. இதனால தாக்க வந்த எல்லாரையுமே அப்படியே அவன் உரிய ஆரம்பிக்கிறான். ஒரே ஒரு மெசேஜ் ஒண்டி தான் ஷோ ஆகுது, இங்க இருக்கிற கேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அதே விஷயத்த அங்க பாஸ் கிட்ட வந்து அவன் சொல்றான், பாஸ் நம்ம வந்து ஒரு பிரச்சனையில இருக்கும். என்ன விஷயம்னா கரண்டா குரோனோ லைஃப்ல இருக்க ஒரு யூசர்ஸ் எல்லாருமே திடீர்னு மறைஞ்சு போறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியா எல்லா பக்கமும் ஒண்ணு இருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி கம்பெனியை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா என்னதான் ஆச்சுன்னு. அட இருங்க நாங்க வந்து செக் பண்ணி சொல்றோம். அதே மாதிரிதான் அங்க வந்து அந்த ஒரே ஒரு மாஸ்டர், அதனால எல்லாரோட கேரக்டரும் அப்படியே அழிஞ்சு போகுது. அங்க பாஸும் யோசிக்கிறாரு, ஓ ஹீரோக்கன் வந்து ஃபைனலி வெளியில வந்துட்டானா, இது வந்து ஃபன்னான விஷயமா இருக்க போகுது. என்ன பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வந்து என்ன பண்ண, ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத, ஹீரோக்கன் மேலேயும் இந்த இன்னொருத்தன் அவனையும் நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ண, அதுவே போதும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கனை காட்டுறாங்க. அங்க இருக்கிற இடத்தையே அழிச்சு ஒரு மாதிரி நிலைமைய இன்னமும் மோசமாக்கி வச்சிருக்கான் ஆளு. ஹீரோக்கன் நீ வந்து உண்மையிலேயே மாசுதான். ஏன்னா நான் நினைச்ச மாதிரியே இங்க இருக்கிற ஒட்டுமொத்த வில்லேஜையும் அப்படியே உரின்னு உறிஞ்சு அப்படியே சாப்பிட்டுட்டேன். சரி அதை விடுங்க, எனக்கு வந்து திரும்ப சொல்லுங்க ஃபுட் வந்து எங்க கிடைக்கும்? ஓ நீ வந்து ஃபுட்டை பத்தி கேக்குறியா? ஆனா ஃபுட் வந்து எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நெக்ஸ்டா ஒரு டார்கெட் இருக்கு, அவனை ஒண்டி நீ சாப்பிட ஆரம்பிச்சா போதும்,
போதும் நீ சாப்பிட்ட எல்லாரையுமே மறந்துடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ரொம்ப டேஸ்டா இருப்பான். அதனால டைம் மிஸ் பண்ணாம அவனையும் நீ சாப்பிட்ற வழியை பாரு. இந்த பொண்ணு யாரை மூட்டி ஊத்துன்னு நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல லவ் வந்து பாக்குறாங்க 7:30 ஆயிடுச்சு. ஆனா ஆளை பார்த்தா அங்க காணும். ஏன்னா இவ கத்தி வேற விட்டா அப்பயே 7:30க்கு வரணும்டா, இல்லைன்னா நான் உன்னை ரியல் லைஃப்ல வந்து கொல்லுவேன்னு. அதே மாதிரிதான் இங்கேயாவது இவ ரொம்ப சீக்கிரமா வந்துட்டா. இருந்தாலும் அங்க நம்ம ஹீரோவை காணும். நான் வந்து ரொம்ப கடுப்புல இருக்கேன். இவனை அப்படியே உண்மையான லைஃப்ல போய் கொல்லணும்னு எனக்கு தோணுது. அடே ஜெட்டி பையலே, நீ வந்து எங்கடா இருக்க, நீ எதுக்குடா லேட் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சு பின்னாடி பார்த்தவ கத்துறா. ஆனா அது வேற யாரும் இல்ல, அதே ஹீரோக்கன் தான். லவ்வுக்கு ஹீரோக்கனை பார்த்தோன்னே எதுவுமே புரியல. அந்த மாஸ்டரோட வாயிலேருந்து அப்படியே ஜுல்லா ஊத்துது. அந்த மாஸ்டர் இது வரைக்கும் உறிஞ்சு அதோட லெவலும் 999க்கு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் லவ் அவளோட லெவல் ரொம்ப கம்மி, வெறும் 24 தான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க டவுனோட சீனை காட்டுறாங்க. அங்க ஹீகாய் அப்படின்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. இந்த ஆளு இவன ஞாபகம் இருக்கா, இவன் தான் 3 மில்லியன் ஆளுங்களை அங்க சமன் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தனியா ஆளு நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிருப்பான். அவனே தான். அன்னைக்கு அங்க இந்த மாதிரி ஒரு சம்மன் இருந்தனால இவனோட பதவி போச்சு. இவனை யாருமே மதிக்கதும் இல்ல. இவன் யாருக்கிட்ட சொன்னாலும் அந்த ஒரு ஆளை பத்தி யாருமே நம்புற மாதிரியும் இல்ல. இதனால மனசை இழந்தோம், அவனோட வாழ்க்கையை இழந்தோம். ஒரு மாதிரி ரொம்ப சோகமா ஆளு போயின்னு இருப்பானா. திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்படுது. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னதுடா அதுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோக்கன் தான். அங்க இருக்கிற ஒரு ஆளுங்களோட பவர்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணுது. அங்க ஹிகாய்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை போயின்னு இருக்கு. இப்போ என்னன்னா இந்த உலகத்துல இருக்க பிளேயர்ஸை இவன் அப்சர்வ் பண்ணி எல்லாருமே டிலீட் பண்ணி வர்றான். இதையும் அந்த காடஸ் பாத்துக்கின்னு யோசிக்கிறாங்க. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல இந்த ஒட்டுமொத்த வில்லேஜையும் உன்னால அப்படியே உரிய முடியுது. இருக்கன் நீ உண்மையிலேயே வேற லெவல் தான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இது வந்து எனக்கு பத்தல. எனக்கு இன்னமும் ஃபுட் வேணும். எங்க எனக்கு ஃபுட் கிடைக்கும்? ஃபுட்டா? எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா நெக்ஸ்ட் மீல் வேணா நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு ஆள் இருக்கான், அவனை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், சும்மா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இதுக்கப்புறம் காடஸ் இருக்கன் இவங்க 2 பேருமே வேற ஒரு ஏரியாக்கு சம வேகமா போறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஹிகாய் அவனும் பார்த்து நீ யோசிக்கிறான். பரவாயில்ல, எனக்கு வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அவங்க லவ் கிட்ட வந்திருப்பாங்க. லவ் அங்க மாட்டிக்கினான். அவங்க லவ்வுக்கு புரியல, அதாவது இது வந்து யாருன்னு. இவனை பார்க்கும் போது ஒரு யூசர் மாதிரி எனக்கு தெரியல. அப்போ யாரா இருக்கும்? அங்க பின்னாடியே காடஸ் சொல்றாங்க, லவ் நான் உன்னை மீட் பண்ணிட்டேன், நீ தானே அந்த கேப்டன் லவ். அப்பனா நீங்க வந்து எனக்கு கேப்டன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அந்த ஜெட்டி பையனை உனக்கு நல்லாவே தெரியும் அதானே? ஆனா இவன் வந்து இன்னும் மாஸ்டரா? ஏன்னா அந்த ஜெட்டி பையனை தாண்டி வேற யாருக்கும் அந்த மாதிரி என்னோட நேம் வந்து தெரியாது. நான் ஏதோ ஒண்ணு அந்த பேண்டி அவன் வந்து எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனை வந்து நான் வர காண்டுக்கு அப்படியே கொல்ல போறேன். ஓ பரவாயில்லையே, அப்போனா நீயும் அந்த ஜெட்டி போட்ட பையனும் ரொம்ப க்ளோஸ் போல. ஆக்சுவலா அப்படிலாம் இல்ல, நான் வந்து அவன் கூட விளையாடுவேன் அவ்வளவுதான். அதுக்கும் மேல எனக்கு வந்து அவனை பிடிக்காது. அவன் கிட்ட வேறமா ஒரு ஸ்டிக்கும் ஒரு ஜெட்டியும் ஒண்டிதான் இருக்கு. காடஸும் பழைய விஷயத்தை யோசிக்கிறாங்க. அந்த பர்சனை அவங்க கொண்டு இருப்பாங்களே, அவன் கிட்ட கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் கேட்காம விட்டுட்டேன். ஆனா ஏதோ ஒண்ணு, நீ வந்து ரொம்ப அனோயிங்கா இருக்க. என்னது நான் வந்து அனோயிங்கா? ஆனா அதுக்குள்ள அந்த ஹீரோக்கன் அது அப்படியே லவ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இதனால லவ்வோட வாயிலிருந்தும் பயங்கரமா ரத்தம் ஊத்துது. அப்படிதான் நீ வந்து செத்து போயிட, நீ செத்து போறதுக்கு தான் லாய்க்கு. இப்படி இவ சொன்னோன்னே அங்க லவ்வும் எந்த போயிடா. அங்க மீதி இருக்கிறது அவளோட ஸ்கார்ஃப், அது ஒண்டிதான். இந்த சைடு ஹீரோக்கனோட பவர் இன்னமும் அதிகரிக்குது. இந்த மீல் இது வந்து உண்மையிலேயே எனக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா இல்லையா பின்ன, நான் அதுக்காக தானே நான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். ஹீரோக்கன் ஏன் இப்படி சொல்றானா, அது உங்களுக்கு போக போக புரியும். ஏன்னா லவ் கிட்ட ஒரு விஷயம் வந்திருக்கும். அதனால தான் இவனுக்கு எவ்வளவு டேஸ்டா ஃபீல் ஆகுது. அது என்ன விஷயம் நம்ம போக போக பார்க்கலாம். இல்லையா பின்ன அவ டேஸ்டா இருக்க மாட்டாளா? ஏன்னா அவ கிட்ட தான் பீஸ் ஆஃப் காட் அந்த மெட்டீரியல் இருந்திருக்கு. என்னது பீஸ் ஆஃப் காடா? அது என்னது? அது அவளுக்கும் இம்பார்ட்டன் இல்ல, அதனால அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேணாம். அப்படியே ஸ்கார்ஃபை மெச்சிங்கன்னு சொல்றான். சரி நம்ம வந்து போகலாம். இன்னமும் உனக்கு பயங்கர டெலிஷியஸா இருக்கிற ஒரு ஃபுட் இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்க தேவையில்லையா? அது இருக்கட்டும், இந்த மாதிரி யாரு நீங்க? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அது வந்து லவ்வோட ஸ்கார்ஃப் தானே? ஓ நீ வந்து ஃபைனலி வந்துட்டியா மிஸ்டர் லூசர்? நான் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பாய மூறியா? இந்த மாதிரி உன்னோட அழுக்கான கால அங்கிருந்து எடு, இல்லைன்னா அவ்வளவுதான், உன்னை அப்படியே கொன்றுவேன். சாக கூடாதுன்னு ஆசைப்பட்டேன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. ஓ அப்படியா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா அது மேல காலை வச்சுட்டேன். டென்டக்கல் மனுஷா, நான் உன்கிட்ட தான் வந்து பேசணும். ஏன்னா நீ தானே லவ் அப்படியே உறிஞ்ச. நான் வந்து உன்னை விட்டு வைக்க போறதில்ல. அங்க ஹீரோ ஒரே ஒரு ஸ்லாஷை தான் போடுறான். அதுக்கே அந்த இடம் இல்ல, அந்த பூமியை விட்டு அந்த பவர் வெளில போகுது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்றான். ஹீரோவும் பக்கத்துலயே அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், மரியாதையே இங்க இருந்து ஓடி போயிடு. ஏன்னா இது ஸ்லைடு ஷோ இல்ல, இந்த மாதிரி காக்ரோஜுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. ஓ அப்படியா, நான் ஒரு அழகான காக்ரோஜா? அதே மாதிரி நீ வந்து இப்படிலாம் நடிக்க தேவையில்ல. நீ ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங் மாறலாம். ஏன்னா உன்னால என்ன கில்லே பண்ண முடியாது எப்படி பார்த்தாலும். அதனால உன்னோட ஒர்க்கை ஒண்டி முடிச்சுட்டு ப்ராப்பரா நீ போக பாரு. நான் உன்னோட ஆப்போனன்ட், அவன் வந்து உன் முன்னாடி தான் இருக்கான். இப்படி இவ சொல்ல
அங்க பார்த்தா ஹிருக்கன் செம வேகமா வரான். சொன்ன ஆப்பனண்ட், அதாவது என்னோட புள்ள, அது வந்து இவன் தான். ஹிருக்கனும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண, இதனால ஹீரோ அப்படியே சைடா போய் விழுறான். மாஸ்டர், உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல? இல்ல இல்ல, எனக்கு பெருசா எதுவும் ஆகல. என்ன, நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். அவன் யாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா என்னையே தாக்கிட்டான். நான் எவ்வளவோ தாக்கியும் அவனுக்கு அவளுக்கும் ஒண்ணுமே ஆகல. அவன் நல்ல நிலைமையில இருக்கான். ஹீரோ மேல ஒரு தாக்குதல் பட்டிருக்கும்ல, அது கூட ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடுது. அதை பார்த்து அங்க ஹீரோக்கன் ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் எதிர்பார்க்கல, நான் அவ்வளோ பெரிய அட்டாக்க பண்ணியும் அதை நீ டாச்சே பண்ணல, இருந்தாலும் உனக்கு எதுவுமே ஆகல. ஆனா என்ன, உன்னோட அட்டாக் அது வந்து என் மேல ரீச்சே ஆகல. உண்மையை சொன்னா இப்போதான் புரியுது, அதாவது எதுக்கு உனக்கு எதுவுமே ஆகலன்னு. அதாவது நீ தப்பிச்சிருக்க. நான் வந்து இன்னமும் ஹார்டரா ஸ்விங் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த வாட்டி அப்படி ஒன்றும் ஆகாது. அப்போனா நீ என்ன சொல்ல வர? அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக்கு இது வந்து உன்னோட முழு பவரை வச்சு நீ பண்ணவே இல்லையா? முழு பவரா? அப்படி நான் ஒண்டி பண்ணனா அவ்வளவுதான், இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் ஆச்சரியம் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயம் வந்து ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் ஆளு அப்படி யோசிச்சு பாக்குறான். அங்க திடீர்னு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வர, அதை பார்த்து ஹிருக்கன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், மாஸ்டர் நோவஸ்ன்னு. அதை ஆளு ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். இது வந்து ஒரு ஸ்வாட்ச்மேன் ஸ்கில் தான். அதாவது பேசிக்கான ஸ்கில்லை பயன்படுத்தும் போது இவனோட அட்டாக்னால அது வந்து பயங்கரமான அட்டாக்கா உருமாறும். நான் வந்து இந்த அட்டாக்கை வந்து பயன்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி நான் இதை உன் மேல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது உன் மேல பட்டா கண்டிப்பா உனக்கு பயங்கரமா வலிக்கும். அதனால ட்ரை பண்ணு தப்பிக்கிறதுக்கு. ஹீரோவும் சம வேகமா அவனோட டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்றான். இந்த டெக்னிக்கோட பேரு கண்டினியூஸ் ஹிட். இந்த டெக்னிக்கால கண்டினியூஸா அவனை வெட்டு போட முடியும். அதுவும் இந்த உலகத்தை என்ன ஒரு பிளானட்டையும் அவனால வெட்ட முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்கு. டெக்னிக் அவன் யூஸ் பண்ண பக்கத்துல இருக்க அந்த ப்ளூட்டோ, அந்த பிளானட் எல்லாம் அழிஞ்சு போகுது. இந்த சைடு அங்க இன்னொருத்தனும் ஒரு லைவ் போடுறான். ஏன்னா வேர்ல்டு யூனியன் அப்போ 3 மில்லியன் எதிர்த்து ஒரே ஒரு பர்சன் ஜெயிச்சிருப்பான். அது எப்படி அவனால பண்ண முடிஞ்சது, அது யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதை வந்து ரிவீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அங்க லைவ் போட்டிருக்கான். ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள எப்படி அப்படி நடக்கலாம், ஒருத்தனால எப்படி 3 மில்லியனை கொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ கேமுக்குள்ள ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாஞ்சி போகுது. அதுக்கு பின்னாடி யாரு காரணம் இருக்கா, நீங்க எல்லாருமே பாக்குறதுக்கு தயாரா இருங்க. நம்ம இப்ப பார்த்துன்னு இருக்கிறது அனிமே பாய் இந்தியா சேனல். ஸோ ஐடென்டிட்டியை நான் காட்டுறதுக்கு தயாரா. அதுக்கு பதிலா நீங்க கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அவரு சொல்றாரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த யூடியூபர் நம்மளுக்காக பேசுறாரு. இந்த சைடு அங்க ஹீரோவும் ஹிருக்கன் மேல பயங்கரமா தாக்கியிருப்பான். அது எல்லாத்தையுமே அது அசால்ட்டா தப்பிக்குது. என்னால நம்ப முடியல, இது வந்து எப்படி தப்பிச்ச, நீ எங்கல இருந்து வந்திருக்க? நானா, என்னோட பேரு ஹிருக்கன். நான் இந்த ஹியூமனிட்டியை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அப்புறம் தான் அங்க யூரஸ்கே புரியுது, இந்த ஹிருக்கன் இது வந்து ஹியூரஸோட இன்னொரு தலை தான். இதனால தான் அங்க ஏகப்பட்ட மாஸ்டரும் அங்க காணாம போயிருக்கும். அதே மாதிரி யூரஸுக்கு அங்க போகும் போதெல்லாம் எங்கேயோ சென்ஸ் பண்ண எனர்ஜியை சென்ஸ் பண்ண மாதிரியே இருந்திருக்கும். ஏன் இப்போ கேப்டன் லவ்வும் எந்த போனதுக்கு காரணம் இந்த ஹிருக்கன் தான். அங்க ஹிருக்கனும் பயங்கர வேகமா தாக்கவதான் ஹீரோவும் கேக்குறான், நீ என்ன சொல்ற, லவ் போனது இதோ இவன் தானா? இவன் தான் எல்லாரையுமே டெலீட் பண்ணானா? ஆனா தாக்க வரும்போதே அவன் குச்சை வச்சு அப்படியே தாக்குறான். அதனால அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. இதை பாக்குற அந்த யூடியூபரும் சம வேகமா ஓடி வரான். எல்லாருமே இணைஞ்சிருங்க, நம்ம வந்து அதை கிட்ட போய் பார்க்க போறோம். ஏன்னா நீங்களே பாத்தீங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். அங்க ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அங்க திரும்பவும் பயங்கரமான அட்டாக்ஸா பண்றானா. இதனால அவனோட நிலைமை அங்க இன்னமும் மோசமாகுது. அங்க திரும்பவும் தாக்க வந்தா அந்த ஹிட்டிங் வித்தவுட் கில்லிங், அதை வச்சு அவனோட நிலைமையை இன்னமும் ஆளு மோசமாக்குறான். இது எல்லாத்தையுமே அந்த யூடியூபரும் சைடா பார்த்துன்னு இருக்க அங்க மத்தவங்களும் லைவ் சாட்ல கேக்குறாங்க, யோ உன்னால இன்னமும் கிட்ட போக முடியாதா? இப்பதான் அந்த ஆளுக்கே புரியுது, அந்த 3 மில்லியன் ஆளுங்களை கொன்னது வேற யாரும் இல்ல, இவன் தானு. இவனால் தான் இவனோட பதவி, இவனோட நிலைமை எல்லாமே இன்னமும் மோசமாச்சு. நான் யாருக்கிட்ட சொல்லியும் யாருமே அங்க நம்பல. நானே ஏதாச்சும் பண்ணி இதை முடிக்கிறேன். அங்க ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தாக்க, இதனால அவனோட ஹானே உடையுது. அங்க ஹீரோ இன்னமும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா லெவல் அவனுக்கு குறையுது. அங்க 999 இருந்து 723க்கு வருது. இதனால யார் யாரு இது வரைக்கும் டெலீட் ஆனாங்களோ அவங்களோட எனர்ஜி அவங்களோட ஓனர்ஸ்கே போகுது. இப்போதான் ஹீரோக்கும் புரியுது, மத்தவங்கள உண்மையை சொன்னா இவன் ஒன்னும் டெலீட் பண்ணல. ஏன்னா இவன் மத்தவங்களோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிருக்கான். அதனால அவங்களோட கேரக்டர் இது வந்து டெலீட் ஆன மாதிரி காட்டுது. அதனால தான் நீ ஸ்டார்டிங்ல நான் அட்டாக் பண்ணும்போது டாச் பண்ணிருந்தியா? சரி, உன்னோட கதையை முடிக்க வேண்டியதான். ஆனா இதே மாதிரி பண்ணாலே போதும், லவ் நான் கொண்டு வர முடியும். திரும்பவும் அதே அட்டாக்ஸ பண்ணி உன்னை ஒரு வழி ஆக்க போறேன். அங்க திரும்பவும் அவன் பயங்கரமா தாக்குறானா. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அவனோட லெவல் குறைய ஆரம்பிக்குது. எல்லாருமே யோசிச்ச மாதிரியே யார் யாரோட பவர் யார் யாருக்கு போனோமோ எல்லாருக்குமே அப்படியே போகுது. இந்த லைவ் ஸ்ட்ரீமை லவ்வும் பார்த்துன்னு இருப்பா. லவ்வுக்கு இப்பதான் புரியுது நம்ம ஹீரோ எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு. ஆனா ஒரு விஷயம் அவளுக்கு புரியல, இதுக்கு நம்ம ஹீரோ ஏதோ வீக்கான ஆளு மாதிரி நடிக்கணும். என் பின்னாடியே வந்து என்னை வந்து வச்சுக்கோ அப்படின்னு என் பின்னாடி சொல்லணும். எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு அவன் அப்படி பண்ணான். இந்த சைடு அவன் அடிச்ச அடியில அங்க ஹீரோக்கனோட லெவல் 180க்கும் கீழே வருது. பரவாயில்ல மாஸ்டர், நீங்க அடிச்ச அடியில அவன் பழையபடி அவனோட லெவலுக்கே வந்துட்டான். ஆமா என்னால பார்க்கும் போதே சொல்ல முடியுது.
ஹேய் உங்களுக்கு வந்து தெரியாது, இந்த மாதிரி நீங்க என்னோட லெவலை குறைச்சிட்டீங்க, அதுக்கு வந்து நான் விட போதில்ல. அப்படியே டென்டக்கலை நம்ம ஹீரோ மேல தாக்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா யாருமே இதை எதிர்பார்க்கல. அங்க அப்படியே ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் ஆகுறான். அவ்வளவுதான், உன்ன மாதிரி ஒரு கிரியேச்சரை அழிக்கிறதுலாம் எனக்கு சாதாரணமான விஷயம். நீ எல்லாம் யார்? எனக்கு உன்னோட லெவல் மொத்தத்தையும் நான் உரிய போறேன். ஆளு உரிய அவனுக்கு வந்து திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட பவர்ஸ் வந்து உன்னோட பவர்ஸ் அது வந்து உண்மையிலேயே அருமையா இருக்கு. திரும்பவும் பழையபடி மாறிட்டேன். என்னோட லெவல் 999க்கு திரும்பவும் வந்திருக்கு. இது வந்து பத்தல, உன்னோட எல்லா லெவலையும் நான் உரிய போறேன். நான் அழிக்கிற வரைக்கும் நான் அப்படியே உன்னை உரிய போறேன். அங்க யூரஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவ ஆரம்பிக்குது. அட மாஸ்டர், அநியாயமா நீங்க இப்படி போயிட்டீங்களே, நான் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஆனா திடீர்னு அங்க சிஸ்டம்ல ஏதோ ஒரு ஸ்கில்லும் ஷோ ஆகுது. அது ஒரு ஹீலிங் ஃபேக்டர் ஸ்கில் தான். அதாவது இது ஒரு ஹிடன் ஸ்கில். அவனால திரும்ப ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. அங்க திடீர்னு ஹிருக்கனோட வயிறு ரொம்ப பெருசா மாத்தா அங்க ஹிருக்கனுக்கு எதுவுமே புரியல. அதுல இருந்து அப்படியே ஏதோ ஒரு வித்தியாசமான தலையும் வருது. அதுவும் அங்க பயங்கரமா சிரிக்க இதை பார்த்து ஹிருக்கன் ரொம்ப பயந்து போறான். ஏன்னா என்னதுன்னு அவனுக்கு சுத்தமா புரியல. இதேதான் அங்க ஹிருக்கன் கம்பெனி ஓனர் யாருக்குமே அங்க புரியல. என்ன இளவாது அங்க கோடஸும் இதெல்லாம் பார்த்து நிற்பாங்களா? அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. என்னதான் இருக்கும் அது? இந்த சைடு நம்ம ஹீரோவோ கக்கபுக்குன்னு பயங்கரமா சிரிக்கிறானா? அங்க இதை பார்த்தோன்னே நம்ம யூரஸ்க்கு புரியுது. அட மாஸ்டர், இது வந்து நீங்க தானா? ஆமா, இது நான் தான். அதுக்குள்ள நான் செத்துட்டேன்னு நினைச்சு எனக்கு மாலையே நீ போட்டிருப்பல. இல்ல மாஸ்டர், அப்படிலாம் இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு. இந்த மாதிரி இதோட கதையை நான் முடிக்க வேண்டியதுக்கான டைம் இது. அங்க ஹீரோக்கன் கொஞ்சம் கொஞ்சமா இவனோட ஸ்டாட்ஸை அப்சர்வ் பண்ணிருக்கோம்ல, அங்க ஹீரோ அப்படி அதை ரிவர்ஸ் ஆக்கி விட்டுறான். இது வரைக்கும் எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்து அங்க ஹீரோவும் பழையபடி மாறான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஹிடன் ஸ்கில்லும் கிடைக்குது. அதாவது என்னன்னா, இவனால இப்போ மத்தவங்களோட ஸ்டாட்ஸை அப்படியே உரிய முடியுமா? பரவாயில்ல, இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஆனா என்ன ஒண்ணு, என்னோட குழந்தைய நீ அப்படியே அழைச்சிட்ட. ஆனா அது வந்து என்னோட குழந்தை இல்ல. ஏன்னா எனக்கும் 21 வயசு தான் ஆகுது இந்த மாதிரியே. இது கேட்கும் போது அங்க ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா எப்படி இவளுக்கு நம்ம ஹீரோட ஏஜ் தெரியும்னு சுத்தமா உனக்கு புரியல. சரி, இந்த மாதிரி எனக்கும் டைம் ஆகுது, வரட்டா? ஸ்டிக்க வானத்தை நோக்கி அவ காட்டுறா. இதனால ஒரு போர்ட்டல் உருவாகி அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான கையோட அவ அப்படியே போக ஆரம்பிக்கிறான். நான் வந்து உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் மிஸ்டர் லூசர். நம்ம டைம் வரும்போது திரும்பவும் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த கம்பெனியை காட்டுறாங்க. அங்க கம்பெனியோட பாஸும் சொல்றாரு, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொன்ன கேரக்டர்ஸ் அந்த 2-3 பேரை ஒண்டி நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இருக்கன் அவன் வந்து இப்ப தோத்து போயிட்டான். மீதி இருக்குது அந்த கோடஸ், அந்த பொண்ணோண்டி தான். பொண்ணோட பேரையும் இப்பதான் ரிவீல் பண்றாங்க. அந்த பொண்ணோட பேரு லூனாவா. நான் வந்து எங்க இருக்கேன், நீ வந்து எங்க எனக்கு கொண்டு வந்திருக்க, நீ கவலைப்பட வேணாம், உனக்காக ஒரு 2 பேர் வெயிட் பண்றாங்க. அது யாருன்னு பாக்குறா. அதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா வந்தது வேற யாரும் இல்ல, அப்பாவும் அம்மாவும் தான். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது அந்த நாள் அன்னைக்கு இவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள. அதுக்கப்புறமா இவ அவளோட சிங்கிள் லைஃப் அதை விட்டு அவ ரிட்டையர் ஆனா. ஆனா இருந்தாலும் சில பேர் ஒத்துக்கல. அதாவது ஹானோட அப்பாவும் அம்மாவும் தான். இதுக்காக அவங்க பயங்கரமா அடிச்சாங்க. எதுக்கு நீ ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு பயங்கரமா டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க ஒத்துக்கவே இல்லை. நீ வந்து ரிட்டையர் ஆக கூடாது, எதுக்கு நீ அப்படி பண்றன்னு திரும்பவும் கேட்டாங்க. ஹான், உனக்கு ஏன் புரிய மாது? அப்பாக்கும் அம்மாக்கும் உன்னை அவ்வளவு பிடிக்கும், வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ வந்து ஒத்துக்கணும். எதுக்கு நீ ரிட்டையர் ஆகுற? இந்த மாதிரி தான் என்ன பயங்கரமா தொல்லை பண்ணாங்க 1 வருஷத்துக்கு. இதே மாதிரி அங்க நான் எதுவுமே பண்ணாம இருந்தனால இவங்களோட ரெவன்யூ அது வந்து ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சதா. காசுக்காக என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் கொண்டு வந்து என்னையே காசுக்காக வித்துட்டாங்க. இந்த மாதிரி அப்பா அம்மாவை நான் வந்து எப்படி அப்பா அம்மான்னு சொல்றது? என்னையே அவங்க அநியாயமா காசுக்காக வித்துட்டாங்க. ஆனா அங்க எனக்கு வேற வழி தெரியல. நான் வந்து அங்கிருந்து ஓடி போனேன். ஆனா அங்கிருந்து தப்பிக்கிறது ஒரு மிராக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து அடைஞ்ச இடம் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். இந்த மாதிரி நான் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சேன்னு எல்லாத்தையுமே அங்க அழுது சொன்னா. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு நரகத்துல இருந்து நான் ஃப்ரீயானேன். ஏன்னா என்ன கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்க என்னதான் அவங்க அப்பீல் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு எதிராக தான் எல்லாமே அமையுது. அதனால நான் வந்து ஃப்ரீ ஆயிட்டேன். இருந்தாலும் என்னோட டிராமா அது வந்து போற மாதிரி இல்ல. நடந்த விஷயம் அப்படி. ஏன்னா என்னையே அவங்க வித்துட்டாங்க. பணத்துக்காக அவங்க என்னென்னலாம் என்ன வச்சு பண்ணாங்க. அப்பத்துல இருந்து நான் வந்து என்னோட ரூம்ல உட்காந்து கேம் விளையாடவதான். ஆன்லைன் கேம்னா எனக்கு அப்ப அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு கருப்பான ரூம்ல நான் ஒண்டி தனியா கேம் விளையாடுவேன். அதுக்கு காரணமும் அந்த பழைய மெமரிஸ். அதை விட்டு என்னால வெளி உலகத்துக்கு வர முடியல. ஆனா இப்போ நான் திரும்பவும் அதே அம்மா அப்பா அவங்க 2 பேரை பாக்குறேன். அதுவும் இந்த கேம்ல. ஹேய், நாங்க எல்லாருமே உனக்காக தான் இங்க வந்தோம். அதுவும் இந்த குரோனோ லைஃப்குள்ள. ரொம்ப கஷ்டம் தெரியுமா உன்னை இங்க ஃபைண்ட் அவுட் பண்றது. ஆனா இவன் தான்
தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இந்த மாதிரி நீ இங்க தான் இருக்க உன்னை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீங்க என்ன அவ்வளவு பெரிய மனுஷனாக்க தேவையில்ல, இதெல்லாம் எனக்கு சகஜமான விஷயம் தான். இதுக்கப்புறம் அவன் மாஞ்சி போயிட அவங்களோட பொண்ணை பார்த்து அவங்க சொல்றாங்க, லவ் உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இந்த உலகம் இது வந்து ரொம்ப கொடூரமான உலகமா இருக்கு. ஏன்னா என்னோட சொந்த பொண்ணை விட்டு பிரிச்சிட்டாங்க. நாங்க லவ்க்கு என்ன சொல்லணும் தெரியல. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அந்த விஷயம்லாம் லவ்க்கு ஒண்ணுமே தெரியலையா. அங்க கத்தி கத்தி சொல்றேன், நீங்க வந்து கிட்ட வராதீங்க, நான் வந்து லாக் அவுட் பண்ண போறேன். இல்ல லவ் நீ வந்து அப்படி பண்ண வேணாம், நாங்க வந்தது இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கதான். அப்பாவையும் அம்மாவையும் நாங்க செஞ்ச வேலைக்காக மன்னிச்சிரமா. இந்த சைடு அவன் தனியா நிக்கும் போதே பின்னாடியே ஒரு வாய்ஸ் வந்து, நீ வந்து இங்கதான் இருக்கியா, உன்னை தேடி நான் வந்துட்டேன். பரவாயில்லையே, என்னோட ரகசியமான இடத்துக்கே நீ வந்துட்டியா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு காரணமா இருக்குது அந்த யூரஸ் தான் நினைக்கிறேன். யூரஸ் தான் உன்னை கைட் பண்ணி இங்க கொண்டு வந்தானா. சரி உன்னோட வாயை மூடுறியா, ஏன்னா இதுக்கு மேலேயே நல்ல வாயை வந்து பேச முடியாது. ஏன்னா உன் கூட நான் சண்டை போடணும். ஏன்னா நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா ரிவெஞ்ச கொடுக்கறதுக்கு தான். ஓ அப்படியா, ஆனா உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. பார்க்கலாம் இப்போ உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு. அங்க ஒரே ஒரு சொடக்க தான் போடுறான். அதுக்கே அந்த ஃபால்கன் அது அப்படியே பறக்குதா. அங்க ஹீரோ அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அது பறக்கும் போது அது 1 இல்ல 2ஆமது, 2 இல்ல அது 4ஆமது. இதே மாதிரிதான் அங்க 4 8ஆமது, 8 24ஆமது. அங்க ஹீரோக்கு அவளுக்கும் எதுவுமே புரியல. என்ன உனக்கு புரியலையா, இதுதான் போட்டோ காப்பி. அதாவது என்னால எவ்வளவு வேணாலும் ஃபால்கனை உருவாக்க முடியும். அங்க இதே வேகத்தோட அங்க ஃபால்கன் பயங்கரமா தாக்க விட்டா. ஒரு ஃபால்கனையும் அவனோட அட்டாக்ஸை வச்சு தாக்கி அப்படியே கொள்றான். என்னதான் பொசுக்க ட்ரை பண்ணாலும் அங்க இதே மாதிரி தான் அவனோட 4th மிரர் அந்த ஸ்கில்ல பயன்படுத்தி ஏகப்பட்ட ஃபால்கனை அவன் வர வைக்கிறான். இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணும்போது எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஆளால அப்படியே டபுள் ஆக்க முடியும். அதாவது மிரர்ல எப்படி நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை திரும்பவும் பார்ப்போம், அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி கூட நீங்க பண்ணீங்களே அந்த அட்டாக், அது கூட இதனால தான் உங்களை நோக்கி திரும்பவும் வந்திருக்கும். எனக்கு இன்னமும் புரியல, இவன் இந்த கேமோட யூசர் இல்ல, இவன் ஒரு பாஸ் மாஸ்டர், இவன் ஒரு ஹியூமன் மாதிரி நடிக்கிறான். ஓ அப்படியா, அப்போனா நான் இவனை விட்டு வைக்க கூடாது. ஆனா அதுக்குள்ள பின்னாடி வழியா இன்னொரு மாஸ்டர் பயங்கரமா தாக்குதா. இதே மாதிரிதான் அங்க ஒரு மாஸ்டரும் ஃபயர் அட்டாக் பண்ண அங்க ஹீரோ அப்படியே பொசுங்கி போறான். ஏகப்பட்ட கண்டினியூஸ் கட் அந்த அட்டாக் வச்சு ஏகப்பட்ட மாஸ்டரா அழிக்கிறான். நீ என்ன வேணா பண்ணு, என்னால இதை திரும்பவும் உருவாக்க முடியும். ஓ அப்படியா, அப்போனா நான் திரும்பவும் அது எல்லாத்தையுமே அழிக்கணுமா. ஆனா இது அழிக்கிறதோட உன்கிட்ட இருக்கிற அந்த மிரர் அதையே நான் உடைக்க போறேன். அங்க கண்டினியூஸ் கட் அதை வச்சு வர மாஸ்டர் எல்லாத்தையும் திரும்ப அவன் கொல்றான். அதே மாதிரி அவன் கொல்ல அதுங்க வந்துனே இருக்கா. திரும்ப அவன் கொன்னுனே இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் வச்சிருக்க அந்த மிரர் அதுவே உடைஞ்சு போயிடுது. பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு. நீ வந்து இப்போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத. ஆல்ரெடி அந்த கற்பாம்பூச்சி அந்த பொண்ணால நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். இப்போ நான் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆன்சர் ஒண்டி பண்ண. அப்படி நீ சாக கூடாதுன்னு ஆசைப்பட்டா. கேப்டன் லவ் அவ வந்து எங்க போனா, அவ எங்க இருக்கா அது சொல்லு. ஓ அவளை பத்தி கேக்குறியா, எனக்கு சரியா தெரியல பாவை எங்க இருக்கான்னு. அப்படியா, நீ ஒழுங்கா சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை இங்கேயே கொண்டுறேன். இது வந்து நீ ஆல்மோஸ்ட் உடச்சிட்டாலும் இதை ஒரே ஒரு வாட்டி திரும்ப என்னால பயன்படுத்த முடியும். அங்க திரும்ப அவன் யூஸ் பண்ண அவன் பின்னாடி இன்னொத்த வந்து நிக்கிறான். அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் முன்னாடி நிக்கிறது அவனே தான். அவனை மாதிரி அவன் கிட்ட ஸ்டிக் இருக்கு. ஏன் அவனோட குடும்ப பொக்கிஷம் இந்த ஜெட்டி அதை கூட அவன் விட்டு வைக்கல. எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிருக்கான். இன்னும் அது நான் வந்து ஏன் கூட நான் சண்டை பண்ணுமா. போட்டோ காப்பி இந்த ஸ்கில்லால என்னால யார வேணாலும் காப்பி பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ நீ வந்து என் கிட்ட வசமா மாட்டிக்கின. காப்பியோ ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண அது ஹீரோவை நோக்கி வந்து அங்க ஹீரோக்கா என்ன பண்ணுன்னு தெரியல. அது ஹீரோ மேல ஒரு பயங்கரமான தாக்குதல பண்ண ஹீரோவோட HP அது வந்து மொத்தமா காலி ஆயிடுது. அங்க ஹீரோவும் செத்து போயிடறான். இதை பாக்குறான், அவனுக்கு எதுவுமே புரியல. என்ன இது உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இவனை காப்பி பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம பறவையை நான் நிறைய வாட்டி காப்பி பண்ணிட்டேன். அவ்வளவுதான், இவன் வந்து எந்த போயிட்டான். இதுக்கு மேல இவனால எதுவுமே பண்ண முடியாது. நீ வந்து பின்னாடி தான் இருக்கியா, ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. ஏதோ ஒன்னு பார்த்த பெரிய ஃபார்மை விட இந்த சின்ன ஃபார்ம்ல நீ ரொம்ப கியூட்டா இருக்க. சரி அதை விட சப்ஜெக்டை மாத்தாத, எனக்கு ஆன்சரை பண்ண. எதுக்காக இங்க வந்திருக்க, எதுக்காக மாஸ்டரை நீ தாக்குற. ஓ அப்பனா நீ சொல்லாதப்பா, அவர் வந்து உனக்கு ஆர்டர் கொடுக்குறாருன்னு. அதே மாதிரி யூரஸ் வந்து உன்னோட கண்ணத்தை தொல்லாமா. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள அவங்க முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் கொலான்னு உழுது. அதுவும் அப்படியும் இப்படியே அசைதா. அதை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அட கன்றாவியே, இது என்னது திரும்ப ஒரு ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க ஹீலிங் ஃபேக்டர் இது வந்து திரும்ப ஆரம்பிக்க அவன் வந்து கொஞ்சமா அப்படியே அவன் பழைய படி மாறான். ஏன் ஆளோட உடம்பு அது வந்து கண்ணாப்பின்னு மாறுது. கையில ஹீரோட முகம் தான். இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். நான் எதிர்பார்க்கல ஃபேக்கான அந்த ஜெட்டி போட்ட பேண்டி அவன் வந்து என்ன தோக்கடிப்பான்னு. ஆமா என்ன பண்ண முடியும் மாஸ்டர், உங்களுக்கு தெரியலையா. அதாவது அவனும் உன்னமா தான், உங்களை மாதிரியே அவனுக்கு எல்லா மூஸும் தெரியும். திரும்ப அந்த ஃபேக்கான பேண்டி பயங்கரமா தாக்க திரும்ப அதே அட்டாக்கை இவனும் பண்றான்.
பண்றானா இதனால உலகமே அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. அங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஃபைட்டும் ஆரம்பிக்குது. உங்க குச்சை வச்சு மாத்தி மாத்தி அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. உங்க ஹீரோ என்ன ஸ்கில்ல பயன்படுத்த சொல்றானோ அதே ஸ்கில்ல தான் அதுவும் பயன்படுத்துது. இந்த கண்டினியூஸ் கட் அதை சொன்னா அதுவும் அதே ஸ்கில்ல சொல்லுது. இதனால அவங்களோட ரெண்டு அட்டாக்கும் அப்படியே பிளாக் ஆகுது தான் அங்க மிச்சமா இருக்கு. இதே மாதிரி தான் அவங்களோட ஸ்டிக்கை வச்சு அங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த அட்டாக்னால அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன்லாம் ஏற்படுது. இதை பாக்குறவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அவங்க சண்டை போட்டதுல அவங்க ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அதே டைம்ல அந்த குளோனும் சரி நம்ம ஹீரோவும் சரி கொடூரமா அங்க ரீஜெனரேட் ஆகுறாங்க. திரும்பவும் அங்க சண்டை ஆரம்பிக்க அவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் தாக்கிக்கிறாங்க. இந்த சைடு அங்க யூரஸும் கேக்குறான், ஆமா என்ன காரணம், இதுக்காக நீ என்னோட பாஸ நீ மீட் பண்ண, அதே மாதிரி எதுக்கு கேப்டன் லவ் நீ தூக்குன, என்ன விஷயத்துக்காக நீங்க வந்த? பரவாயில்லையே யூரஸ், நான் உன்கிட்ட இந்த விஷயத்தை தான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு பாஸ் மாஸ்டர், அதாவது குரோனோ லைஃபுக்கே ஒரு மிகப்பெரிய மாஸ்டரா நீ இப்போ ஒரு ஹியூமன், அதாவது இவனை மாதிரி ஒருத்தனுக்கு அடிப்படைஞ்சு ஒரு சர்வெண்டா இருக்கிற. இதுக்கு காரணம் என்ன? நான் வந்து கேட்டதுக்கான பதில் இன்னமும் வரல. என்ன விஷயம், எதுக்காக நீ வந்து கிட்னாப் பண்ண அவளை, அதுக்கும் மேல எதுக்காக நீ இங்க வந்திருக்க? ஆனா இப்பவும் அவன் சிச்சின்னு சொல்றான், நான் வந்து இங்க வந்ததுக்கு காரணம் இவன் ஒன்னும் இல்ல, எனக்கு தேவை நம்ம லவ் கிட்ட இருக்கிற அந்த பீஸ் ஆஃப் காட், அந்த பிராக்மெண்ட் தான். போயும் இந்த பொடி பையனுக்காகலாம் நான் ஒன்னும் இங்க வரல. இந்த சைடு அங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேக்குறாங்க. என்னம்மா எங்களை வந்து மன்னிச்சிருவியா? ஆனா மன்னிப்பு கேக்குற மாதிரியே அப்படியே அவங்க கிட்ட வராங்களா, அங்க கைய பிடிச்சு அவங்க கேக்குறாங்க, எங்க அந்த நக்கல்ஸ், அது வந்து எங்களுக்கு வேணும். இப்பதான் நம்மளுக்கே புரியுது அவ கையில ஒரு நக்கல்ஸ் இருக்கும்ல, அது வந்து பீஸ் ஆஃப் காட், அதாவது அது காடோட ஒரு பிராக்மெண்டா. அந்த நக்கல்ஸோட விலையும் 10 மில்லியனுக்கும் மேல. சொல்றது கரெக்ட் தான், இருந்தாலும் அந்த பிரைஸ் அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஏன்னா அந்த பிரைஸ் அது வந்து நார்மலான பிளேயர்ஸுக்கு தான் ஒத்து போகும். குரோனோ லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்பன்ஸுக்கு வேரியஸான கிரேட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கிற வெப்பன் ஒரு ஜெட்டியும் ஒரு ஸ்டிக்கும் தான். ரெண்டாவது ரேர் கிரேடு ஒரு கிளவ் ஒரு ஸ்வாடு. மூணாவது யூனிக்கான கிரேடு, அது என்னன்னா ஒரு ஷூ ஒரு ஆர்மர் ட்ரெஸ். அந்த மாதிரி லாஸ்டா வரதுதான் அவகிட்ட இருக்கிற அந்த நக்கல்ஸ். அது வந்து ஒரு மித்திக்கல் ஐட்டம், அதாவது நார்மல் ரேரு மித்திக்கல் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரேட்ஸ் இருக்கு. எப்பயாச்சும் உனக்கு புரியுதா? நம்ம ஹீரோ கூட ஆல்ரெடி நிறையவே ரேரான ஐட்டம்ஸை எடுத்திருப்பான். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி காடோட ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் அது. நெக்ஸ்ட் சீன்ல இந்த சண்டேயோட சீன் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு அங்க பாத்துன்னு இருக்கா. அதுவும் ஒரு சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கினே. நான் எதிர்பார்க்கல அங்க இப்படி ஒரு சண்டை போதா. பக்கத்துலயே இன்னொருத்தனும் இருக்கான், அது யாருன்னு தெரியுதா? நம்ம ரெண்டாவது எபிசோட்ல பார்த்த அதே கடவுள் தான். இப்போ வந்து எல்லாருக்குமே விஷயம் தெரியும், அதாவது நம்ம லவ் கிட்ட அந்த பொருள் இருந்திருக்கும், அதாவது அந்த ரேரான மெட்டிக்கலான பொருள். ஆனா அந்த ஹியூரிகன் அந்த மாஸ்டர் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிருக்கும். அந்த மாஸ்டர் அப்சர்வ் பண்ணது யாரு? அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். இது வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், நம்மளும் போகவே பார்க்கலாம். இந்த லூனா இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு வந்து இந்த காட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கா. இப்போ அதை அடையணும்னு அவளும் அங்க வரப்போறா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களோட சண்டை இன்னமும் தீவிரமா போகுது. அங்க ரெண்டு பேரோட சண்டைனால அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான காயம் வந்து ஏற்படுது. நம்ம ஹீரோவை அது தாக்க நம்ம ஹீரோவோட நெஞ்சில ஒரு பயங்கரமான வெட்டு உழுது. இதை பார்த்து யூரஸும் சரி அங்க இருக்கிற அந்த பர்சன் அவனை நம்ம ஹபிக்குன்னு இதுக்கு மேல பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது. உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது என்னன்னா, நான் உருவாக்குன அந்த ஆளு வந்து ஒரு ஏஏ மாதிரி, அதாவது இப்ப சண்டை போறது ஹியூமனுக்கும் ஏஏக்கும் ஒரு சண்டை. இதெல்லாம் கேட்கும் போது அங்க யூரஸ் அப்படியே பயந்து போய் ஹீரோவை நோக்கி போகுது. அங்க ஹீரோ கிட்ட பார்த்தா அப்படியே ரத்தமா பயங்கரமா உழுவ ஆரம்பிக்குது. மாஸ்டர் நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா? ஆனா ஹீரோ கிட்ட ஹீலிங் ஃபேக்டர் இருக்கனால அது அசால்ட்டா ஹீல் ஆயிது. அவனுக்கு அங்க எதுவுமே ஆகல. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா இது வரைக்கும் நான் சண்டை போடும் போது எல்லாருமே டக்குன்னு செத்து போயிடுவாங்க. ஆனா இப்போ என் கூடயே, அதாவது அந்த குளோன் கூட சண்டை போடும் போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னமும் என் குளோன் கூட சண்டை போடணும், இதை நான் அவ்வளவு சீக்கிரத்துல முடிக்க விரும்பல. இதெல்லாம் பாக்குற அவங்க ரெண்டு பேரும் இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. அங்க திரும்பவும் அந்த குளோன் பயங்கர வேகமா தாக்க வர அங்க ஹீரோவும் சொல்றான், என் கிட்ட இந்த காப்பி குளோன் அழிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. இதை கேட்டாங்க ஹியூரஸ், ஹபேக்கு, காடு, ஏன் அந்த பொண்ணு லூனா அவெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறா. ரெண்டு பேரோட ஸ்டிக் அவங்க டச் ஆக அவங்களோட அட்டாக்ஸ் அது வந்து ஸ்பேஸையும் தாண்டி ரொம்ப தூரமா போகுது. அங்க காடு, லூனா, ஹியூரஸ் இவங்க யாருக்குமே எதுவுமே தெரியல. போக முட்டை போனக்கு அப்புறம் ஹபிக்கும் சொல்றான், எனக்கு தெரியல இந்த மாதிரி அவன் கிட்ட என்ன வழி இருக்குமோ. இந்த சைடு அங்க லூனாவும் சொல்றான், அவன் வந்து சும்மா புலமின்னு இருக்கான், அவன் கிட்ட எல்லாம் எந்த விதமான வழியும் இருக்காது. ஏன்னா நம்ம ஹபிக் இருக்கான்ல, அவனோட அந்த மிரர் அது வந்து வேற லெவலு. ஸ்கில்ல பத்திலாம் நம்ம சொல்லவே தேவையில்ல, அது டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. இது ஒரு சீட் ஸ்கில் மாதிரி தான். இது முன்னாடி பாசாலி நிக்க முடியாது, இவனால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா ஹீரோவாலலாம் அங்க ஜெயிக்கவே முடியாது. இந்த சைடு அங்க ஹீரோவும் சொல்றான், ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா இந்த உலகத்தையே நான் அழிக்கணும். இது கேட்டவனே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதை வந்து அவனால பண்ண முடியும். இந்த உலகத்தை நான் அழிச்சிட்டா இந்த கேமே ஒரு மாதிரி கிராஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் லவ் என்னால மீட் பண்ண முடியும். இந்த ஃபேக்கான பேண்டி பையன் இவன் வந்து மஞ்ச போயிடுவான். ஆனா எனக்கு வந்து உண்மையை சொன்னா அதை பண்ணும் அப்படின்னு பிடிக்கல. நான் வேற ஒரு விஷயத்த பண்ண போறேன். இதை கேட்டக்கு அப்புறம் தான் காடு, அங்க லூனா, மத்தவங்க அந்த ஓனரு அவன்லாம் ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்றான். அவன் ரெண்டாவது வாட்டி அழிச்சிருவானு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இப்போ அவன்
என்னதான் பண்ண போறான். இந்த சைடு அங்க லவ் கிட்ட கேக்குறாங்க, கண்ணாசு மரியாதையா சொல்லு, இல்லனா நான் வந்து உன் மேல ரொம்ப கோவம் ஆயிடுவேன். இப்படி ஆகக்கூடாதுன்னா எங்க இருக்கு அது சொல்லு. இதனால பாவாங்க அவளால எதுவுமே பண்ண முடியல. இந்த சைடு அங்க ஒரு பர்பிள் லைட்டும் அடிக்குது. அங்க அவனோட கில்லிட்டனி அந்த ஸ்கில்ல பயன்படுத்த அவன் வாய்க்குள்ள இருந்து ஒரு கன்றாவியான விஷயம் அங்க நம்ம ஹியூரிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணுவானே அதே மாதிரி வாய்க்குள்ள இருந்து டென்டக்களை வச்சு அப்சர்வ் பண்றான். இது வந்து வேலைக்காவது, ஏன்னா இந்த விஷயம் இது வந்து அவனாலேயே பண்ண முடியும். அங்க அதே மாதிரி தான் ஃபேக்கா இருக்கிற அந்த ஹீரோ அவனும் அப்படியே நம்மளால அப்சர்வ் பண்றான். உன்னால ஒண்டிதான் இதை பயன்படுத்த ஆளுக்கு மெயின் சோர்ஸா இருக்கிறது யாரு, அது நீதான். ஃபர்ஸ்ட் உன்னை நான் பிடிச்சு போடணும். அப்படியே அவன் உரிய ஆரம்பிக்கிறானா அவனோட எனர்ஜி சோர்ஸ் அப்படியே இவனுக்கு வந்து இவன் இங்க உரிய அவனோட பவர்ஸ் அப்படியே குறையுதா. ஃபேக்கான நம்ம ஹீரோ அவன் தான் அப்படியே மஞ்சு போயிடறான். எனக்கு தெரியும் உன்னை நான் உறிஞ்சாலே போதும் இவன் அப்படியே மஞ்சு போயிடுவானு. ஆனா எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்தது இவன் கூட விளையாடுறது. ஒரு கட்டத்துல அபேக் அவனோட மீரரை வச்சு அப்படியே வெட்டி விட்டுறான். ஏய் நீ வந்து எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா குத்துன்னு இருக்க, இது எதிர்பார்க்கல. இப்ப என் கிட்ட வேற வழியும் இல்ல. அந்த பீஸ் ஆஃப் காட் அந்த நெக்கிள்ஸ் அதை வந்து நான் அடையணும். இந்த சைடு அங்க காட சொல்றாரு, எனக்கு வந்து தெரியாதா, அதாவது ஹான் கிட்ட அதாங்க நம்ம லவ் கிட்ட இந்த அந்த நெக்கிள்ஸ் அதை வந்து இருக்குன்னு வழியா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்ப அபேக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? இல்ல நான் வந்து அவன் கிட்ட அந்த விஷயத்த சொல்லல. ஓ அப்படியா? இந்த சைடு அங்க அபேக்கோ சொல்றான், நான் இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேல என்கிட்ட வேற வழி இல்ல. அப்படியா? நான் வந்து உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. நீ வந்து ஒரு லூசர், உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. சரி என்ன தப்பிக்க விடு, அதுக்கு பதிலா நான் இந்த மிரரை கொடுக்குறேன். மிரரும் அவனுக்கு வர அங்க யூரஸ் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் அதிசயமா அபேக் வந்து இந்த மிரரை குத்துருக்கான், இந்த மிரரை நான் கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நான் வந்து இங்க இருந்து போகணும். அட நீ வந்து அவ்வளோ சீக்கிரத்துல இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? நான் விட மாட்டேன். ஏன்னா நான் உன்னை கொன்னுட்டா இன்னமும் நிறைய விஷயம் எனக்கு கிடைக்கும்ல. அதுக்கு நீ எனக்கு கொல்லலாம் வேணாம். ஏன்னா நீ கொன்னுட்டா என்னோட ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஒர்க் ஆகுது. அதனால நீ வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அப்படியே போக விடு. சீன்ல அவன் போயிடறான். அங்க சிஸ்டம்லயே ஒரு நோட்டிபிகேஷன் ஷோ ஆகுது, நீங்க வந்து இந்த மிரரை ஓன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க தான் இந்த மிரருக்கு ஒரு ஓனரு. சரி ஏதோ ஒன்று இந்த மிரரை நான் அடையணும் அப்படின்னு ஆசைப்படல. நான் வந்ததுக்கு காரணம் அது வந்து என்னன்னா நான் லவ்வை காப்பாற்றணும், அதுதான். சைடு லவ் காட்டுறாங்க. லவ்வோட அப்பா பயங்கரமா அங்க தாக்கினே இருக்காரு. தாக்கும் போதெல்லாம் அவளுக்கு ஒரு முறையும் பழைய விஷயம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த மாதிரி தான் சின்ன வயசுல ரொம்ப லவ் கொடுமைப்பட்டிருக்காங்க. அந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அங்க லவ்வால எதுவுமே பண்ண முடியல. அவ ரொம்ப வீக்கா அங்க பத்துக்கிறா. முன்னாடியே அங்க அப்பாவும் கேக்குறாரு, ஆமா அந்த சைலன்ஸ் நக்கல்ஸ் அது வந்து எங்க தான் இருக்கு, அது நீ தர போறியா இல்லையா? ஆனா ஏதோ ஒண்ணு உன்னை நாங்க ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டோம். நீக்கு அப்புறமா நாங்க வந்து ஓம் வழியா நிறையவே பணத்தை சம்பாதிக்க முடியும். இதே வார்த்தையை கேட்டு கேட்டு நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிட்டேன். அங்க பின்னாடி அவங்க அம்மாவை சொல்றாங்க, இது வந்து ஒரு கேம் தான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது எங்களை. ஏன்னா இது ஒரு கேம் உலகம். உன்னால என்ன கூட்டுக்கா போக முடியும், இதுக்காக உன்னால ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி. அதை என்ன மறந்துட்டியா? என்ன பண்றது, அந்த பழைய உலகத்துல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிதான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் அந்த சாத்தானுங்க அவங்க வந்து திரும்பவும் வந்து என்ன தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்ன நீ என்ன ஒரு முட்டாளா? நீ வந்து இப்போ கேமை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வெளியும் போக முடியும். ஆமா நீ வந்து யாரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அதுக்கு இங்க வந்து ஃபேமிலி விஷயத்துல தலையிடுற? வாய்ஸ் கேட்டோன்னே தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம பேண்டி தானே. ஓ அப்ப நீ தானே அவன்? அங்க இன்னொரு வார்த்தையை பேசலான்னு வந்தா அதுக்குள்ள அவன் பயங்கரமா தாக்கிறான். அவரோட நிலைமைய ஒரு மாதிரி மோசமாயிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை மாதிரி கிள ஆடுங்களே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கும் மேல நீங்க ரொம்ப கொடூரமா இருக்கீங்க. ஆமா உனக்கு என்ன வேணும்? எங்களோட பொண்ணு கிட்ட நாங்க எப்படி வேணாலும் பேசுவோம், ஏன்னா நாங்க தான் அவளோட பேரண்ட்ஸ். உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஓ அப்படியா? ஆனா
எனக்கு இப்போதான் இன்னமும் கோவம் வருது. அந்த பொண்ணை எதுக்கு நீ மீட் பண்ற? அவ வழியா உனக்கு பணம் கிடைக்கணும் அதுக்கு தானே? ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ அவகிட்ட கேட்டு பாரு. ஓ அப்படியா? நீங்க தேவையில்லாம இந்த கேமையும் ரியாலிட்டியும் ஒன்னாக்க பாக்குறீங்க. இது வந்து கேம், இங்க வந்து நீங்க அந்த மாதிரி விஷயத்த பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்கு எந்த விதமான பாயிண்டும் இங்க இல்ல. லவ், நீ வந்து என்ன பண்ண இருக்க உனக்கே நல்லாவே தெரியும். இந்த கேம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு. இவங்க முன்னாடிலாம் உன்னோட லெவல் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீ என்ன கவனம் பேசின்னு இருக்க? அதனால இவங்கள வச்சு செய்ய முடியும். ஆனா இவங்க ரெண்டு பேருமே என்னோட அப்பா அம்மா. என்னால எப்படி பண்ண முடியும்? என்ன ஒரு லூசுத்தனம் இது. இருக்கிறது கேம் உலகம், உன்னால எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஆனா பேண்டி பையில உனக்கு வந்து தெரியாது நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு. இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ளேயே மூஞ்சிலேயே அவங்க அம்மா ஒரு போடு போடுறாங்க. உனக்கு என்ன தெரியும்? உன்னோட நாங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது ரியாலிட்டியோ இல்ல கேமோ உங்களை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. இதனால அவ ரொம்ப கடுப்பாயிரா. பின்னாடி வேற நம்ம ஹீரோ சிரிக்கிறானா? அதை பார்த்தோன்னே அவளுக்கு புரிஞ்சது அதாவது என்ன பண்ணணும்னு. அவங்க அம்மானு கூட பார்க்காம அவங்க அம்மாவையே அவ பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறா. இதனால அவ இது வரைக்கும் அனுபவிச்ச அந்த கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது, அங்க இன்டர்வியூ போதா. அவ சந்தோஷமா சொல்றா, குரோனோ லைஃப்ல நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். முக்கியமா எனக்கு பிடிக்காத மாசஸ பஞ்ச் பண்ணி நான் ரொம்ப ஜாலியான. பரவாயில்லையே, உங்களுக்கு வந்து இப்படி ஒரு முகம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அவங்களோட பர்சனாலிட்டியை வச்சு பார்த்தா நீங்க ரேபிட்ட கூட கொண்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நாங்க யோசிச்சோம். இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு மாசஸ கொல்றது ரொம்ப ஜாலியா இருக்கு. அதாவது அதனால எனக்கு வந்து ரிலீஃபா ஃபீல் ஆகுது. இப்போ நான் அதனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படிதான் அவங்க அம்மாவை மாஸ்டர்னு சொல்லி அங்க ரொம்ப என்ஜாய் பண்றா. ஏன்னா அவ அடிச்சனால இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கா. இதுக்கு முன்னாடி அவ கண்ணாடி எல்லாம் போடுவா. இப்ப அப்படி இல்ல, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த ஸ்மைல பார்த்து எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா வராங்க. நான் அவளோட ஸ்மைல் அங்க அவ்வளவு அழகா இருக்கு. நீங்க வந்து கவலையப்படாதீங்க. அதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, கேம் உலகத்துல போய் ஜாலியா இருங்க. அதை வந்து கேம் உலகத்துல நீங்க தேடக்கூடாது. அதனால தான் நானே கேம் விளாடுனேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பார்த்துன்னு இருக்கான். பரவாயில்ல, இவ வந்து அவளோட டிராமா விட்டு இப்படியே வெளியில வந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கேமுக்குள்ள போகலாம். அங்க கேமுக்குள்ள அவன் போக உள்ள பார்த்தா அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அடே பேண்டி பையிலே, எதுக்கு எவ்வளவு லேட்டா வந்த? நான் எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா? அதெல்லாம் தெரியாம அநியாயத்துக்கு இந்த அளவுக்கு நீ லேட்டா வந்திருக்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களோட ஷோவை பார்த்துன்னு இருந்தேன், அதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. அது எப்பயோ ரெக்கார்ட் பண்ண ஷோ, அதை வந்து நீ இப்ப பார்த்துன்னு இருக்கியா? ஆனா இந்த வாட்டி ஏதோ நான் உன்னை மன்னிச்சு வர்றேன். திரும்பவும்லாம் லேட் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா இதனால எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. சரி சரி, நான் வந்து அடுத்த வாட்டி லேட் பண்ண மாட்டேன். கேட்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு பதிலா நீ என்ன தெரியுமா பண்ணும்? நீ வந்து என்ன தூக்கின்னு போகணும். அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பாங்க, என்ன வந்து தூக்கின்னு போ, கேரி மீன்னு. அதே மாதிரி தான் இப்போ இவ்வளவு சொல்றான். ஏன்னா இந்த கேமுக்கு நான் புதுசு மாதிரி தான், சோ எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன வந்து தூக்கின்னு போவியா மாஸ்டர்? இந்த போட்டோவை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் உருகி போயிடறான். சீன்ல குரோனோ உலகத்தோட நிறைய கில்ட காட்டுறாங்க. அங்க ஒரு கில்டு இருக்கு, அதுல வந்து ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. குரோனோ லைஃப்ல இது வரைக்கும் டாப்பா ஒரு 5 கில்டு இருக்கு. இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா பேசப்படும். ஒன்னு ஸ்ட்ரென்த், இன்னொன்னு அவங்க செய்யற வேலை, அவங்களுக்கான ரெப்புடேஷன், இந்த மாதிரி விஷயம் தான். ஆனா எல்லா கில்டையும் கம்பேர் பண்ண ஒரு கில்டு வந்து எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிடுச்சு. அந்த கில்டு தான் ராபின் ஹுட் கில்டு. கில்டுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் எல்லாமே அப்படியே தலைகீழ போயிடுச்சு. அதாவது இவங்களோட கில்டுல இருக்க எல்லாருமே எவனோ ஒருத்த கொன்னுட்டான். அங்க கடைசியா கில்டோட லீடர் ஹாங் அவன் ஒண்டிதான் இருக்கான். அங்க அப்படி குதிப்பாரா, அங்க அவனையும் விட்டு வைக்காம இன்னொருத்த அங்க கொல்ல வரான். ஓ நீ வந்து இன்னமும் மிச்சம் இருக்கியா, நான் உன்னை அப்படியே கொன்னுறேன். ஒரு ஸ்லாஷ் அட்டாக் பண்ண அவன் அப்படியே அங்க காணாம போயிடறான். அங்க எங்க போனான்னு அவனுக்கு தெரியல. திடீர்னு அவன் பின்னாடி வந்து பயங்கரமா அப்படியே குத்துறான். ஓ அப்பனா நீ வந்து என்னோட லெவல கூட இல்ல. ஆமா, நீ வந்து யாருதான், எதுக்கு நீ இப்படி பண்ண இருக்க? ஓ இதுவா, இது ஆப்வியஸான விஷயம். அந்த மூஞ்சில திடீர்னு அந்த மாஸ்க்கும் அப்பியர் ஆகுது. ஏன்னா நான் இது பண்றது ஃபன்னுக்காக தான். இவன் யாருன்னு தெரியல, இவன் தான் அடுத்த வில்லனா இருப்பானோ? இருக்கலாம், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு வண்டியை காட்டுறாங்க. அதை வந்து ஒரு பூனை தான் இழுத்துன்னு இருக்கு. அந்த பூனையோட லெவல் அது 130. இந்த வண்டிக்குள்ளதான் ஹீரோவும் நம்ம லவ்வும் இருக்கா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு டஞ்சனை தேடி தான் போயின்னு இருக்காங்க. இப்போ இவங்க போறாங்களே, இந்த வண்டியோட பேரு மியாவ் கேரேஜா. அதாவது இந்த பூனையோட லெவல் வந்து 130 மாதிரி. பூனையை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் இந்த டேமஸ் இவங்களால தான் பண்ண முடியும். உங்களால வெளி உலகத்துல இருக்க அந்த ஆளுங்களை கம்பேர் பண்ண ரொம்ப அதிகமா ஏர்ன் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட் சீன்ல முன்னாடி ஒரு டஞ்சன் இருக்கு, அதுதான் ராக் மவுண்டன் டஞ்சன். இந்த டஞ்சனை பத்தி நீங்க சாதாரணமா இடப்படக்கூடாது. நான் இதோட ஹைட் அது ஒண்டி எவ்வளவுனா 1205 அந்த அளவுக்கு மேல இருக்கும். அதுக்கும் மேல அங்க இருக்கிற மாஸ்டர் அதெல்லாம் ரொம்ப விகாரமா இருக்கும். இங்க அழிக்க ஏகப்பட்ட மாஸ்டர் திரும்ப வரும். அதனால இது ஒரு கரெக்டான ஸ்பாட்டா இருக்கும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸை சீக்கிரமா ஏத்துறதுக்கு. நாங்க வந்து எதுக்கு இங்க வந்திருக்கோம்,
பண்ணணும்னா லவ்வோட லெவலை ஏத்தணும். ஏன்னா அவ வந்து போன எபிசோட்ல கேட்டிருப்பா, என்ன மாஸ்டர் நான் வந்து நீங்க கேரி பண்ணிக்க மாட்டீங்களான்னு. அதனால தான் நாங்க போறோம், ஏன்னா நாங்க லெவலை ஏத்தணும். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே ஞாபகம் வரும். இவன் கையில ஒரு நக்கல்ஸ் இருக்கும், வந்து அவன் கொடுத்துருக்க மாட்டான். ஏன்னா ஸ்கார்ஃபை கொடுக்கும் போது அது அவளோட கையில இருந்திருக்காது. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது அதை வேற கொடுக்கணும்னு. இதனால கிஃப்டா அப்படியே கொடுக்குறான். இதை வந்து எனக்கு கிஃப்டா கொடுக்குறியா, இது வந்து எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு, கண்டிப்பா இதை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்க போறேன். ஓ அப்படியா, ஆனா உன்னோட ஃபேன்ஸ் சொல்லியா உனக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் வந்து கிடைச்சிருக்குமே. கிடைச்சிருக்கு, இருந்தாலும் ஃபேன்ஸோ நீயும் ஒன்னாயிடுவியா, நீ வந்து வேற ஃபேன்ஸ் வேற. அதனால நான் உன்னை அவங்க கூட கம்பேர் பண்ண மாட்டேன், நீ ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனா ஏதோ ஒண்ணு, உன்னோட உண்மையான பேரு அது வந்து எனக்கு தெரியல. அது என்னது, நான் ஸ்டார்டிங்ல நான் பார்த்தேன், ஆனா எனக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் உன்னை பேண்டி ஜெட்டி பையன் அப்படின்னு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அங்க ஒரு சடனான பிரேக்க போட வந்து ஒரு தப்பான பொசிஷனுக்கு போயிடறாங்க. ஹீரோ பார்த்தா கீழேயும், அவ பார்த்தா கைய வேற ஒரு எத்துல வச்சிருக்கா. அதனால அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிளஷ் ஆகுறாங்க. இந்த கண்கூடாத காட்சியை யூரஸ் வேற பார்த்துன்னு இருக்கு. முன்னாடியே ஒரு ஊண்டடான ஒரு பர்சன் வருவானா, எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா. அவங்க இவங்களுக்கு எதுவுமே புரியல, ஆனா இவங்க போற வழி வந்து ஒண்ணுதான் சொல்லி அப்படியே ஏத்திக்கிறாங்க. எனக்கு தெரியல இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு. திடீர்னு ஒருத்த வந்தா அந்த பர்சனை வந்து பயங்கரமான தாக்கிட்டான். யாரு என்ன அது வந்து எனக்கு சரியா தெரியல. அவன் கிட்ட ஒரு வித்தியாசமான ஸ்கில் இருக்கு, அவனால மத்தவங்களோட ஐட்டம்ஸை அப்படியே காப்பி பண்ண முடியுது. அவன் என்ன தாக்குனக்கு அப்புறம் திடீர்னு அவன் வந்து என்னோட மாஸ்க போட்டுக்கினான். சடனா அவன் வர வச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எனக்கு சரியா தெரியல. அவனோட யூசர் நேம் அது வந்து என்னன்னா போட்டி பாய். அதுதான் போட்டி பாயா, இந்த பேரை நான் கேள்விப்பட்டதில்ல. அங்க இதை பத்திலாம் அவங்க வித்தியாசமாலாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோக்கு அந்த ஆளை பத்தி தெரியலையா, இதனால டைரக்டா கேக்குறான், அம்மா நீங்க யாரு ஃபர்ஸ்ட். அட உனக்கு வந்து இவரை பத்தி தெரியாதா, இதுதான் ஹாங், அதாவது ராபின் கில்டோட லீடரு. நீ கூட ஒரு 3 மில்லியன் ஆளுங்களை கொன்னிய, அதுல இவங்களோட ஆளுங்களும் இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நாளெல்லாம் இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து ஹெல்ப்பை தேடி தான் வந்தேன், அதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. அப்படியே அவரோட மாஸ்க கைட்டு வரா. அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் தெரியுது, அது வந்து ஒரு அழகான பொண்ணுன்னு. அதாவது மான்வால புதுசா ஒரு ஒய்ஃபும் அன்லாக் ஆயிருக்காங்க. அப்படி நம்ம ரொம்ப ஆச்சரியமானமோ அதே மாதிரி தான் அங்க ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியமா வரான். நீங்க வந்து எதுக்காக வந்தீங்க, ஹெல்ப் பண்ண வந்தேனே, என்னோட ஹாபியே அதுதான், இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா. அட இவன் என்ன இப்படி மாறான், பச்சோந்தி மாதிரி அடிக்கடி இவன் மாத்தி மாத்தி பேசுறான். ஓ அப்படியா, எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து இதை மறக்க மாட்டேன், ஏன்னா இது வந்து உங்களை பத்தி ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் அவங்க சிஇஓட ஆபீஸ காட்டுறாங்க. அங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப வெறியா இருக்க. எல்லாரையுமே சாங்னு ஒரு சிஇஓ இருக்காரு, வந்து எல்லாரையுமே அனுப்பி விடுறாரு. நீங்க வந்து போங்க, இது இருக்க வேலையை நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. தாங்க உண்மையிலேயே நல்லவரு நீங்க, நீங்க பெரிய மனசு பண்ணி எங்களை வந்து அனுப்பிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போன அத்த செகண்டே அவர் வந்து ஒரு பெருமூச்சு விடுறாரு. பசங்க போயிட்டாங்களா, இப்போ வந்து எனக்கான டைம், அதாவது நான் கேம் விளாடணும். ஏன்னா நான் வந்து இப்போ காசு நிறையவே ஏர்ன் பண்ணல. கேம் ஆக்டிவேட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டரை ஸ்கேன் பண்ண அத்த செகண்டே இவரோட ஐடென்டிட்டியும் நம்மளுக்கு தெரிய வருது. அந்த பூட்டி பாய் அது வந்து வேற யாரும் இல்ல, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். உள்ள லாகின் பண்ண அத்த செகண்டே அவர் வந்து ஒரு ஸ்வாடையும் சமன் பண்றாரு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாடு, அதாவது அதோட லெவல் வந்து 99+ மேல இருக்கு. இதுவும் ஒரு அல்டிமேட்டான வெப்பன் தான், இதுக்கு டிஸ்ட்ரக்டிவான பவர்ஸும் இருக்கு. அதே மாதிரி இவரோட லெவல் எல்லாமே 999 இருக்கு. பார்க்கலாம் இவரால என்ன பிரச்சனை உருவாக போகுதுன்னு. ஹீரோ விட ரொம்ப ஸ்ட்ராங்கா, இங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸ்ட்ராங்கா இல்லையான்னு. பார்க்கலாம் இந்த வில்லனால என்ன ஆகுதுன்னு. போக போக வேற லெவல்ல போகும், ஏன்னா இது ஆரம்பம் தான், இன்னமும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு, நம்ம பொறுமையாவே பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா நீங்க 2K லைக்ஸ் போட்டாதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.